ध्यायन् कृते यजन्यज्ञैः त्रेतायां द्वापरे अर्चयन् यदाप्नोति तदाप्नोति कलौ संकीर्त्य केशवम्. இந்த ஸ்லோகம் யுகந்தோறும் நாம் என்னென்ன தர்மத்தை கடைப்பிடிக்க வேணும் என்று சொல்ல வந்தது. பக்தர்கள் அனைவரும் அறிந்தது யுகங்கள் 4. நாம் எப்படி ஆங்கிலத்தில் ஆண்டு கணக்கு கூறுகிறோமோ அதே போல சனாதன தர்மமான வேத மார்க்கத்தில் ஆண்டு கணக்கு, யுக கணக்கு என்றெல்லாம் பலவாறாக பிரித்து கூறப்பட்டுள்ளது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ன யுகங்கள் 4. இப்போ நாம் இருக்கிறது கலியுகம். பொதுவான ஒரு அபிப்பிராயம், கலின்னு சொன்னாலே கஷ்டம், ரொம்ப சிரமம் கொடுக்கும், நீதியே இருக்காது, தர்மமே இருக்காது என்றெல்லாம் நினைக்கிறோம். உண்மைதான். ஆனால் ஒரு கோணத்திலேருந்து பார்த்தா அது உண்மை. ஒரு வாசல் சாத்தினால் மற்றொரு வாச கதவு திறக்கும் என்ன, அதுவும் உண்மை. அதனால ஒரு பக்கம் கலிக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும், அதர்மம் தலைவிரித்து ஆடினாலும், வேறொரு கோணத்திலேருந்து பார்த்தால் ரொம்ப எளிமையாக சிலதை கலியில் சாதித்து விடலாம். கிருதயுகத்தில் கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியதை கலியுகத்தில் எளிதில் சாதிக்கலாம். இதை பற்றி நடந்த ஒரு அழகான சுவையான நிகழ்ச்சி. அதை என்னங்கிறத முதல்ல சொல்கிறேன். அப்போ கலியை கஷ்டமானு எடுத்துக்கணுமா எளிதுன்னு எடுத்துக்கணுமா என்று முடிவுக்கு வருவோம். அப்புறம் இந்த கலியுகத்துக்குன்னு இருக்கிற தர்மம் என்ன என்று பார்ப்போம். எப்போ தலைப்பு கலியுக தர்மம்னு போடப்பட்டிருக்கோ அப்போவே யுகந்தோறும் தர்மம் மாறுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா சதுர்யுக தர்மம்னு போட மாட்டாளா? 4 யுகத்துக்கும் ஒரே தர்மம் இருக்காதா? கலியுகத்துக்குன்னு தனி தர்மமானால் 4 யுகங்களுக்கும் பொதுவான தர்மமும் உண்டு. இப்போ கலியுக தர்மம்னு சொன்னதுக்காக கிருத்தயுகத்தில் தான் சத்தியம் பேசணும், கலியுகத்துக்கு வேற தர்மம், அதனால் உண்மை பேசணுங்கிற தேவையில்லையாம். கிருத்தயுகத்தில் திருடாமல் இருக்கணும், கலியுகத்துக்கு வேற தர்மம், அதனால் திருடலாமாம். கிருத்தயுகத்திலே வாயால் சாப்பிடணும், கண்ணால் பார்க்கணும், கலியுகத்துக்கு தர்மம் வேறே, அதனால் காதால் பார்க்கலாமாம். இப்படின்லாம் இங்கே யாரும் சொல்ல போகிறதில்லை. இதெல்லாம் ரொம்ப பொதுவான தர்மங்கள். கிருதயுகமோ திரேதாயுகமோ துவாபர யுகமோ கலியுகமோ ஒன்று தான் இந்த தர்மம். பின்ன கலியுக தர்மம்னு எதை விசேஷமாக சொல்கிறோம்? எந்த தர்மத்திலையும் எந்த யுகத்திலையும் சாப்பிட்டு தான் ஆகணும், தூங்கித்தான் ஆகணும். அப்போ இதுக்கு மட்டும் என்ன விசேஷம்னால், இது சாதாரணமாக இந்த லோக வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான தர்மத்தில் வேறுபாடு இங்கே சொல்லப்படலை. அது அநேகமாக பொதுவாக தான் இருக்கும். காலால் தான் நடந்தாகணும், கையால் தான் தூக்கி ஆகணும், கண்ணால் தான் பார்த்தாகணும். ஆனால் முக்தி அடைவதற்குண்டான மார்க்கம் நாம் இங்கே இருக்கோம். எப்போதுமே பிறந்துட்டுருக்க போகிறோமா? மாறி பிறவாமைங்கிற எழுதணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். பிறந்து பிறந்து துன்பப்படுவதை விட பிறவாமல் இன்பப்படுவோம் ஆசை இருக்கும். அந்த ஆசையை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? அது கடைப்பிடிக்கப்படணுமே. அதுக்கு வெவ்வேறு மார்க்கங்கள். நாம் முக்தி அடையணும், அடைவதற்கு ஏதோ வழி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழி கிருத்தயுகத்திலேருந்து திரேதாயுகத்துக்கு மாறுறது. சாப்பிட்றதுக்கு வழி மாறாது, தூங்கிறதுக்கு வழி மாறாது, அது ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் முக்தி அடைவதற்குண்டான வழியை கிருத்தயுகத்தில் கஷ்டமான வழியாக இருந்திருக்கும், திரேதாயுகத்தில் அதை விட எளிது,
துவாபர யுகத்தில் அதை விட எளிது, கலியுகத்தில் மிகவும் எளிது. இது எதுக்காக இதை போல எளிமையாக ஆக்கணும்? உன்னையே எல்லா யுகத்திலையும் வச்சுடக்கூடாதா? ஏன் தர்மம் மாறணுங்கிற கேள்வி பிறக்கும். அதுக்கு முக்கியமான காரணம், எப்போ யாருக்கு கஷ்டமானதை பண்ண கொடுப்பா? கை கால் புத்தி எல்லாம் நன்னா இருக்கணும், வாழ்க்கை வசதி வாய்ப்போடு இருந்திருக்கணும். அப்படின்னா சிரமப்பட்டு தான் முன்னுக்கு வரணும்னு சொல்லிடலாம். ஒருவேளை அதெல்லாம் நமக்கு சரியில்லைன்னு வச்சுங்க, அப்போ அவர்களுக்கு விதிமுறைகளை தளர்த்தித்தானே ஆக வேண்டும். ஒன்றும் முடியாதவனுக்கும் ஒரே விதி, எல்லாம் நன்னா இருக்கிறவனுக்கும் ஒரே விதி. இது கூடாது. சாதாரணமாக வருமான வரி போடுறாளோ இல்லையோ, யாருக்கு அதிகம் யாருக்கு குறைவு? இப்போ ₹1,00,000 வரைக்கும் 2,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறோம், வரியே கிடையாது. அதுக்கப்புறம் ₹5,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறோம், இந்த 10% கட்டு. அதுக்கு மேலே சம்பாதிக்கிறோம் 20 கட்டு, நிறையா சம்பாதிக்கிறேன் 30 கட்டு. அப்போ யாரை கூட்டிகிட்டே போகிறா? யாருக்கு நிறையா வரி சுமத்தப்படுகிறது? இயன்றவனுக்கு தானே. யாரால் நிறையா முடியறதோ அவன்தான் கட்ட வேண்டும், இயலாதவர்களை கேட்க மாட்டான். அதை போல என்னமோ இந்த இயலுதல் இயலாமை கிருத்தயுகத்திலேருந்து கலியுகத்துக்கு மாறுறதுன்னு முதல்ல புரிஞ்சுப்போம். கிருத்தயுகத்தில் என்னமோ நம்மால் இயன்றது, ஆனால் கலியுகத்தில் என்னமோ நம்மால் இயலவில்லை. அப்போ இயன்ற யுகத்தில் கஷ்டப்பட்டு மோட்சம் போகணும், இயலாத யுகத்தில் எளிதில் மோட்சம் போகணும். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னால், கிருதயுகத்திலும் முக்தி அடையணுங்கிற ஆசை இருக்குது, கலியுகத்திலையும் முக்தி அடையணுங்கிற ஆசை இருக்குது. அது மாறலை, நான் அங்கே போகணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது. ஆனால் அதற்குண்டான வழிகளை பின்பற்ற முடியறதானால் அது கிருதயுகத்தில் முடிஞ்சுது, கலியுகத்தில் முடியலை. முடியலன்னா எதனால் முடியல? இதை பற்றி ரிஷிகள் எப்போவோ பேசியிருக்கா, கலியுகத்தில் தான் பேசியிருக்கான்னு இல்லை, அவர்கள் கிருத்தயுகத்திலேருந்தே இதை பற்றின விசாரம் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. முதல்ல ஆயுள் ரொம்ப குறைவு. கிருத்தயுகத்தில் வாழ்ந்தவர்களெல்லாம் குறைஞ்சபட்சம் 60,000 80,000 1,00,000 இதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு தோணும், இவர் ஏதோ மறந்து போய் பூஜ்யத்தை சேர்த்து சொல்கிறார் போல் இருக்கு, அவ்வளவெல்லாம் கூட யாரானு வாழ்வாளான்னுட்டு எழுதப்பட்டிருக்கிறத தான் நான் சொல்கிறேன். அதோடு இல்லை, இந்த யுகத்தில் கூட நினச்சா 1000 வருஷம் வாழ முடியுங்கிறா. அதற்குரிய யோகம் வேணும், தியானம் வேணும், ஆகார கட்டுப்பாட்டு வேணும், வாழ்க்கை நெறிமுறை வேண்டும். அவ்வளவெல்லாம் இங்கே யாரும் ஆசைப்பட போகிறதில்லை. இப்போ சுவாமி இருக்கிற பாடே போருன்னு இருக்குது, இதுக்கு மேலே 1000 வருஷம் வேறு வாழ்ந்து இதே ஜலதோஷம், இதே தொண்டைக்கட்டு, இதே முதுகுவலி எவ்வளோ வருஷம் படுறது? அதுவும் பார்த்த முகத்தையே பார்க்கணும். யோசிச்சு பாருங்கள், ஒரே முகம், நம்ம குழந்தைகளோ பொண்ணோ பிள்ளையோ கணவனோ மனைவியோ அதே குடும்பத்தவர்களை 50 வருஷம் பார்க்கறதுக்குள்ளேயே போருன்னு இருக்கு, இன்னும் 1000 வருஷம் பார்த்துருந்தால். அதனால் அந்த பொறுமையெல்லாம் நமக்கு இல்லை. இப்போது கலியுகத்தில் எதுவுமே வேகமாக ஓடுறது தெரியறதுன்னா அதே 24 மணி நேரம் தான், அது மாதிரியோட போகிறது இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்போ இங்கே 50 வயசு 60 வயசுக்கு நிறைய பேர் உட்காண்டிருக்கீங்களோ இல்லையோ, 50 60 தான் உபன்யாசத்தில் உட்காண்டிருப்பா, அதுக்கு கீழே 6 இப்போ பெருசாக உட்காண்டிருக்க போகிறா. அப்படியே வந்திருந்தாலும் இப்போ 18 வயசு 25 வயசுக்காராலும் வந்துட போகிறாளா? வர்றதே சரி, ஓய்வு எடுத்துனுட்டோம். இவர் வேறு திங்கள் செவ்வாய் புதன் வச்சா யாரால் வர முடியும்? ஏதோ சனி ஞாயிறாக இருந்தால் கூட போனால் போகிறதுன்னு வருவோம். அப்போ நமக்கு வேகமாக போகிறதுன்னா, நீங்களே உங்களுடைய இப்போ 75 வயசுக்காரால அவர்களுடைய 20 வயசை கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு வேகமாக காலம் ஓடலை சுவாமி, மெதுவாக தான் ஓடி இருந்தது. அப்போ இந்த மாதிரி பரபரப்பரான்னு எல்லாத்துக்கும் யாரும் பறந்ததே இல்லை. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தையிலேருந்து கார்த்தாலேருந்து என்ன பரபரப்பு, என்ன வேகம், எப்போ பார்த்தாலும் பரீட்சை, எப்போ பார்த்தாலும் ஷோமே. இந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கள் வயசில் பார்த்தது கிடையாது. ஏதோ ஆனந்தமாக இருக்கும், அப்பா அம்மா துணி வாங்கி கொடுத்தா இருந்தோம், இப்படி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தா அதே 24 மணி நேரமாக இருந்தாலும் நேரம் வேகமாக ஓடுறாப்புல தோன்றதோ இல்லையோ, நமக்கு நேரம் ஓடலை, அதே மாதிரி தான் ஓடின்னு இருக்கு. ஆனால் நமக்கேன் தோன்றதுனால் வாழ்க்கையில் தேவைகள் அதிகரிச்சு விடுறது. அப்போ தேவை குறைச்சலாக இருந்தது, அந்த தேவையை 24 மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணோம், மெதுவாக நடந்தது. இப்போ தேவை கூடி போச்சு, அத்தனை தேவைகளையும் 24 மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணணும், வேகமாக தான் ஓடும். அப்போ படிப்பு குறைச்சலாக இருந்தது, ஒரு படிப்பை நன்னா படிச்சுட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு பிள்ளையோ பொண்ணோ கல்யாணம் ஆகணும்னா பாட தெரியணும், ஆட தெரியணும், நீச்சல் அடிக்க தெரியணும், ஓவிய போட்டி தெரியணும், எல்லாத்துலேயும் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கணும், வேலைக்கு போய் 30,000 ரூபா சம்பாதிக்கணும்,
இத்தனை இருந்தால் தான் கல்யாணம். இதை யாரும் அன்னைக்கு பார்க்கலையே. ஏதோ பெண்ணு நல்ல குணவதியா, பிள்ளை நல்ல குணவானா, குடும்பம் நல்ல குணமா அப்படின்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிடுவாளே தவிர இதுக்கு மேலே இத்தனையும் பார்த்து ஜாதகத்தை பார்த்து அதில் 100 நட்சத்திரத்தை பார்த்து இதெல்லாம் அந்த நாளில் பண்ணதில்லை. அப்போ தேவைகள் கூடிக்கொண்டு போகிறபடியால் வாழ்க்கை வேகமாக ஓடுறாப்புல இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி ஓடுறது புரியல, எவ்வளவு நாள் வாழணுங்கிற ஆயாசம் எளிதில் ஏற்பட்டு விடுறது. ஒருத்தன் வேகமாகவே ஓடின்னு இருந்து மனசும் பரபரபரான்னு இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ தளர்ச்சி தன்னடையே சீக்கிரம் வந்துடும். நிதானமாக இருந்து வாழ்க்கையை அனுபவித்தோம்னால் தளர மாட்டோம். எதையும் நிறையா சாதிக்கணும், சீக்கிரம் சாதிக்கணும்னா தளர்ச்சி வந்துடுறது. அதனால தான் இப்போல்லாம் முதுமை ஒரு 30-35 வயசுக்கு பார்த்தாலே முகத்தில் தெரியுது. அந்த நாள்காரால்கிட்ட 50 வயசாயிருந்தா கூட ஓரளவு முகம் இளமையாக இருக்கும். ஆனால் இப்போ 25 வயசாகிச்சேவே சுவாமிக்கு ஷட்டப்த பூர்த்தி நெருங்கிறதோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிடுறது. அந்த நாளில் ஷட்டப்த பூர்த்திக்காரர்களுக்கே 30 ஆட்டம் இருக்கும். இப்போ 30 வயசுக்காரர்களுக்கே ஷட்டப்த பூர்த்தி ஆட்டம் ஆடுது. இது எதுவுமே உண்மையான மாறுதல் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, காலம் அதே வேகத்தில் தான் ஓடுறது. அது 24 மணி நேரம் மாறலை, 365 நாள் மாறலை, ஒன்றுமே மாறலை. அது அப்படியே இருக்கும்போது கடிகாரம் அப்படியே ஓடச்சே நம்மக்கிட்ட எதுக்காக முதுமை வருது? எண்ணத்தில் முதுமை வருகிறபடியால் நமக்கு தேவைகள் கூடி போச்சு. அதுக்கு தகுந்த வேகமான வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த கலியுகம் முற்ற இன்னும் மோசமாக போயிட்டே தான் இருக்க போகிறது. இதுக்கு நேர் மாறுதல். இப்போ நமக்கெல்லாம் ஆயுள் எவ்வளவு? 75, 80. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா 60ன்னு தான் சொல்லியிருப்பா. இப்போ மருத்துவ முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம், ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் 75 வயசு இருக்க ஆரம்பிச்சிட்டோம். 70க்கு யாரானோ புறப்பட்டுட்டாள்னு வச்சுங்க, எது சீக்கிரமாக போயிட்டாளேங்கிறோம். இதெல்லாம் முன்னாடி கேட்க மாட்டா. 70க்கு போனால் எல்லாம் ஆச்சு, பொண்ணு பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாச்சு, கிளம்ப வேண்டியதானே விடுவா. இப்போ அப்படி இல்லை. 70 தானா, 80 வரைக்குமான இருக்க வேண்டாமாங்கிறோம். அப்போ ஆயுள் இருக்குது, ஆனாலும் 80 தானே இருக்குது. ஆனால் கிருத்தயுகத்தில் ஆயுள் 80,000, 60,000 நீண்ட ஆயுள் இருக்கவே கஷ்டமானதை பண்ண முடிஞ்சது. எவ்வளவு நேரத்துக்கு வேணால் பொறுமையோடு செய்ய முடிஞ்சது. ஆயுள் நீட்சி இருந்தது. ரெண்டாவது, ஆரோக்கியத்துக்கு குறைவில்லாமல் காற்றும் தண்ணீரும் சுத்தமாக இருந்தது. காற்றோ தண்ணீரோ இப்போ ரொம்ப செயற்கைப்பட்டு போயிருக்கோ இல்லையோ, அது அன்று இல்லை. மிகவும் சுத்தமாக இருந்ததுனாலே ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இப்போ நாம் நினைக்கிறது, நம்ம சாப்பிட்ற அரிசி சோறுலையோ கோதுமையிலையோ காய்கறியிலையோ அதுலேருந்து நமக்கு சக்தி வருதுன்னு உண்மைதான், அதுலேருந்து வரும். ஆனால் அதை காட்டிலும் முக்கியம் அது எங்கிருந்து வளர்ந்துருக்கு பாருங்க. பஞ்சபூதங்கள்லேருந்து, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்று இந்த 5 பூதங்கள்லேருந்து தானே எல்லாமே முளைக்கிறது. பிருத்திவி பூமி, பூமியிலேருந்து தான் நமக்கு வேண்டிய எல்லா நெல் தானியம் எல்லாமே முளைக்கிறது. அதுக்கு தண்ணீர் குத்தினா தான் நன்னா முளைக்கும். காற்று வீசுறபடிக்கு வீசினா தான் வாழ்க்கை வாழ முடியும். காற்றுலேயும் தண்ணீர்லேயும் உட்கொண்டால் நமக்கு தேகத்துக்கு வேண்டிய நிறைய சக்தி அதில் இருக்குது. அந்த நாளில் ரிஷிகள்லாம் தவம் பண்ணுறதுன்னா என்னன்னு சொல்லுவா? அப்பக்ஷா வாயு பக்ஷா, தண்ணீரை குடிப்பவர், காற்றை கொடுப்பவர். இதை போல் 18 நாளைக்கு இருப்பாளாம், 12 நாளைக்கு இருப்பா. தண்ணீர் குடித்து காற்று குடித்து தபஸ் இருக்கணும்னால் அந்த சுத்தமான அதனால நமக்கு ஒரு சக்தி வந்திருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் நம்மளால் முடியாது. சோறுண்டா தான் திருப்தின்னு நினைக்கிறோம். காய்கறி மட்டும் சாப்பிட்டாலும் தள்ளலை, முடியல, கண்ணு பஞ்சடைஞ்சு போகிறது. தண்ணீர் குடிச்சிட்டு இருக்க முடியுமா? முடியவே இல்லை, எழுந்திருக்க முடியல. இப்போ நாளைக்கு ஏகாதசி, இன்னைக்கு தசமி, நாளைக்கு ஏகாதசி. ஏகாதசி நாள் முழுக்க பட்னி இருந்துவிட்டா சாயங்காலம் இங்கே வர முடியாது சுவாமி, அதுக்காகவானு நாங்கள் சாப்பிட்டாகணும்னா, நீங்கள் அதுக்காக இதை காரணம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டாம். இதுக்கு சொல்ல வந்ததே இப்போ ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருக்கணும், கடைசி பட்சம் ஒரு வேளையான்னு இருக்கணும். வெறும் பழத்தை பலகாரமாக உண்டாகவாவது இருக்க வேண்டும். பழம் சாப்பிட்டுக்கலாம், நீர் ஆகாரம் சாப்பிடலாம். நீங்கள் இயற்கை வைத்தியம்னு காசு கொடுத்து போனால் கூட அங்கே உட்காத்தி வச்சு 10 நாள் வெறும் பழரசத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்றான். அதான் முதல்ல வா செய்கிறது. என்னவா செய்கிறா தெரியுமோ? உங்கள் உடம்பில் இருக்கிற நச்சு சக்தி எல்லாத்தையும் வெளியேற்றுறோம், நாங்கள் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்கிறவா. இத்தனை நாளாக சாப்பிட்டு 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 அதில் இருக்கிற அத்தனை என்னென்னவோ தேவையில்லாத வேதியியல் பொருள்லாம் இருக்கோ இல்லையோ, அது அத்தனையும் உள்ளே போய் நச்சாருக்கு உடம்பத்தில். அதை வெளியில் போக்கணும். போக்குறதுக்கு உண்டான தண்ணீர் நம்ம குடிக்கிறது இல்லை. போக்குறதுக்கு உண்டான வாயு, பிராணவாயு நம்மக்கிட்ட இல்லை. பிராணவாயு நன்னா இருந்தால் தானே உயிர் மூச்சு நன்னா இருந்தால் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம். இதெல்லாம் தான் கலியுகத்தில் மாறிடுத்து. இப்போ
நம்ம எதுவோ மாறித்துனால் தண்ணீரும் காற்றும் நிலமும் நெருப்பும் ஆகாயமும், இந்த அஞ்சிலேருந்து நமக்கு வர வேண்டிய சக்தி, அந்த சக்தியை ரொம்ப குறைச்சிட்டு செயற்கையாக சக்தியை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். இயற்கையிலேருந்து சக்தியை வாங்கிட்டோம், இப்போ செயற்கையாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அந்த மாதிரி ஆனோம்? அதுக்கு இந்த ஆயுள் தான் காரணம். இப்போ இயற்கையிலேருந்து சக்தி எடுக்கணும்னு வச்சுங்க, கொஞ்சம் நேரமாகும். செயற்கையாக சக்தி வேணும்னு வச்சுங்க, சட்டுன்னு கிடைக்கும். எங்கிட்ட நிறைய நேரம் இருந்தது கிருத்தயுகத்திலே, மெதுவாக இயற்கையிலேருந்து வாங்கியிருந்தேன். இப்போ சாப்பிட்ற வைத்தியர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவா, நீங்கள் இப்போ சர்க்கரை கூட சாப்பிட்லாம் சுவாமி, ஆனால் அந்த சர்க்கரை மெதுவாக விடக்கூடிய பண்டங்களாக சாப்பிட்டுங்க. சாப்பிட்ட உடனே கிடுகிடுன்னு சர்க்கரை ஏறுற பண்டம் இருக்கு பாருங்க, அதை சாப்பிடக்கூடாதுன்னுவா. சாப்பிட்டுட்டா மெதுவாக சர்க்கரையை விடுதலை பண்ணும் இல்லையோ, அதை போல் பண்டங்களை சாப்பிடுங்கோ. சர்க்கரை போட்டுக்காதீங்கோ, தேன் குத்தின்னு சாப்பிடுங்கோங்கிறா. சர்க்கரையிலையும் சர்க்கரை இருக்குது, தேன்லேயும் தேன் இருக்குது. ஆனால் சர்க்கரை சாப்பிடாதேங்கிறா, தேன் குத்திக்கோங்கிறா. ரெண்டுலேயுமே சர்க்கரை இருக்கே, அப்போ சர்க்கரை வியாதிக்கு ஆபத்தாச்சேன்னால் இது சர்க்கரை சட்டுன்னு கொடுக்கும். தேனில் இருக்கிற சர்க்கரை அது ஏற்கனவே உடஞ்சி மெதுவாக தான் நம்மக்கிட்ட வந்து சேரும். அந்த மெதுவாங்கிறதே இன்றைக்கி யாருக்குமே ஆகாது. இந்த அதிவேக உணவகங்கள்லாம் எதனால் வந்தது? மெதுவாங்கிறது ஆலை, அதனால தான் அதெல்லாம் வந்தது. இப்போ நம்ம வீட்டில் நிதானமாக அடுப்பு மூட்டி 2 மணி நேரம் சமையல் பண்ணியிருந்தோம், முடியல. அதை மாற்றி வேகமாக வெவ்வேறு அடுப்பு வந்தது, 1/2 மணி நேரம் தான் இப்போ சமையல், அதுவும் முடியல. வெளியில் யாரானு சமைச்சு கொடுத்தாள்னா காசை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து அதுவும் முடியல, மாத்திரையாக கொடுத்துட்டாள்னா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து அப்படி என்ன தான் சாதிக்க போகிறோம்னால், இதெல்லாம் இயற்கையிலேருந்து வாங்காமல் செயற்கையிலேருந்து வாங்கிறது. செயற்கையிலேருந்து வாங்கிறது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், இயற்கையிலேருந்து வாங்கிறது மெதுவாக தான் நடக்கும். வெங்கலப்பானையை வச்சு சாதம் வடிச்சிருந்தோமா, 50 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கலப்பானை வச்சு அது மெதுவாக கஞ்சி வடித்து சாதம் வடித்து இத்தனையும் மழிந்தோம். அதுக்கு நிச்சயமாக 3/4 மணி நேரமான ஆகும். ஆனால் அந்த சூடு மத்தியானம் 3 மணி வரைக்கும் சாதம் சூடாக இருக்கும். இப்போ அது கிடையாது, ஆகிறது 20 நிமிஷம், அதை விட ஆறி போகிறது 10 நிமிஷம். எவ்வளவு வேகத்தில் சூடாக இருந்தோ அத்தனை வேகத்தில் போயிடும்னால் அப்போ நமக்கு அதில் இருக்கிற சக்தி எல்லாம் போய் ஓரளவு தான் நிற்கும் இருக்கும். என்ன பண்ணாலும் அடுப்பு விறகடுப்பு மூட்டி பண்ணிடனா ஒரு சுவை தனியாக தான் இருக்கும். அது இந்த அடுப்பில் வரவே வராது. ஆனால் 2 மணி நேரம் காத்துட்டு இருக்கணுமே, அதுக்குள்ளே இன்றைக்கி எல்லா வேலையுமே முடிஞ்சு போயிடுமே. அப்போ இயற்கையிலேருந்து சக்தியை வாங்கணும்னாலே மெதுவாக நடக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் குழா போட்டுன்னுட்டோம். நீங்கள் எல்லாம் தாமிரபரணிக்கு பக்கத்தில் இருக்கிறவா தானே? எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிறவா இப்போ தாமிரபரணியில் போய் குளிக்கிறோம்? இதை நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கெடுங்க, இப்போ கணக்கெடுங்க, குழாயை திருகி கொண்டு குடிப்பவர்கள் தான் அதிகம். தாமிரபரணிக்கு போய் குளிக்கூடாதண்ணா, அது நேரமாகும் சுவாமி. இதுன்னா உள்ளே போனால் திருக்கினா 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அது இங்கேருந்து கிளம்பணும், துணியை துவைக்கணும், துணியை மாற்றி கட்டிக்கணும், அங்கேருந்து போயிட்டு திரும்பி குளிச்சுட்டு வரணும். வந்த பிற்பாடு போகிற வர வழியெல்லாம் ஒன்றும் முடியல சாமி, அதெல்லாம் 1 மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. அப்போ என்னாச்சு? தாமிரபரணி குளியல் போச்சு, அதில் என்னென்ன இயற்கை மூலிகை இருந்திருக்கணுமோ போச்சு, தாமிரபரணி எந்த மலையிலேருந்து எந்த சத்தை எடுத்துன்னு வருதோ எல்லாம் போச்சு. அப்போ என்னென்ன இயற்கையிலேருந்து வரணுமோ போயிடுத்தோ இல்லையோ, காரணம் நேரமின்மை. தப்பே சொல்லலைன்னா இப்போது அந்த நேரமின்மை ஏன்? கிருத்தயுகத்தில் நீண்ட ஆயுள் இருந்தது, நேரம் இருந்தது. கலியுகத்தில் ஆயுளே இல்லையே. அவள் 80,000 வருஷம் வாழ்ந்தால் மெதுவாக சரையுக்கு போயிட்டு வரலாம், கங்கைக்கு போய்ட்டு வரலாம். நான் இருக்கிறதே 8 வருஷத்துக்குள்ளே, இதுக்கு நான் எங்கே தாமிரபரணி போவோன்னு தோணும். இப்படி இப்போவும் இருக்கிறவா இருக்கா. இப்போவும் தாமிரபரணி தான் குளிப்போம், காவேரியில் தான் குளிப்போம்னு இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும், கெட்டு போயிடாது. அப்போ ஒன்று நீண்ட ஆயுள் காரணம் மாறிப்படுத்து. அதுக்கப்புறம் 2வது வருவோம், புத்தி. புத்தி அது நாள் போக பிள்ளைகள்லாம் ரொம்ப புத்திசாலிகளாக தான் ஆயிண்டு வரா சுவாமி. எங்களுக்கு இருந்த புத்தியை விட இப்போ மேலே மேலே அடுத்த தலைமுறையை பார்த்தா ரொம்ப புத்திசாலியாக இருக்கான்னு தோணும். வாஸ்தவம் தான். அப்போ குறைச்சலாக படித்தாப்பில் இருக்குது, இப்போ நிறைவாக படித்தாப்பில் இருக்குது. ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. புத்தி எல்லாம் யாருக்கும் மாறிவிடாது. அன்றைக்கும் அதே புத்தி தான் இருக்கும், இன்றைக்கும் அதே புத்தி தான் இருக்கும். சொல்லி கொடுக்குற முறைகள் மாறலாம், படிக்கிறதுக்கு உண்டான புத்தகங்கள் வசதி மாறலாம், வலைத்தளம் போன்ற புதியதான அறிவியல் முன்னேற்றங்கள் இருக்குது. அப்போ எந்த புஸ்தகத்தையும் தூக்கிட்டு போகணுங்கிற தேவையில்லை, வெறுமை தட்டினா எல்லாமே வருது. இப்போ என் வீட்டுக்கு எப்படி போகணுன்னு மறந்து போட்டால் கூட அதுதான் சொல்கிறது. இப்போது யாரும் நேர வீட்டுக்கெல்லாம் போகிறதே இல்லை. நமக்கு எதான் 2-2-4 என்னான்னு கேட்டவுடனே உடனே ஒரு கருவி எடுக்கிறான், அதை தட்டி 2-2-4ன்னு சொல்கிறதுங்கிறான். இவனா சொல்கிறது இல்லை 2-2-4ன்னுட்டு, 2-2-4 அப்படின்னு இதை பார்த்து அது 5ன்னு சொல்லித்து இவன் 5ன்னு தான் சொல்லுவான்.
அதை அடித்தது மட்டும் 2 2 4 இல்லை 5ன்னு சொல்லட்டும், அது தப்பாகவே இருந்தாலும் ஒத்துக்கிறோம். அப்போ இது நியாயமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் நீங்கள் தொலைபேசி எண் ஒரு 30 40 ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டோம்? இப்போ கேட்டு பாருங்க, நம்மளுது நமக்கு ஞாபகம் இருக்குமான்னா அது ஒன்றுதுலேருந்து தட்டு வரும்பாரு என்னதுன்றான். அந்த அளவு மாறிட்டோம். அப்போ ஏன் அந்த ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சி போகிறது? புத்தி தான் நன்னா வளர்ந்து போச்சேன்னால் நிறைய புத்தியை நாம் கருவிகளுக்கு தாரவாத்துட்டோம். புத்தி நம்மக்கிட்ட இருந்தது, அதெல்லாத்தையும் நம்ம முயற்சி எடுக்காமல் அந்த சின்ன சின்ன விஷயங்களை மறந்துட்டு அதெல்லாத்தையும் கருவிகளிடத்துல யந்திரத்தினிடத்தில் விட்டுட்டு நமக்கு புத்தி இருக்குது. என்ன பார்க்குறோம்னால் இன்னும் கொஞ்சம் நிறையா சம்பாதிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை வசதி தரத்தை வசதிக்கலாமா. ஒருத்தர் சொல்லியிருந்தார், வேடிக்கைக்காக சொன்னார்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருந்தது, நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன், நல்ல புத்திசாலியாக இருக்கார், ஆனால் என்னமோ தெரியல அவர் புத்தியெல்லாம் எதுக்கு உபயோகப்படுத்துகிறாருன்னா, யார் 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை ஏசியிருப்பா, பேசியிருப்பா, யார் என்னென்ன தப்பாக பேசியிருப்பா, இதெல்லாத்தையும் நன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே புத்தியை உபயோகப்படுத்தின்னு இருக்கார். இதை கொஞ்சம் பண்ணாத இருந்தால் தேவலேவர். யாரெல்லாம் தனக்கு நல்லது பண்ணியிருக்காளோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு புத்தியை உபயோகப்படுத்தலாம். அதை விட்டுட்டு யாரெல்லாம் தனக்கு ஏதானு தப்பு பண்ணியிருந்தாலோ வச்சிருந்தாலோ என்ன பண்ணால் அதை ஞாபகம் வச்சுக்கிறார். அப்போ நம்மகிட்டையும் புத்தி இருக்குது, ஆனால் அதே அப்படியே குடும்ப குழப்பத்திலேயும் என்னென்ன சின்ன சின்ன தப்பு கண்டுபிடிக்கலாங்கிறதுலேயும் இதில் நம்ம புத்தி படுத்தினால் நல்லத்துக்கு அப்போ இல்லை. இருக்கிற புத்தி குறைவு, அதை எதுக்கு உபயோகப்படுத்துகிறோமோ அங்கே தானே இருக்கும். அந்த நாளில் இதை பற்றி ரொம்ப நினைக்கிறது இல்லை. முதல்ல ஆயுசே நிறையா இருந்துடுத்து, அதனால் மெதுவாக நினச்சிக்கலாம். புத்தி கூட இருந்துதானால் அதே புத்தி தான், ஆனால் அந்த புத்தி எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது அந்த நாளுக்கு இந்த நாளுக்கும் வேறுபாடு. யந்திரங்கள் அதிகமாக போயிருக்கு, ஸ்ரத்த குறைஞ்சி போகுது. எதில் ஸ்ரத்த இருக்கணும்? ஆத்ம வளர்ச்சியிலே, பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலே ஸ்ரத்த நிறையா இருந்தது அந்த நாளில். ஆனால் உலகத்தை பற்றியும் வாழ்க்கை வசதிகளை பற்றியும் சுகமாக இருக்கிறத பற்றியும் அப்படி போகத்தை பற்றியும் அது நிறையா தெரிகிறது இந்த நாளில். இப்போ நம்மளே கூட நன்னா படித்தோம். இப்போ 1980 90 படித்த வாழ்க்கெல்லாம் இவ்வளவு தொந்தரவுகள் கிடையாது. இந்த பசங்களே இப்போ என்ன கேட்குறா, ஸோ நீ படித்தேன்னு சொன்னால் உங்கள் காலத்தில் முடிஞ்சுது, வேற ஒன்றும் தொந்தரவு இல்லை. என் காலத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் படிக்காததுக்கு தான் வழி இருக்குது. படிக்கணும், உட்காந்து இதை தெரிஞ்சுக்கணும். திருப்பாவை சொன்னியா, ஆழ்வார் பாடல்கள்லாம் தெரிஞ்சுட்டியா, சஹஸ்ரநாமம் சொன்னியா, ஏதானு கோவிலுக்கு வந்தியானா, அது வேண்டாங்கிறதுக்கு 100 ஊடகம் இருக்கே. அப்படி இருந்துச்சு அவன் எப்படி வருவான்? அன்றைக்கி அதெல்லாம் இல்லை. எங்கே பார்த்தாலும் எதோ தான் சத்தம் கேட்கறது. இப்போ இது வளர்ந்துருக்கோ இல்லையோ, சுவாமி அதையும் பகவான் தானே படைச்சிருக்கார், கண்டிப்பாக அவர் தான் படைச்சிருக்கார். கிருத்தியுகத்தில் நல்லத்தையும் அவர் தான் கொடுத்தார், கலியுகத்தில் இன்றைக்கி இருக்கிற தொந்தரவுகளையும் அவர் தான் கொடுத்துருக்கார். அது மறுக்கவில்லை. அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி அமைச்சுக்க போகிறோங்கிறது தான் இப்போ நமக்கு கேள்வி. அதனாலே கிருத்தயுகத்திலே ஆயுள் கூட, கலியுகத்தில் ஆயுள் குறைவு. கிருத்தயுகத்தில் புத்தி ஒரு நிலையை நோக்கி பரமாத்மாவை நோக்கி போச்சு, கலியுகத்தில் தொந்தரவு அதிகம், எதோ இருக்குது, அதை நோக்கி போக வேண்டியிருக்கு. மந்த பாக்யம். நமக்காவது புண்ணியம் நிறையா இருக்கான்னு பார்த்தா பாபத்தை எளிதில் தேடிக்கிறதுக்கு தான் இப்போ வழி அதிகமாக இருக்குது. கிருத்தயுகத்தில் புண்ணியத்தை எளிதில் தேடிக்கிறதுக்கு வழி அதிகமாக இருந்தது, ஆனால் இப்போது பாபம் அதிகமாக தேடிக்கிறதுக்கு வழி கூட வந்துடுத்துப்போ. அதுக்கடுத்து இயற்கையிலேருந்து சக்தியை வாங்க முடிஞ்சது கிருத்தயுகத்திலே. இப்போ எல்லா சக்தியும் செயற்கையாக தான் வாங்க வேண்டியிருக்கு. காற்றிலிருந்தும் தண்ணீர்லேருந்தும் பூமியிலிருந்தும் நமக்கு என்ன சக்தி கிடைக்க வேண்டுமோ அது இப்போது கிடைப்பதில்லை. ஆகாரத்திலையும் அது இல்லை. வேகமான உணவு வகைகள், வேகமான வாழ்க்கை முறை, உட்கார்றதுலேருந்து ஆபத்து, ஆசனத்திலேருந்து சரியில்லையே. படுத்துக்கிறச்சே ஒரே மெத்து மடுக்கே போது படுத்துக்கிறோம், அது முதுகு தண்டு வீணாப்படுறது. உட்கார்றதும் சரியாக நேரம் உட்கார்றதில்ல, அப்படி இப்படி சாஞ்சுட்டு திண்டாட்டம் போட்டு சாஞ்சிக்கணும், அது கழுத்து வீணாப்படுறது. இதை போல் நமக்கு வாழ்க்கை முறைங்கிறா பல விஷயம். வியாதிகளுக்கு இன்றைக்கி வைத்தியரிடத்தில் போகிறச்சே உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிண்டா தான் இது சரியாகும், ஆகார முறையை மாற்றிங்கோ அப்போ தான் சரியாகும், எப்போ பார்த்தாலும் கணிப்பொறி முன்னாடியே உட்காண்டிருக்கீள் மாற்றிங்கோ, எப்பவும் மன அழுத்தத்தில் இருக்கீள், குடும்பத்தில் மன அழுத்தம் எதோ சொல்கிறாளோ இல்லையோ. அப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் மாறிப்படுத்துப்போம். இயற்கையிலேருந்து சக்தி வரணும், அது வரல, செயற்கையாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆயுள் இல்லை, பாக்கியம் குறைஞ்சி போச்சு, ஸ்ரத்த குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இப்போ இதெல்லாம் நீர் என்ன சொல்ல வரீர்? வெறுமைக்கான கலியுகத்தை பற்றி குத்தமே சொல்லிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? நான் மட்டும் விதி விலக்கான சொல்கிறவரும் இதே வாழ்க்கையில் தான் இருந்தாகணும், கேட்கிறவரும் இதே தான் இருந்தாகணும். நான் என்னமோ இப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றி இல்லை, யார் பிள்ளையாக இருந்தாலும் அதுதான். இப்போ என் பிள்ளையாட்டி நான் பதில் சொல்லித்தான் ஆகணும்,
உங்கள் பிள்ளைப்பாடு தேவலை, எனக்காக இருந்தா நீ ஏதோ ரொம்ப தெரிஞ்சாப்பில் வேற சொல்கிறியே, ஒழுங்காக பதில் சொல்லணும். உங்களுக்கு இருந்தால் அந்த கட்டமான இல்லை. இப்போ எனக்கு தெரியாதுராப்பா கேட்டு சொல்கிறேன் நானும் சொல்லலாம். இப்போ நான் சொல்லணும்னா இன்னும் நீயே தெரியாதுன்னுட்டு ஊருக்கு என்ன போய் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி கேட்டுற மாட்டாளா? அதனால் யாருக்காக இருந்தாலும் இந்த கஷ்டம், இந்த யுகத்துக்குன்னு இருக்கிற சிரமங்கள் விட்டு போகாது. ஆனால் அதே சமயம் இப்போ சொல்ல போகிற கதை வேதவியாசருடைய கதை. அவர் இது இத்தனையும் கணிசிக்காமல் இருப்பாரா? நம்முடைய மந்த புத்திக்கே இத்தனை தெரிஞ்சால் ரிஷிகளுக்கு எவ்வளவு தெரியும்? முக்காலமும் உணர்ந்து ஓரொரு யுகத்திலும் இருக்கிற மக்கள் முன்னேறணும், கிருஷ்ண பக்தி வளர வேண்டும், இது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தானே ரிஷிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவர்கள் அதை யோசித்து பண்ணது. அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கலியுகத்தை பற்றி சந்தேகம், பெண்களை பற்றி சந்தேகம், நான்காவது வர்ணத்தவரை பற்றி சந்தேகம். இந்த மூணை பற்றி சந்தேகம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை தெளிவான மனசோட திறந்த மனசோட நீங்கள் கேட்டுக்கணும். அப்போ தான் அதனுடைய அர்த்தம் என்னான்னு புரியும். ஏன்னா இந்த மூணை பற்றியுமே அந்த காலத்தில் இரண்டாம் பட்சம்னு பேசி வந்த காலம். கலியுகம் மோசம் சுவாமி, அது நல்லதே நமக்கு வழிவகுக்காது. அதே போல் என்னதான் இருந்தாலும் ஆண்களுக்கு பெருமை, பெண்கள் ரொம்ப அழுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு முன்னுரிமை இல்லை, பெண்கள் முன்னேற்றம் சரியா இல்லை, அவர்களுக்கு எதுக்கும் ஒன்றும் உரிமையே கொடுக்கறதில்லை, இது இருந்தது. அதை போல் அந்தணர்கள்னு சொன்னால் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறா, நான்காவது வர்ணத்தவர்னா இல்லை, மோட்சமே கிடையாதுங்கிறா. இந்த மூணை பற்றி தான் இப்போ சந்தேகம். அந்த நாளில் கலியுகம்னா இப்படியாச்சே, பெண்கள்னா அப்படியாச்சே, நான்காவது வர்ணம்னா இப்படி, இதை பற்றி ரிஷிகளுக்கு சந்தேகம். இந்த சந்தேகத்தை கேட்கறதுக்கு வேதவியாசர் இடத்துல போகிறார். வேதவியாசர் ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு இருக்கார். அவர் குளிச்சுட்டு மேலே எழும்புறார், குளிக்கிறார், எழுந்திருக்கிறார். முழுக்கு போடுவோமோ இல்லையோ, அதை போல் முழுக்கு போட்டுருக்கார். ரிஷிகளெல்லாம் கூட்டமாக வந்து கரையில் கூட்டின்டா. அவர் அங்கே இருக்கிறவரை பார்த்து கை கூப்பினார். வேதவியாசர் அவளை ஏற இறங்க பார்த்தார். சந்தேகத்தோடு வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. முகத்தை பார்த்தாலே தெரியாதா? இப்போ எதுக்கு இவன் முகத்திலேயே ஏதோ சந்தேகம் தெரியறது அப்படின்னவர் கீழே போய் ஒரு முழுக்கு போட்டுட்டு மேலே எழுந்தார். எழுந்துட்டு கலி சாது, கலி மிகச் சிறந்ததுன்னார். ரெண்டாவது முழுக்கு போட்டார். மேலே எழுந்துட்டு பெண்கள் சிறந்தவர்கள், யோஷித சாது, பெண்கள் சிறந்தவர்கள்னார். மூணாவது முழுக்கு போட்டார். எழுந்துட்டு சூத்ர சாது, நான்காவது வர்ணத்தவன் சிறந்தவன். மூணே முழுக்கு மூணு விஷயத்தை சொன்னார். எழுந்து கரைக்கு வந்தார். தடால்னு இவா எல்லாரும் எழுந்து நமஸ்கரித்தா. மூணை பற்றி தான் எங்களுக்கு சந்தேகமே இருந்தது, மூணையும் தெளிவாக சொல்லிட்டீரே. ஞான திருஷ்டியால் அவர் பார்த்துருக்கார், தெளிவுபடுத்திட்டார். அப்போ ஆண்களை விட பெண்களுக்கு ஏத்தம், 4 வர்ணத்திலே 4வது வர்ணத்துக்கு ஏத்தம், 4 யுகத்திலே 4வது யுகமான கலியுகத்துக்கு ஏற்றம், இதுதான் என் மதம் பட்டு வாங்கிட்டார். இப்போ அவளுக்கு சந்தேகம் வலுத்துடுத்து. நீர்மாட்டுக்கு பதில சொல்லிட்டீர், எதுனாலேன்னு எங்களுக்கு தெரியல. புஸ்தகத்தை எல்லாம் படித்து பார்த்தா யுகங்களுக்குள் கிருத்தயுகம் சிறந்ததுன்னா சொல்கிறது. மற்றபடிக்கு இப்போ வேதம் சொல்கிறது எங்கே, மந்திரம் சொல்கிறது எங்கே, யாகம் ஹோமம்லாம் பண்ணுறது எங்கே, எல்லாம் ஆண்கள் என்ன பண்ண சொல்கிறா, ஒன்றும் பெண்களை பண்ண சொல்கிறது இல்லையே. இப்போ எல்லா கோவில்லையும் பெண்கள் அர்ச்சகாலாக இருக்காளன்னா இல்லையே. அதுலேருந்தே எங்களை 2ஆம் பட்சமாக வச்சுருக்குன்னு சந்தேகம் இருக்கிறச்சே. இவர் சொல்கிறார் ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவர்கள்ங்கிறார். சரி, அதுவும் தெரியறது. இப்போ எங்கே பார்த்தாலும் பிராமணர்கள் அந்தணர்கள்னு சொல்லச்சே, நீர் இப்போ 4வது வர்ணம் வசந்ததுன்னு சொல்கிறீரே, ஏன் சொல்லுகிறீர்? அதுக்கு வேதவியாசர் கொடுத்த விளக்கம் தான் ரொம்ப அழகான விளக்கம். 3த்துக்கும் ஒரே காரணத்தால் சொல்கிறேன்னார் அவர். இந்த 3யுமே ஒரே ஒன்று தான் காரணம். அந்த அடிப்படை வேரிலிருந்து தான் இந்த 3மே வசத்தின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டால், நீங்களெல்லாம் உரிமையை பற்றி பேசுகிறீர்கள். யாருக்கு அதிக உரிமை? கிருத்தயுகத்துக்கு, ஆண்களுக்கு, அந்தணனுக்கு என்ன நீங்கள் உரிமையை பற்றி பேசின்றீர்கள். ஆனால் நான் பேசுறது எளிமையை பற்றி பேசுகிறேன்னார் அவர். எளிமைங்கிற அடிப்படையில் பார்த்தால் பெண்ணுக்கு ஏற்றம், 4வது வர்ணத்தவனுக்கு ஏற்றம், கலிக்கு ஏற்றம். இதுதான் நான் பார்த்து வச்சிருக்கிறது. நீங்கள் படித்த புத்தகத்தை தான் நானும் படிச்சிருக்கேன். எங்கு பார்த்தாலும் இதுதான் தெரியறதுன்னார். அது என்ன உரிமைக்கும் எளிமைக்கும் வேறுபாடு? நாம் நினைக்கிறது ஆண்களாக இருந்தால் இன்னென்னதெல்லாம் பண்ணித்தான் இருக்குது, அவளுக்கு தான் உரிமை இருக்குது, கோவிலில் போகலாங்கிறா, இதை எடுத்து போடலாம், அதை எடுத்து போடலாங்கிறா, எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்குறா. ஆனால் பெண்களாக இருந்தால் கொடுக்கலையென்னால் அதை வேற கோணத்தில் பார்த்துட்டார் வேதவியாசர். அதை போல் கிருத்தயுக கலியுகத்தையும் வேற கோணத்தில் பார்த்தார். அவர் ஒன்று ஒன்றா விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். நான் ஏன் தெரியுமா உரிமையின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது, எளிமையின் அடிப்படையில் பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ எளிமை என்னன்னு சொல்கிறேன். 100 வருஷங்கள் முயற்சி எடுத்து முக்தி பெற்றால் கிருத்தயுகத்தில் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு 100 வருஷம் ஆறுதுன்னு வச்சுக்கோ. அத்தனை வருஷம் மெனக்கட்டு ஒன்றை சாதிச்சிருக்கோம்னால் அதை 10 ஆண்டுகளில்
திரேதாயுகத்தில் சாதித்து விடலாம்ங்கிறார். அதே வேலை அதே முக்தியை திரேதாயுகத்தில் வந்தால் 10 வருஷம் முயற்சி போகும். அதே முயற்சி துவாபர யுகத்தில் வந்துட்டோன்னு வச்சுங்க, அதே 1 வருஷத்தில் போகும். துவாபர யுகத்தில் ஓர் ஆண்டில், திரேதாயுகத்தில் 10 வருஷத்தில் பண்ணது, கிருத்த யுகத்தில் 100 வருஷம் பண்ணதே ஒரே வருஷத்தில் துவாபர யுகத்தில் சாதிச்சுடலாம். கலியுகத்தில் வந்தால் அதை ஒரு நாளில் சாதித்து விடலாம். இதனால தான் கலியுகம் உயர்ந்ததுன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது சரி, நீண்ட ஆயுள் கிருத்த யுகத்தில் இருந்தது, பக்தி அதிகமாக இருந்தது, புத்தி அதிகமாக இருந்தது, ஸ்ரத்த அதிகமாக இருந்தது, பாக்யம் அதிகமாக இருந்தது, எல்லாம் வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது எல்லாம் சேர்ந்துட்டு எதில் கொண்டு போய் விடும் பாருங்க. நிறையா புத்தி இருக்கா, அப்போ நிறையா மதிப்பெண் வாங்கினா தான் கல்லூரியில் இடம். நிறையா பணம் இருக்கா, அப்போ நிறையா கட்டினா தான் கல்லூரியில் இடம். நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கே, பெரிய மனுஷனுடைய பிள்ளையா, அப்போ நிறையா எடுத்துனா தான் கல்லூரியில் இடம். எந்த உரிமையும் நிறையா இருக்குன்னு சொல்ல சொல்ல அதுக்கு தகுந்த ஆபத்து பின்னாடியே வரும். அதே இப்போ உன்னால் முடியலை, சரியாக ஓட முடியாதா, பரவாயில்ல உட்காந்துக்கோ. உனக்கு பணம் காசு இல்லையா, பரவாயில்ல கட்டாதே. உனக்கு இது இல்லை அது இல்லை, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு கிடைக்கிறது பாருங்க. ஆனால் இதை மேலோட்டமாக பார்த்தா என்ன தோணும்னா, அது என்ன சுவாமி என்கிட்ட இல்லை, அவர்கிட்ட எல்லாம் இருக்குது, அதனால் வசதி தானேன்னு தோணும். ஆனால் இப்போ வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, இருந்துட்டு போகிறது இல்லாத போகிறது. கண்ணன் என்ன இருக்கிறவருக்கு மோட்சம் கொடுப்பேன், இல்லாதவர் கொடுக்க மாட்டேன்னா சொன்னார்? அதை அவர் சொல்லவே இல்லையே. யாருக்கா இருந்தாலும் முக்தி கொடுக்குறேன், அதை கொடுக்கும்போது இருக்கிறவன் நிறையா முயற்சி பண்ணணும், இல்லாதவன் குறைச்சலாம் முயற்சி பண்ணால் போகிறோம். இதைத்தான் பெருமான் பிடிச்சி விட்டுருக்கார். அப்போ இந்த அடிப்படையில் பாருங்கோ, யார் வசந்த வாழ்னுட்டு. ஒருத்தருக்கு கிடைக்கும் இன்னொருத்தருக்கு கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டா அப்போ கிடைக்கிறவன் தான் வசந்தவன். அதை பகவான் சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, எல்லாருக்கும் பக்தி பொது அப்படின்னு சொன்ன பிற்பாடு அதிலே இவன் நிறையா பக்தி பண்ணாதான் கொடுப்பேன், இவன் குறைச்சலா பண்ணாலே கொடுப்பேன் இப்படின்னு 2 கோட்டியை பிரித்து விட்டுட்டா நீங்கள் எந்த கோட்டிக்குள்ளே போவேன்? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இப்படி இறங்கி அப்படி வெளியில் போய் மேல் வழியாக போயிட்டு அப்படி போயிட்டு பிரசாதத்தை அங்கே போய் வாங்கிட்டு போகணும் இப்படின்னு சொல்கிறேன். இன்னொருத்தருக்கு சொன்னேன், கொஞ்சம் யாரெல்லாம் நீங்கள் முடியாதவாளாக இருக்கீங்களோ நீங்கள் வாங்க இப்படியே போங்க பிரசாதத்தை வாங்கிட்டு போனோம்னா, உடனே இங்கே எல்லாம் முடிகிறவாளும் எங்களுக்கு முடியாதுன்னு விடுவா. அடுத்த வார்த்தை சொல்லுவோமா இல்லையா? அப்போ சாமி இப்படியே போயாகனா கொஞ்சம் அப்படி இப்படி காலை தாங்கியா நடக்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுங்களேன். என்னது முடிஞ்சிருக்கு முடியல, யார் சுவாமி இங்கெல்லாம் இறங்கி சுற்றிண்டு அதெல்லாம் ரொம்ப கட்டமாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன 2 நிமிஷம் முடியாதுன்ற மாதிரி சொன்னால் அவள் விட்டுடுவா போல் இருக்குன்னு போய்டுறோம் இல்லையோ. இப்போ யாரானு இந்த இடத்துல கவலைப்பட்டமான்னா, நான் என்னை குறைத்து கொண்டு முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆகவே இப்படி இறங்கி சுற்றி மாடிப்படி இதெல்லாம் யாரும் பிடிவாதம் பிடிக்க மாட்டோம். கிடைக்க போகிறது சட்டுன்னு கிடைக்கிறதுனா உடனே ஒத்துக்கிறதுக்கு மனசு வந்துடும் இல்லையோ. இப்போ என்ன குறை, அவர் தான் முடிஞ்ச வாழ்க்கை உண்டு முடியாத வாழ்க்கை உண்டுன்னுட்டாரு. அதில் ஏதானு மாறுதல் வச்சுருந்தாருன்னா வாஸ்தவம், எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டார். அப்போ பெருமான் சொல்லுவது, கலியுகத்தில் ரொம்ப சுலபமாக முக்தி அடையலாம், ஒரே நாள் முயற்சி பண்ணால் போகிறோம், 100 வருஷம் முயற்சி பண்ணால் தான் கிருதயுகத்தில் கிடைக்கும். நீர் இப்போ எதில் பிறக்கிறதுக்கு தயார்? நாம் உடனே ஞானம் அதிகமாக இருக்கும் கிருதயுகத்திலே, பிரேமம் அதிகமாக இருக்கும், ஸ்ரத்த அதிகமாக இருக்கும், ஆயுள் அதிகமாக இருக்கும். எல்லா கதையும் சரி சுவாமி, கிடைக்கிறது எப்போ சுலபமாக கிடைக்கும்? கிடைக்கிறது கலியுகத்தில்னா கிடைக்கும். அதனால் வேண்டாம், அப்போ நான் கலியுகத்திலே இருக்கேன், கிருத்தயுகமே வேண்டாம். இது 80,000 வருஷம் வாழ்ந்து கட்டப்பட்டு மோட்சம் போகிறத விட 8 நாளில் கொடுத்துருவாருன்னா அப்போவே சரியாக போச்சு. இதனால தான் கலி உயர்ந்ததுன்னு சொல்கிறேன்னார் அவர். அதனால் கிடைக்க போகிறது 4 யுகத்துக்கும் கிடைக்க போகிறது. அதில் கிருத்தயுகத்துக்காரனுக்கு கஷ்டப்பட்டு கிடைக்க போகிறது, கலியுகத்துக்காரனுக்கு எளிதில் கிடைக்க போகிறது. கலி உயர்ந்தது புரிஞ்சு கொடுத்து பரீட்சைகளுக்கு. ஓஹோ, முயற்சி கொஞ்சமாக இருந்தால் போரும், அதனால் கலி எளிதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் எப்போ ஒன்றை எளிதுன்னு சொல்லிட்டாரோ அதுக்கு இருக்கிற கஷ்டம் இருக்கத்தான் இருக்கும். 5 நாள் மட்டையடி ஆட்டம் ஆடி இருந்தோமா, எல்லாம் பாரதம் முழுக்க நடந்துருந்தோம் இல்லையோ. 5 நாள் தான் அந்த நாள்லாம். இப்போ தான் அதுக்கப்புறம் அது 50-50ன்னு ஆச்சு, அப்புறம் 20ன்னு ஆச்சு, அப்புறம் 10ன்னு ஆச்சு. எத்தனை இப்போ நம்ம கையில் ஒருத்தர் மட்டையை பிடிச்சிருக்கார், 11 பேர் ஆட்டம் ஆடுறாள். ஒருத்தர் பந்தை கொண்டு போடுறார், 3 குச்சி பின்னாடி நட்டுருக்கு. இந்த ஆட்டம் ஒரே என்னமோ தப்பாக போய் ஒரே பணம் காசு போகிறேன்ட்டு எல்லா வம்பும் எடுத்து. இப்போ இது ஒழுங்காக 5 நாள் ஆடிந்த வரைக்கும் ஒரு பணமும் இல்லை, காசும் இல்லை, ஒரு வம்பும் இல்லை, எல்லாம் சரியாக போயிருந்தது. இது 50-50 ஆச்சு, 20-20 ஆன உடனே வம்பு வந்துடுது. இப்போ ஏன்னா குறுகலாக வந்துடுது, எல்லாரும் பார்க்குறதுக்கு தயார், ஓஹோன்னு பணம் புழங்க ஆரம்பிச்சு கொடுத்து. 5 நாள் ஆடின்னு இருக்கிறச்சே இவ்வளவு அழுத்தம் யாருக்கும் கிடையாது. ஆட்டக்காரர்களுக்கெல்லாம் இத்தனை பாடு கிடையாது. மெதுவாக ஒரு 4 பந்தை விட்டால் கூட ஒன்றும் இல்லை. அநேகமாக 6 பந்தில் 2 பந்தை தான் தொடவே தொடுவா அந்த நாளில். மற்ற 4 வெறும் டக்குன்னு வச்சுட்டே இருப்பாள்.
நகராது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒன்றை தட்டாத இருக்க முடியுமோ? ஒன்றை தட்டலைன்னு ஒன்றா உட்காண்டிருக்கிறவெல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவா. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க போய் நின்றுட்டு ஒழுங்காக அடினுட்டு. அப்போ ஒரு அழுத்தம் வருது பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் கூட நம்மளால் மூச்சு விட முடியாது. அடுத்துன்னு மேலே போயிட்டே இருக்கணுமோ இல்லையோ? இதுதான் அவசர கதி, நம்மால் ஆகவே ஆகாது. அப்போ எதெல்லாம் அழுத்தம் வந்துடுறதோ கட்டம்தான். வேண்டாம் சுவாமி, 5 நாள் ஆட்டம் தான் எங்களுக்கு வேணும்னா யார் உட்காண்டிருக்கிறதுங்கிறீள்? இனிமேல் 5 நாளை வச்சு யாரையான வர சொல்லுங்க, மைதானம் காலியாக இருக்கும். 11 22 பேர் தான் இருப்பான், வேற யார் இருக்க போறா? அதனால் நம்மெல்லாம் போகவே மாட்டோம். அப்போ ஒரு பக்கத்தில் கஷ்டம்னு பார்த்தா, அழுத்தம்னு பார்த்தா வாஸ்தவம் கலியுகம் கஷ்டம்தான். இன்னொரு பக்கத்திலே நிறையா நேரம் இருக்குது, மெதுவாக பண்ணலாம், ஆனால் ஒத்தரும் வரமாட்டா, அப்படின்னா கிருத்தயுகம். இந்த ரெண்டுத்துக்கு இப்போ வித்தியாசம் தெரியறதோ இல்லையோ? அதனாலே அவர் கலியுகத்தை ஏற்றம்னு சொல்ல காரணம், சௌரியமாக இருக்குது, எளிமையில எதை வேணால் அடைஞ்சு விடலாம், கிடுகிடுன்னு அடைஞ்சு விடலாம், ஆகவே கலியேற்றம். இதை முதல்ல சொல்லிட்டா ரிஷிகளுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஏற்றம்னு சொன்னீரே, எதுனாலே? ரிஷிகள் 2வது கேட்குறா. அதுவா, ஆணுக்கும் முக்தி உண்டு, பெண்ணுக்கும் முக்தி உண்டு. பெருமான் 2 பேரையும் வித்தியாசப்படுத்துறதே இல்லை. யாருக்கா இருந்தாலும் மோட்சம் கொடுக்க போகிறார். எல்லா இடத்துலையும் பின்ன உரிமை ஆண்களுக்கு தானே இருக்குன்னால் கண்ணன் அப்படி சொல்லவே இல்லை. இப்போவே நீங்கள் கிளம்பி, இப்போ கிளம்ப வேண்டாம், நாள் நீங்கள் முடிஞ்ச அப்புறம் கிளம்புங்க. இப்போவே நீங்கள் கிளம்பி ஸ்ரீ நாதத்வாரகா, ரொம்ப ஆச்சரியமான ஊர். நாதத்வார்னு ராஜஸ்தானத்தில் இருக்கிற ஊர். உதய்பூருக்கு வடக்க 50 ஒரு 35 மைல் அந்த தூரம் உதய்பூருக்கு ராஜஸ்தானில் போனேன்னு வச்சுங்க. ஸ்ரீநாத்ஜின்னு பெருமாளுக்கு திருநாம். ஸ்ரீநாதன், லக்ஷ்மிநாதன், ஸ்ரீநாதன் கேள்விப்படுறமே. ஸ்ரீ மகாலட்சுமி, நாதன் சுவாமி. மகாலட்சுமிக்கு சுவாமி லக்ஷ்மிபதி. அங்கே எப்பேற்பட்ட வித்வான் போகட்டும், நாங்கள்லாம் இங்கேருந்து பெரிய வித்வான்கள்லாம் அழைச்சின்னு போவோம். கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து முன்னாடி வரிசையில் விடுங்க. நம்ம கோல் இதே பழக்கமோ இல்லையோ? நமக்கு பணம் இருந்தால் சரி, படிச்சிருந்தால் சரி, பதவி இருந்தால் சரி, முன்னாடி போகலாம். மக்கள்லாம் சாதாரணமாக பின்னாடி நினைக்க வேண்டியதுதான். அதுக்கு 50 ரூபா சீட்டு உண்டு, 100 ரூபா சீட்டு உண்டு, 250 உண்டு, 1000 உண்டு. அடுத்து இன்னும் வைகுந்தத்துக்கு 10,000 ரூபா கொடுத்தா போகலான்னு போடல. அது மட்டும்தான் இன்னும் பாக்கியே தவிர மற்ற எல்லா சீட்டும் நான் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ வைகுண்டத்துக்கு சொல்லலை, நான் அந்த வைகுந்தத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு இன்னும் யாரும் சீட்டு போடலையோ இல்லையோ? மற்றபடிக்கு 5 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து அப்படியே மாறுறது. இது நமக்கு இருக்கிறது. அங்கே போனேன்னா ஒன்றுமே கிடையாது. சன்னதியை முதல்ல கார்த்தால் 6லேருந்து 12:30 மணி வரைக்கும்லாம் திறந்தே வைக்க மாட்டான். கண்ணன் சின்ன கண்ணன், பாலகண்ணன், பாலகிருஷ்ணன்கிறதுனால அவர் ரொம்ப சுகுமாரம். எழுந்திருந்தால் தூங்கிப்படுவார், தூங்கியிருந்தால் சாப்பிடுவார், சாப்பிட்டா தூங்கிப்படுவார், தூங்கியிருந்தால் சாப்பிடுவார். எழுந்ததுக்காக தூக்கத்துலேருந்து எழுந்திருப்பார். எழுந்தது ரொம்ப ஆயாசமாக இருக்குமா, தூங்கிப்படுவார். தூங்கினது ஆயாசமாக இருக்குமா, எழுந்திருப்பார். எழுந்தது ஆயாசமாக இருக்குமா, சாப்பிடுவார். சாப்பிட்ட உடனே கால் கையெல்லாம் தள்ளாடிடும், உட்காந்துடுவார், படுத்துடுவார். இப்படி தான் அங்கே இருக்கிற கண்ணன், ரொம்ப குழந்த கண்ணன். அவளுக்கு அத்தனை பரிவு அந்த கண்ணனுக்கு. இந்த விசிறி போடல இன்னோவா, இந்த விசிறியோ குடு வசதியோ கிடையாது. கோட்டீஸ்வரம் மொத்த பேர் நித்தியம் கோவிலுக்கு வரான். அவள் நினச்சிருந்தா கோவிலையே குடு ஆக்கியிருக்கலாம். இல்லை, அதெல்லாம் எங்கள் கண்ணனுக்கு ஜலதோஷம் வந்துடும், இங்கே அதெல்லாம் நாங்கள் போகவே மாட்டோன்னுட்டு அதனால் பங்கா வீசுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேலே இப்படி நீளமாக இருக்கும், துணியில் இருக்கும், அதை கயத்தை போட்டு இப்படி இழுப்பா. அப்போல்லாம் பெரிய மனுஷா பதவியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் 2 ஆளை கொடுத்துருப்பா. அதை போல் அங்கே ஒரு குடும்பம் இருக்குது. 200 வருஷமாக ஒரே குடும்பத்தவர்கள் அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா. கோவிலில் கர்ப்பகிரகத்தில் பெருமாள் இருப்பார், மேலே பங்கா போட்டிருக்கோம், அதுலேருந்து சின்ன ஓட்ட வரியாக கயறு வெளியில் போகும். 24 மணி நேரம் கோவில் திறந்துருக்கிறச்சே இல்லை. நம்மெல்லாம் போடுறதெல்லாம் போடுவோம், திறந்து சாத்திட்டு வந்தாச்சுன்னா அவ்வளோதான், அந்த பெருமாள் பாட்டை அவர் தான் பார்த்துக்கணும். ஆனால் அங்கே அப்படி இல்லைவா, 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கோவில் கதவு சாத்திருக்கும். கயறு சின்ன ஓட்டையில் தானே வெளியில் வருது. அங்கே ஒரு ராட்டினம் போட்டிருக்கு, வெளியில் உட்காந்து எழுந்துருப்பா. கிருஷ்ண ஸ்தோத்திரத்தை சொல்லிகிட்டே நாள் முழுக்க இழுப்பா. அவள் 6 பேர் குடும்பத்துலேருந்து வச்சுட்டு இருக்கா. 4 மணி நேரம் சுற்றி மாற்றி போட்டுக்கிறாப்போ. அது ஸ்ரீநாத்ஜியினுடைய ஆச்சரியமான கோவில். எதுக்காக சொல்ல வந்தேன், அப்படி நாம் வடக்க போகிறோம். அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கார்த்தால 5:30 மணிக்கு கோவிலுக்கு கதவு திறப்பா. திறக்கிறதுக்கு முன்னாடி எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கூட்டமாக வாசலில் நிற்கணும். ஒருத்தருக்கொத்தர் முண்டிண்டு உள்ளே போகிறதுக்கு தயாராக வாசலில் நின்றுருப்பா. கதவை 5:30க்கு பெருமாள் எழுந்துருவார். எழுந்து அவர் மெதுவாக செருப்பு மாட்டிடுவார், வெறுங்காலில் நிற்க மாட்டார். அவர் வெள்ளி செருப்பு, தங்க செருப்பெல்லாம் போட்டுப்பார். எழுந்து பல்லு குத்துறதுக்கு தங்க குத்தூசி வச்சுருக்கார். அவர் நாக்கு வழிக்கிறதுக்கு தங்கத்தில் வச்சுருக்கார். இதெல்லாம் பண்ணி 4 பேர் பாடணும், பாட்டெல்லாம் பாடி அவர் எழுந்திருக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு அடம் பிடிப்பார். இல்லை கண்ணா அப்படிலாம் சொல்லாதே, பக்தர்கள்லாம் காத்துட்டுருக்கா, கண்டிப்பாக நான் எழுந்திருக்கணும்னுவார். நான் எழுந்திருக்கணும்னா லட்டு கொடுக்கணுன்னுவார். சரின்னு லட்டு கொண்டு போய் கொடுப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இது போகாது பாதுஷா வேணும்னுவார். சரின்னு பாதுஷா கொண்டு எல்லாம் 5:30 மணிக்கு
கார்த்தால் 5:30 மணிக்கு சுவாமி இது என்ன பாதுஷாவும் லட்டும் 5:30 மணி அவருக்கு முடியறது, நமக்கு என்ன கவலை? இப்போ அவர் 5:30 மணிக்கு இனிப்பு சாப்பிட்டாருன்னா நமக்கு என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மெதுவாக தயாராகிடுவார். கண்ணா பக்தர்கள் வரலாமான்னு நிஜமாக கேட்குறாவா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ அவர் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கும் ஸ்லோகம் வச்சுருக்கா, இவா கெஞ்சறதுக்கும் ஸ்லோகம் வச்சுருக்கா, இப்போ நாக்கு வழிக்கணும்னு சொல்கிறதுக்கும் ஸ்லோகம் வச்சுருக்கா. எல்லாம் வல்லபாச்சாரியர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அவர் புஷ்டி சம்பிரதாயம்னு பேர், வல்லபாச்சாரிய சம்பிரதாயம். அதில் இந்த அர்ச்சகர்கள்லாம் பிரார்த்திக்கிறா. அப்புறம் அவர் தலையாட்டுவார். சரி சரி கதவை திறந்து விடு, கொஞ்ச நாள் தான் நிற்பேன்னு. ஒரு 20 நிமிஷமான தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிப்பா. 20 நிமிஷம் வர்றவா எல்லாரையும் அதுக்குள்ள நீங்கள் அனுப்பிச்சுடணும்னு ஒரு கண்ணன் 5:30க்கு தரப்பா. அப்படியே முண்டி அடிச்சுன்னு மொத்த பேரும் உள்ளே வருவோம். அப்போ ஒரே ஒரு வித்தியாசம், முதல் வரிசையில் பெண்கள் போகலாம், எப்படிப்பட்ட வித்வானாக இருந்தாலும் பின் வரிசையில் தான் போயிடணும். முதல் வரிசையில் தான் பெண்களுக்கு முன்னுரிமை. நாங்கள்லாம் இங்கேருந்து போகணும், தெற்கு தேசத்துலேருந்து வித்வான்கள் வந்திருக்கோம், வேதம் படிச்சிருக்கோம், அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆணா பெண்ணா? அந்த அர்ச்சகர் ஒரே வார்த்தை எங்களை தான் கேட்டார், நீங்கள் ஆணா பெண்ணா? சாமி தான் நின்றுட்டுருக்கமே பார்த்தா தெரியலையா? ஆண்கள் தான் வந்திருக்கோம், படிச்சிருக்கோமேண்ணா, பின்னாடி போன்ட்டாரோ. வேறு கேள்வியே இல்லை, பின்னாடி நாங்கள் எல்லாம் பின்னாடி போகணும். பெண்கள் அத்தனை பேர் நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெண்கள் கூட்டின்னு போனோமோ அவர்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக முன்னுரிமையில் போயிட்டுட்டு வெளியில் வந்து எங்களை அன்னைக்கு அவள் பார்த்த பார்வை தான் ரொம்ப வெட்கமாக இருந்தது. இத்தனை நாள் இந்த ஊர் கோவிலில் இந்த பாடுபட்டு நாமதான்னு சொல்லிட்டோம். அங்கே போன பிற்பாடு கண்ணன் இவா எல்லாரையுமே பின்னாடி சொல்லிவிட்டார். அவருக்கு முன்னுரிமை பெண்களுக்கு தான், அவர்களைத்தான் அனுகிரகிக்கிறார். இதை என்னைக்கோ வேதவியாசர் ஞாபகம் வச்சுனுட்டார். கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பெண்கள். அதோடு இல்லை, பெண்களுக்கு அத்தியனம் பண்ணணும், மந்திரங்களை சொல்லணும், யாக யஜ்யங்களை பண்ணணும். இது இத்தனை தேவையே இல்லாமல் மோட்சம் கிடைக்கிறது. நாம் பூஜை பண்ணுறோம் பாருங்க, பூஜை பண்ணுற சமயத்துக்கு ஆணுக்குன்னு இன்னென்ன உண்டு, பெண்ணுக்குன்னு இன்னென்ன உண்டு. சமைக்க வேண்டியது பெண்ணுது, பூத்தொடுக்க வேண்டியது பெண்ணுது, சந்தனம் அரைச்சி வைக்க வேண்டியது பெண்ணுது, தூபம் தீப பாரதியை தயார் பண்ணிக்க வேண்டியது பெண்ணுது. இது இத்தனை பாத்திரத்தை சுத்தி பண்ண வைக்க வேண்டியது பெண்ணுது. இதெல்லாம் ஸ்திரீக்கு பிரித்து கொடுத்துட்டார் பெருமாள். எதை பிரிச்சிருக்காருனால், எதெல்லாம் அவள் பண்ணாத இவன் பண்ணால் தனக்கு ஆபத்தோ அதெல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டார். எதெல்லாம் இவன் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒன்றும் இல்லையோ அதெல்லாம் நீயே பண்ணணுட்டார். இப்போ இவர் திருவஞ்சனம் பண்ண போகிறார், மந்திரம்லாம் சொல்ல போகிறார். நீ ஒழுங்காக சொல்லு, ஒழுங்காக சொல்லாதப்போ ஒன்று. ஆனால் சமைக்கிறத உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதை அவள்கிட்ட இல்லாமல் நீ பண்ணி உப்பும் இல்லை காரமும் இல்லை எதுவும் இல்லாட்டா வேண்டான்னு அவள்கிட்ட கொடுத்துட்டார். பூவை ஒழுங்காக தோண்டாட்டா தொடுக்கலைன்னா ஆனந்தமாக இருக்க முடியாது, அவள்கிட்ட கொடுத்துட்டார். சந்தனம் ஒழுங்காக அரைக்கலை கமகமான்னு இருக்கல, நாள் முழுக்க மறுநாள் காலத்தால் தானே பூஜை, அப்போ நாள் முழுக்க அந்த சந்தனத்தை தானே அவர் தடவிட்டு இருக்கணும். எது தன்னோட கூட இருக்குமோ தனக்கு அதனால கொஞ்சம் திருப்தின்னு தெரியறதோ அதெல்லாத்தையும் பெண்ணிட்ட கொடுத்துட்டார். எதனால தனக்கு ஒன்று மாறுதலே இல்லையோ அது அத்தனையும் ஆணிடத்தில் கொடுத்தார். அப்போ அதே போல் நீ பூஜையை பண்ணு, ஆராதனை பண்ணு, நீ சமைத்து வந்துக்கோ, சந்தனத்தை அரைச்சிக்கோ, புஷ்பத்தை தொடச்சிக்கோ, அதே மோட்சம். அவன் எல்லா மந்திரத்தையும் சொல்லட்டும், அபிஷேகம் பண்ணட்டும், யாகம் பண்ணட்டும், யஜ்யம் பண்ணட்டும், விரதம் இருக்கட்டும், அதே மோட்சம். 2 பேருக்கு நான் மாற்றலை, நீ இப்படி பண்ணி மோட்சத்துக்கு போ, அவள் அப்படி பண்ணி மோட்சத்துக்கு போட்டோம். நிர்பந்தம் இல்லாமல் முக்தி இல்லையும். அதனால் தான் வியாசர் சொன்னார், உரிமை பூஜையில் பெண்களுக்கு நிறையா இருக்காப்பில் படுறது. உரிமைன்னா என்ன? எளிமை. உரிமைன்னா உரிமையை பற்றி பேச்சே இல்லை. இப்போ உரிமைன்னு பார்த்தா கஷ்டம், கிருத்தயுகத்துக்கு கஷ்டம், ஆண்களுக்கு கஷ்டம், பிராமணாளுக்கு கஷ்டம். ஆனால் எளிமைன்னு பார்த்தால் பெண்ணுக்குத்தான் சுலபமாக இருக்குது. ஆகவே பெண் ஏற்றம்னு சொன்னேன். சரி, 4வது வர்ணத்தவரை ஏற்றம்னு சொன்னீரே, எதுக்காக சொன்னீர் என்று ரிஷிகள் மறுபடியும் கேட்டார். பிராமணன் அத்தியனம் பண்ணணும், க்ஷத்திரியன் போய் நாட்டெல்லாம் காக்கிறதுக்கு சண்டை போட்டு வந்தாகணும், பூணல் போட்டுக்கணும், தீட்டு உண்டு, பிறந்தா தீட்டு போனா தீட்டு, விரதம் உண்டு, உபவாசம் உண்டு, எத்தனையோ உண்டு. இதெல்லாம் பட்டாத்தான் பிராமணனுக்கு. கரணம் தப்பினா மரணம். ஒரு நாள் ஒரு காலலம்பலேன்னு வச்சுங்க, ஒழுங்காக கொஞ்சம் அப்படி இயற்கை உபாதைகளை பார்த்துட்டு நாங்கள் கால அலம்பாத வந்துட்டோம்னால் அதுக்கு பிராயச்சித்தம் 108 காயத்ரி பண்ணு, 1008 காயத்ரி பண்ணு. தூங்கிறதுக்கு முன்னாடி கால அலம்பிக்காத படுத்துனுட்டோம்னா மறுநாள் கார்த்தால எழுந்து 1008 காயத்ரினா 3 மணி நேரம் போச்சுன்னு அர்த்தம். ஒன்றும் விளையாட்டு கிடையாது. அப்போ இந்த ஒரு பிராயச்சித்தையும் பண்ணி இவன் என்றைக்கு மோட்சம் வருது? இவன் பிராயச்சித்தமே பண்ணிட்டான்னா பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இது 4வது வர்ணத்தவர்களுக்கு சொல்லப்படவில்லை. தீட்டே வராதே, போனாலும் சரி பிறந்தாலும் சரி தீட்டு அந்த ஒரு நாள் 2 நாள் அதோடு போச்சு. 13 நாள் தீட்டு பண்ணேன், மாதம் மாசிக்கம் பண்ணேன், அமாவாசை தோறும் தர்ப்பணம் பண்ணேன், வருஷந்தோறும் ஒன்றுமே சொல்லப்படவே இல்லையே. இப்போ எளிமையாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிராமணன் ஸ்ராத்தம் பண்ணணும், திதி பண்ணணும்னா 4 மணி நாள் ஆகும். கார்த்தால் அவன் 10 மணிக்கு ஆரம்பித்தான்னா சாப்பிட்டு முடித்து எழுந்திருக்கிறச்சே 4 மணி ஆகும். எங்கள் தகப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார்,
ஸ்ராத்தம் பண்ணுறது, திதி பண்ணுறது, இவன் தாப்பனாருக்கா இவனுக்கான்னு சந்தேகம் வந்துடும் போல் இருக்கு. இவன் 4 மணிக்கு பண்ணி சாப்பிட முடியாதே, அவனுக்கு ஏதான சக்கரை வியாதி அது இது இருந்து 4 மணிக்கு சாப்பிட்டு மயக்கம் வந்து எல்லாம் இவனுக்கு தான் வரும். இது பாடு. இது ஒன்றும் இல்லை. இப்போ சாமான்யமாக எல்லாரும் தித்தி கொடுக்குறதுனா என்ன பண்ணுவா? நதிக்கரைக்கு போவோம், அரிசி வாங்கிப்பா, வாழைக்காய் வாங்கிப்பா, தட்சணை வைப்பா, கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதானே தித்தி. அப்போ எவ்வளோ எளிமையாக்கி விட்டார் பெருமாள். இன்னென்னாருக்கு கஷ்டம், இன்னென்னாருக்கு எளிமைனால், ஓ அந்த கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு போகிறானே நான் போலேன்னு யாரானு கேட்பாளான்னா. இப்போ ஒரு பெண்ணை என்ன சொல்லலாம்? நம்ம என்ன தான் இருந்தாலும் நான் சமைச்சா போகிறோம், பூ தொடுத்தா போகிறோம், செஞ்சனாச்சா போகிறோங்கிறீர். இருந்தாலும் அவர் தான் அதெல்லாத்தையும் பண்ணுறார். எனக்கு என்னமோ கஷ்டப்பட்டு மோட்சம் போகிறது தான் வசத்தின்னு தோன்றதுன்னு ஆகும். இதை யாரானு சொல்லுவாளா? சுவாமி கஷ்டப்பட்டு மோட்சம் போகிறது போய் வசதியா? கஷ்டமே வேண்டாம், சுலபமாக போகலாம். இல்லை கஷ்டப்பட்டால் போகிற இடம் உயர்ந்த இடம், எளிதான வழியில் போகிற இடம் சுமார் இடம்னு சொன்னாலும் சரி. பெருமாள் 2 வைகுண்டம் வச்சுட்டு கட்டப்பட்டு வர்றவாளாம் அந்த வைகுண்டத்துக்கு போங்க, சுமாராக வர்றவாளாம் இந்த வைகுண்டத்துக்கு போங்கன்னு சொன்னாரா? யாருக்காக இருந்தாலும் ஒரே வைகுந்தம். அங்கே போன பிற்பாடு மாறுதல் கிடையாது. அப்போ எளிதான வழியைத்தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். கலி எளிதானது, பெண்ணு உயர்ந்தவள், 4வது வர்ணத்தவருக்கு இன்னும் எளிமை உயர்த்தி கட்டுகிறது. அதுக்கப்புறம் வேதவியாசர் சொல்கிறார், ஏன் 4வது வர்ணத்துக்குன்னு அந்த பெருமை சொன்னேன் தெரியுமோ? பகவானுடைய திருமேலிலேருந்து உருவாறுதலே, அவன் திருவடியிலேருந்து உருவானவர்கள் தான் 4வது வர்ணம். இன்னென்ன இடத்துலேருந்து பிராமணோஸ்ய முகமாசீது பாஹூராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யா பத்பாகம் சூத்ரோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாதா என்ன உபனிஷத் வாக்கியம் சொல்கிறது. பகவானுடைய வாயிலிருந்து பிராமணன் தோன்றினான், தோள்களிலிருந்து க்ஷத்திரியன் தோன்றினான், தொடையிலிருந்து வைசியன் தோன்றினான்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருது. அப்போ திருவடியிலேருந்து தோன்றினவன் 4வது வர்ணம். ஒரு கோவிலுக்குன்னு போகிறோம், பெருமாளை சேவிச்சுட்டு உன் திருவடியே சரணம்னு சொல்லுவோமா, உன் தோளே சரணம்னு சொல்லுவோமா? யாரும் பெருமாளை தோளெல்லாம் சரணாதி பண்ண முடியாது. அவரை சேவைக்கு சேவை நமக்கேற்ற இடம் திருவடி தானே தவிர தோளும் இல்லை கையும் இல்லை. கையை பிடிச்சா நண்பன் அர்த்தம், திருவடியில் விருந்தா தான் அடியவன் அர்த்தம். நாம் எல்லாரும் என்ன சொல்லிக்கிறோம்? அடியேன். அது இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல்ல யாரை பார்த்தாலும் அடியேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன அடியேன்னா உமக்கு நான் அடியவன். அடியவன் சொன்னாலே அடியில் விழறவன் தான் அடியவன். திருவடியில் யார் விழுகிறானோ அவன் தான் அடியவன். அந்த திருவடியிலேருந்து யார் பிறந்திருக்கானோ அவனுக்கு எப்பவுமே சிறப்பு தானே. அதனால கலியுகத்துக்கு இது தனி சிறப்பு. பெண்களுக்கு தனி தர்மம், 4வது வர்ணத்தவர்களுக்கு தர்மம். இதை புரிந்து கொள்வீர்கள் என்று வேதவியாசர் ரிஷிகளுக்கு ஓதினார். ரிஷிகளுக்கெல்லாம் திருப்தி. இந்த சரித்திரம் முழுக்க ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இது இப்போ மனசில் வாங்கிடுங்க. ஆஹா, கலியுகத்துக்குன்னு நல்லதும் இருக்குங்கிறத முதல்ல ஒத்துப்போம். நம்ம யாருக்கும் இப்போ கலியுகம்னாலே ஆபத்து தான், இழந்தோம் என்று மனம் தளர்ந்து போயிட வேண்டிய தேவையே இல்லை. கலியுகத்தில் இருக்கிறதுல வேற மார்க்கத்தில் நன்மை இருக்குது, வேறொரு கோணத்திலேருந்து சுலபமாக கிடச்சிரும் போல் இருக்கு. இனி அந்த தர்மம் என்ன, எப்படி இருந்திருந்தால் நமக்கு கலியுகத்தில் சுலபமாக இருக்கும் என்று பார்ப்போம். கலியுகத்துக்குன்னு எடுக்கப்பட்ட தர்மம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஆரம்பிக்கச்சே ஒரு ஸ்லோகம் சொன்னேன் பாருங்க. அந்த ஸ்லோகத்தில் 4 யுகத்துக்கு தர்மமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தர்மம்னா எது? இந்த வாழ்க்கை வாழறதை பற்றி நான் சொல்லவே இல்லை, அதை முதலே சொல்லிட்டேன். மோட்சம் போகிறதுக்கு, முக்தி அடைவதற்கு வழி, அந்த வழி கிருத்தயுகத்தில் ஒன்று, திரேதாயுகத்தில் ஒன்று, துவாபர யுகத்தில் ஒன்று, கலியுகத்தில் ஒன்று. அந்த வழியை பகவான் எளிமைப்படுத்திகிட்டே போகிறார். முதல் யுகத்தில் கஷ்டமான வழி, ஏன்னா உங்ககிட்ட கஷ்டப்படுறதுக்கு சக்தி இருக்குது படுங்கிறார். 2வது யுகத்தில் அதை விட எளியது, உனக்கும் சக்தி குறைஞ்சிடுத்து நானும் குறைச்சிடுறேன். 3வது யுகத்தில் அதை விட எளியது, உனக்கு இன்னும் சக்தி குறைஞ்சிடுத்து நான் இன்னும் குறையிறேன். 4வது யுகத்தில் ரொம்பவே எளியது, சக்தியே இல்லை உங்கள்கிட்ட, ஆனாலும் ஏற்றுக்கிறேன். இந்த 4லையும் சேர்த்த அடிப்படையில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்னால் ஒன்று மட்டும் வேணும். சக்தி குறையலாம், முயற்சி குறையலாம், அறிவு குறையலாம், எதுவும் குறையலாம், ஒன்று மட்டும் குறையக்கூடாது. என்னான்னு கொஞ்ச நாள் யோசிங்க, அப்புறம் சொல்கிறேன். ஏதோ ஒன்று குறைஞ்சா மட்டும் அவர் ஒத்துக்க மாட்டார். இது இத்தனையுமே சரி, ஆனால் அது மட்டும் இருக்கணும். எதுவாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இது 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 ஒருத்தர் பக்தின்னு சொல்லிட்டார். இப்போ இருக்கட்டும், பக்தியும் குறைஞ்சி போயிடுமே. கிருத்தயுகத்தில் இருந்த பக்தி இப்போ கலியுகத்தில் இருக்குமா? குறையும் இல்லையோ? குறையலாம். ஆனால் எது குறையக்கூடாது? இப்போ ஒருத்தர் அடைய வேணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையோ, மோட்சம் போகணுங்கிற ஆசை, அதான் ருச்சின்னு வடமொழியில் சொல்லுவா, தமிழில் ஆசைன்னு சொல்கிறோம். ஏன் பாருங்களேன், ஒருத்தர் நன்னா படித்து ஓஹோன்னு வேலை பார்க்குற சக்தி இருக்குது, அவர் ₹1,00,000 சம்பாதிக்கிறார். அடுத்தவர் அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் வேலை பார்க்க முடியாது, அவர்கிட்ட என்னெல்லாம் குறைஞ்சிரும்? வேலை பார்க்குறது குறையும், சக்தி குறையும், அறிவு குறையும். ஒன்று மட்டும் குறையாது, எனக்கும் ₹1,00,000 வேணும். அது மாறுமா? எத்தனை சக்தி குறைந்தாலும் எத்தனை குறைஞ்சாலும் 1,00,000 வேணுமோ இல்லையோ?
படிக்காட்டா கூட 1,00,000 வேண்டாம்னு யாருன்னு சொல்லப்படாடா? சாமி எனக்கே தெரியும், நான் குறைச்சலாக தான் படிச்சிருக்கேன், எனக்கு 5,000 ரூபா கொடுங்க போகிறோன்னு யார் சொல்லுவா? எனக்கு தேவை அதே லட்சம். ஒன்னால் அதுக்கு தகுந்து உழைக்க முடியுமா? அதை தான் முடியாதுன்னு முதல்ல சொல்லிட்டேன் சாமி. அது முடியாது, எனக்கு தேவை அந்த லட்சம் வேணும். அதே போல் எனக்கு வைகுந்தத்தை அடைஞ்சாகணும், அதற்குரிய சக்தி ஞானம் எதுவும் எங்கிட்ட கிடையாது. ஆனால் பகவன்னு நீ கண்டிப்பாக கொடு. இது வித்தியாசம். லௌகிகத்தில் ஆற்றல் இல்லாவிட்டால் அதே பயன் கிட்டாது, கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஆன்மீகத்தில் மட்டும் ஆற்றல் இல்லாவிட்டாலும் அதே பயன் கிட்டும். இது உலகத்துக்கும் ஆன்மாவுக்கும் வித்தியாசம். ஏன்னா இப்போ சம்பிரதாயம்னு வந்து நம் பரமாத்மா ஜீவாத்மா பக்தி மார்க்கம்னு பார்த்தால்தான் யாருக்கும் கிடைக்குங்கிறதே வரும். ஆனால் லோகத்தில் அது எங்கேயானு கிடைக்குமா? வேலை பார்த்தா தான் சம்பளம், படித்தா தான் வேலை, மதிப்பெண் வாங்கினா தான் உயர்ந்த கல்லூரியில் இடம். நான் மதிப்பெண் வாங்கலை, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்களேன்னு கேட்டால் கிடைக்காது. மிஞ்சி போனால் அது முதல்வர் யாரோ அவர் தன் குடும்பத்தாருக்குன்னு ஒரு 10 இடம் வச்சுருக்கலாம், அதுலேருந்து போட்டு கொடுக்கலாம். அதுக்குள்ளே படுற பாடு போரும் போருன்னு ஆகிடும். இன்னொன்று பாருங்கள், அப்படியே நாம் சிபாரிசின் மூலம் உள்ளே போய் சேர்ந்துட்டாலும் அதுக்கப்புறம் படிக்க வேண்டாம்னு யாரானு சொல்லுவாளா? சிபாரிசின் மூலம் இப்போ 95 வாங்கியிருந்தால் இந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும், நான் 45 தான் வாங்கியிருக்கேன். யாரும் ஆளை பிடிச்சேன், கையில் விழுந்தேன், காலில் விழுந்தேன், ஒரு இடத்த வாங்கிவிட்டேன். இந்த பிள்ளை என்ன நினச்சுட்டான், இடம் வாங்கின அப்புறம் எல்லா பரீட்சையிலையும் 35 வாங்கினா போகிறோம்னு நினச்சுட்டான். அது நடக்காது. இடம் வாங்கிறதுக்கு வேண்டான்னு வாழை தவிர உள்ளே வந்த பிற்பாடு மொத்த பாடையும் பழனம் இல்லையோ. ஆனால் பகவான் அந்த மாதிரி இங்கே சொல்கிறதே இல்லை. இப்போ உள்ளே வர்றதுக்கும் யார் வேணா வாங்கோ, அப்புறம் இருக்கவாளும் யார் வேணா இருங்கோ, எங்கே மோட்சம் போனமோ யார் வேணா வாங்கோ. ஒன்றே ஒன்று, உண்மையான ஆசை வச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. என்னை அடையணுங்கிற விருப்பம் இருக்குமானால் அது கொண்டே பெருமான் அனைத்தையும் கொடுக்கிறார். இது இருக்கா அது இருக்கான்னு அவர் வேறுபடுத்தி பார்க்குறதே கிடையாது. அதனால் இப்போது மார்க்கம் குறைஞ்சின்னு போகிறது, எளிமையிட போகிறது. பகவானை ஏற்படுத்தி வைத்த மார்க்கம் அது கிருத்தயுகத்தில் மார்க்கம், தியான மார்க்கம் ரொம்ப கஷ்டம். கிருத்தயுகத்திலேயே சொல்லப்படுறது தியானத்தினால தான் மோட்சம் முடியும். இதைத்தான் உபாசனம், வேதாந்தம் உபனிஷத்துக்கள்லாம் உபாசன மார்க்கம் உபாசன மார்க்கம்னு சொல்கிறது இல்லையோ. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா சமாதி எவ்வளோ இருக்குது. அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறோமே, அந்த யோக நமக்கு பேரை சொல்கிறதுக்குள்ளேயே மூச்சு வாங்குறது. இப்போ 8 வரிசையாக பிராணாயாமமா சமாதியா ஆசனமா அதெல்லாம் இப்போ யாருக்கு தெரியல. யோகம்லாம் நிறைய வகுப்புகள்லாம் இப்போ நடக்கிறது பாருங்க. அங்கெல்லாம் இந்தெல்லாம் பேசவே மாட்டா யாரும். இப்போ யார் தான் யமம் நியமம் ஆசனம்லாம் சொன்னால் படிக்கவே யாரும் வரமாட்டா. சுவாமி உட்காண்டிருக்கிற இடத்துல உட்காண்டுங்கோ, கால் மேலே கால் போட்டுக்கணும்னா போட்டுங்கோ, சாஞ்சிக்கணும்னா சாஞ்சுங்கோ, என்ன வேணா பண்ணுங்கோ, பகவானை தியானிங்கோ என்ற அளவுக்கான வச்சுருக்கமோ இல்லையோ. அவ்வளவுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யோகம். ஆனால் அன்னைக்கு கிருத்தயுகத்தில் அது நடக்காது. அஷ்டாங்க யோகம் 8 அங்கங்களோட கூடிய யோகத்தை செய்தாக வேண்டும். இது முதல். இது கிருத்தயுகத்தில் பெருமானே பார்க்கிறார். இல்லை இல்லை, அடுத்த யுகத்துக்கு இவனுக்கு இவ்வளவு சக்தி கிடையாது. யோகத்தில் என்னென்ன கட்டம் இருக்குது? முதல்ல மனசு அடங்கணும் இல்லையோ. ஒரே விஷயம் யோசித்து பார்த்தீங்கன்னா, மனதால் செய்கிறது கட்டமா உடலால் செய்கிறது கட்டமா? எது ஒன்று மனசால் செய்யணுன்னாலும் அது புரிஞ்சுக்கிறது சுலபமாக இருக்கும், பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே உடலால் என்ன செய்யணும்னாலும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், பண்ணிவிடலாம். பண்ணுறது கூட சிரமமாக இருந்தாலும் புரியும் இல்லையோ. இது உடம்பால் தான் பண்ணணும். இப்போ இப்படி வச்சுங்களேன், நம்ம இங்கே உட்காந்து அடுத்த 1/2 மணி நேரம் தியானம் பண்ண போகிறோம், எல்லோரும் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு 6:30 மணிக்கு உபன்யாசம், நீங்கள் பரவாயில்ல ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வாங்கோ, எல்லோரும் தியானம் பண்ணலான்னா அது ஒரு 5-6 பேர்லேருந்து 10 பேர் வந்தால் அதிகம். அவள் எல்லாருக்கும் தெரிய வரலாம் 6:30க்கு தான் வருவர். வந்த பிற்பாடு அப்போ போய் கேளுண்டா போகிறோம். யார் 6 மணிக்கு போய் தியானம்லாம் பண்ணி இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல, வாண்டான்னுடுவா. அதே இங்கே ஒரு பெருமாள் வரப்போகிறார், நாளைக்கு 6 மணிக்கு ஏதோ ஒரு கோவில்லேருந்து பெருமாள் வரார். அவருக்காக இங்கே எல்லாம் பெருக்கி மொழிகி கோலம் போட்டு பூ தொடுத்து தயாராக வச்சுருந்தாங்கணும். நீங்கள்லாம் ஒரு 6 மணிக்கு வந்துடுறீங்களான்னா மொத்த பேர் வந்துடுவா. அது என்ன சாமி, தியானத்துக்கு வானா 10 பேர் வந்து, பெருக்கிறதுக்கு வானா 100 பேர் வந்துடலைன்னால் தியானம் கஷ்டம், பெருக்கிறது சுலபம். நேராக கைகாலால் பண்ணுறது எப்பவுமே எளிது, மனதால் பண்ணுவது ஏதும் கஷ்டம். கூட்டமாக நின்றுருப்பா, வரிசா மணிக்கணக்கில் காத்திருந்து பழம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போய் பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி வந்துடுவா. அவ்வளோதெல்லாம் நீங்கள் நிற்கவே வேண்டாம். இது ஒரு மைதானம் வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னா. சாமி அதெல்லாம் நமக்கு தெரியாது, நாங்கள் அந்த வரிசையிலே நிற்கிறோம், ஒழுங்காக உள்ளே போய் சுவாமியை கும்பிட்டு கொள்ளுகிறோம், நீர் கூப்பிட்றதுக்கு வரலன்னுடுவா. அப்போ மனசால் எது பண்ணணும்னாலும் கஷ்டம்னு தெரியுது. வாஸ்தவம் உண்மைதான், ஆனால் கஷ்டம். அதே கைகாலால் பண்ணுறது எளிதாயிண்டே போகிறதா. இது கிருத்தயுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் மாறித்து. கிருத்தயுகத்தில் மனோவியாபாரம்,
மனத்தால் நினைத்து நினைத்து செய்ய வேண்டிய யோகம், அதில் தான் மோட்சம்னு பகவான் சொன்னார். ஆனால் திரேதாயுகம் வந்த உடனே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம், யாகம் பண்ணு யஜ்ஞம் பண்ணு மோட்சத்துக்கு போனார். அதுக்கு ஒன்றும் மனசுக்கு பெரிய வேலை கிடையாது. யாகம் பண்ணோம்னா நிறையா நெய் வேணும், அரிசி பருப்பெல்லாம் நிறையா வேணும், ஹோமகுண்டத்தை வளர்க்கணும், ரொம்ப நேரத்துக்கு நெய் எடுத்து சேர்க்கணும், ஸ்வாஹா ஸ்வதா ஸ்வாஹா சொல்லிகிட்டே இருக்கணும், ஹோமம் பண்ணணும், பட்னி இருக்கணும், இவ்வளவுதானே. இதெல்லாம் உடல் ரீதியான காரியம். அப்போ 2வது யுகத்தில் யாகத்தாலும் யஜ்ஞத்தாலும் மோட்சம் அடைந்தோம். அப்புறம் 3வது யுகம் வந்தது, அதுவே கட்டமாக போச்சு. யாக யஜ்ஞம் மோட்சம் கொடுக்கும் வாஸ்தவம், அதுக்கு முதல்ல வேதம் தெரியணுமே. தெரிஞ்சான்னா யாகம் எப்படி பண்ணணும்னு தெரிய, அதை படிக்கிற ஸ்ரத்தையே எங்கள்கிட்ட போயிடுத்து. வேறு வழி இருக்கானால் அர்ச்சனம் பண்ணுன்னு 3வது குறைஞ்சிட்டார். நிறைய நாமங்களை வச்சுக்கோ, புஷ்பங்களை பறிச்சுக்கோ, எதையும் எதிர்பார்க்காமல் என் திருவடிகளுக்கு சேர்த்துட்டே அர்ச்சனம் பண்ணு. அப்போ யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு, துவாபர யுகத்தில் அர்ச்சன மார்க்கத்தாலே போ. அதுவும் கலியுகத்துக்கு வந்தது, கட்டமாக போச்சு. சுவாமி இப்போ நாங்களும் அர்ச்சனையெல்லாம் பண்ணுறோமே, சீட்டெல்லாம் வாங்குகிறோம், 5 ரூபா 10 ரூபா கோவிலில் சொல்கிறா அர்ச்சனை பண்ணுறமேனால் பண்ணுறோம். ஆனால் துவாபர யுகத்தில் சொல்லப்பட்ட அர்ச்சனை வேறு, இப்போ நாம் பண்ணிட்டு இருக்கிற அர்ச்சனை வேறு. துவாபர யுகத்து அர்ச்சனைக்கு பெருமை, எதையும் பதிலுக்கு எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். இப்போ பண்ணுறோமா, கோவிலுக்கு போகிறதே என்னத்தை அவர்கிட்ட வாங்கிக்கலாங்கிறதுக்கு தான். எதுவாக இருந்தாலும் வேண்டுதல் பிரார்த்தனை, அதை சொல்லிட்டீர்னா ஒரு பெருமாள் ஓஹோன்னு பணக்கார பெருமாள் ஆகிடுறார். இதே அவர் பிரார்த்தனை பெருமாள் இல்லை, அவருக்கு ஒரு வேளை தான் பூஜையே. அந்த கோவிலுக்கு நிறைய கூட்டம் போகிறதே, இங்கே ஒன்றுமே காணுமென்னால் அவர் போன வருஷம் வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை சுவாமி, பெருமாள் இப்போ தான் ஏதோ ரொம்ப பிரசித்தமாயிட்டாருன்னுவா. இப்படி அவர் எப்பவுமே பெருமாள் தானே, எப்பவுமே மோட்சம் கொடுக்குறதானே, என்னமோ தெரியல. அவர் பாட்டுக்கு சத்தமில்லாத இருந்தார் 4 வருஷம் முன்னாடி வரைக்கும். இப்போ அவருக்கே தோணி போச்சு போல் இருக்கு, புஸ்தகத்திலலாம் தம் பேர் வரணும்னு ஆசைப்பட்டார், எல்லாத்தையும் எழுதி விட்டுண்டார். இன்றைக்கி ஓஹோன்னு கூட்டமாக போகிறது. ஏன் போகிறதுன்னா அவர் பிரார்த்தனை பெருமாளாம். ஒரு பெருமாள் இருக்கார், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்னு பெருமாள் இருக்கா, வேலை வாங்கி கொடுக்கறதுக்குன்னு பெருமாள் இருக்கா, விதேசத்துக்கு வேலைக்கு அனுப்புறதுன்னு பெருமாள் இருக்கா, போயிட்டு வர்றதுக்கு வேறு தேசத்துக்கு போனோம்னா சீட்டு ஒன்று வாங்கணும் இல்லையோ, அதை வாங்கி கொடுக்கறதுக்குன்னு பெருமாள் இருக்கார். இதுக்கு அந்த பெருமாள் இருக்கார். அவர் வைகுந்தம் போகிறதுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு பெருமாள். ஆனால் இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டோம். இது நமக்கு வேணும்னு போகிறோம், பிரார்த்திக்கிறோம், கொடுக்குறார். நம்ம பெருமாள் நமக்கு கொடுக்குறார், அதை யாரும் மறுக்க வேண்டாம். ஆனாலும் அப்போ வாங்கிக்கிறதுக்குன்னு போகிறோம் இல்லையோ, போன யுகத்தில் அது ஒத்துக்கொள்ளப்படலை. அவனை அவனுக்காக சேவிக்க வேண்டும், எதையும் எதிர்பார்த்து போகக்கூடாது. வியாபாரத்துக்கு கோவிலுக்கு வராதே, கைங்கரியத்துக்கு கோவிலுக்கு வா, தொண்டு புரிவதற்கு வா. அர்ச்சனத்தை அவனுடைய திருப்திக்காக பண்ணு, உள்ள தூய்மையோடு அர்ச்சனை பண்ணு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனா. இது கண்ணன் கீதையிலே துவாபர யுகத்தில் சொல்லியிருக்கார். இலை கொடு, பழங்கொடு, பூ கொடு, தண்ணீர் கொடு, எவ்வளவு தாழ்ந்ததை வேணா கொடு, விலையே இல்லாததை கூட கொடு, வாஸ்தவம். ஆனால் உள்ளத்தில் தூய பக்தியோடு கொடு, கொடுத்தியானா ஏற்றுக்கிறேங்கிறார். இப்போ அந்த தூய பக்திக்கு எங்கே போகிறது? கஷ்டப்பட்டு 60 வயசுக்கு அப்புறம் வேணால் வருது, சின்ன வயசில் வருமா? இத்தனைக்கும் கோவிலுக்கு வான்னு அழைக்கிறதுக்கே இளைஞர்களை கூப்பிடணும்னா இது கிடைக்கும் அது கிடைக்கும் வான்னு சொல்லி தான் கூப்பிட வேண்டியது. வெறுமை போனால் போகிறாளா? பரீட்சை வருது, ஹயக்ரீவர் கோவிலுக்கு போகலாம் வாங்குறார். இன்றைக்கி கோவில்கள்லையும் நன்னா தெரிஞ்சுனுட்டா, ஹயக்ரீவர், சுதர்சனர், ஆஞ்சநேயர், தன்வந்திரி இவாளுக்குத்தான் ஆள் வரும்னு தெரிஞ்சுனுட்டா. அவர் உள்ளேதான பெருமாள், சவுந்தரராஜ பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு இருப்பார், இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான் அந்த பெருமாள். அவர் இப்படியே நின்றுட்டு இருந்தார்னா ஆறு என்ன கொடுப்பா? அதுக்கு அவரை விட பிரபலமாயிடுறா மற்ற பேர். இப்போ உடம்பு சரியில்லையா, தன்வந்திரிக்கு உடனே நேர்ந்துகொள், கடனை செலுத்து, அது நல்ல படிப்பு வரணுமா, நுழைவு சீட்டை கொண்டு போய் ஹயக்ரீவர் திருவடியில் வச்சு வாங்கிட்டு போய் தான் பரீட்சைக்கே போகிறா எல்லாரும். பரீட்சைக்கு முடிவு வெளியில் வரப்போகிறதா, ஆஞ்சநேயர் சன்னதி சுற்றி எனக்குன்னு ஒரு எண்ணிக்கை கொடுத்துருப்பாளோ இல்லை பரீட்சை எழுதுறதுக்கு, அதை போய் அவருடைய கோவில் கதவில் எழுதி வச்சுட்றா. அதை அவர் படித்து பார்த்துட்டு அங்கே போய் மதிப்பெண் போடணும். யார் திருத்த போகிறாளோ காகிதத்தை அங்கே போய் போட்டு கொடுத்தா சரியா போகும். அங்கும் இங்கும் வானவர்தானவர் யாவரும் உன்னை இணைய என்று அரியகிலா தலத்தி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் சங்கு சக்கர கையவன் என்பர் சரணமே. 8ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். உனக்குன்னு யாரானு தரிசிக்க வரப்போகிறான்னு எனக்கு தெரியல, எங்களுக்கு 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 இதுக்குத்தான் வரமே தவிர உன்னை பார்த்து இவர் நிற்கிறார் ரொம்ப நாழியாக நிற்கிறாரே, கால் வலிக்காதோ, சங்க சக்கரத்தை ரொம்ப நாழி தூக்கிட்டு இருக்காரே, தோள்பட்டை வலிக்காதோ, இவ்வளவு தண்டு மாலையை இத்தனாள் தூக்கிட்டு இருக்காரே, கை கால் வலிக்காதோ என்று யாரானும் உன்னை குறித்து பாடியிருக்கானா? எனக்கு வலிக்கிறது எனக்கு வலிக்கிறது, இதுக்குத்தான் யாரும் வந்திருக்கானே தவிர உனக்கு வலிக்குமான்னு ஒருத்தனும் கேட்கவே இல்லையே. ஒரு வைகுண்ட ஏகாதசின்னா
புரட்டாசி சனிக்கிழமைன்னா கார்த்தால் 5 மணிக்கு கோவில் கதவு திறந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் பெருமாள் நிற்கிறாரு. நாம் சேவைக்கு போகிறவாள்லாம் என்ன சொல்லிப்போம், இப்போ விடிய விடிய என்ன கூட்டம் வந்ததுன்னு. யாரான் ஒருத்தர் இத்தனை கூட்டத்துக்காக அவர் எதுக்கு சுவாமி கால் கடுக்க நிற்கணும்? நாமெல்லாம் மாறிண்டே இருப்போம். இப்போ தேங்காய் உடைக்கிறவர் 4 மணி நேரம் கழிச்சு ஆள் மாறிடுவா, அர்ச்சகர் 4 மணி நேரம் கழிச்சு ஆள் மாறிடுவா, வாயிற்காப்போ 4 மணி நேரம் கழிச்சு ஆள் மாறிடுவா. பெருமானு ஒரு வேளை புரட்டாசி சனிக்கிழமை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, 5லேருந்து 9 வரைக்கும் நான் நிற்கிறேன், அப்புறம் 9லேருந்து 1 மணி வரைக்கும் நீர் வேற யாரா கொண்டு நிறுத்தி வச்சுக்கோன்னு சொல்ல முடியுமா? கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அவரே நின்னாக வேண்டியிருக்கு. நிற்கட்டும், அவர் நிற்க தயாராக இருக்கார். ஆனால் பார்க்குற யாரான ஒருத்தர் இப்படி போய் நிற்கிறீரே, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமா இடந்தமை குலுங்குமோ விலங்குமால் வரச்சுரங் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு யாரானு பல்லாண்டு பாடியிருப்பாளானால், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு உன் சேவடி செவ்விதிருக்காப்பு பாடுறதுக்கு ஆள் இல்லை. அன்னைக்கே பெரியாழ்வார் வருத்தப்பட்டார், உன்னை உனக்காக பார்த்து ஒத்தரும் பாட போகிறதில்லை, எனக்கு என்னாச்சுன்னு தான் வரப்போகிறான், உனக்கு நான் தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டார் அவர். பெருமாளும் திருப்தியாக சொல்லிட்டார், நீர் ஒத்தர் இருக்கிறோ இல்லையோ போரும், வேற யார் இல்லாத பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ நீர் எனக்கு பல்லாண்டு பாடும், ஒத்தர் இருந்தாலும் அவருக்கு போரும். நாம் பாடி அவருக்கு ஒன்றும் இப்போ ஆக போகிறதில்லை, நாம் போனாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை, போகாட்டாலும் ஒன்றும் இல்லை. நமக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் நாம் போய் கொண்டு இருக்கிறோம். மழை ஜலம் ஓஹோன்னு கடலில் போய் கொட்டுறது, ஏதான ஒரு அங்குலம் கடல் மட்டம் உயர போகிறதா, மழை வராதனால குறைஞ்சி போட போகிறதா? ரெண்டுமே இல்லையே. கடல் தான். தண்ணி ஆற்று நீர் போனாலும் ஊற்று நீர் வந்தாலும் அதை போட கடல் வண்ணம் தானே பெருமாள். நாம் போனத்தினால போகாதனால ஒன்றும் இல்லை. இப்போ காலியாக இருக்கிற கோவில்லாம் பெருமாளுக்கு பெருமை குறைச்சல், கூட்டம் வர்ற கோவிலெல்லாம் சாமிக்கு என்ன பெருமை ஜாஸ்தியான்னு? எல்லா பெருமாளும் ஒத்தர் தான். போகிறதுனால நமக்கு லாபம் பெறுகிறோம், போகிறோம். அப்போ துவாபர யுகத்தில் லாபம் கருதாமல் போனார்கள், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் சென்றனர். ஆனால் கலியுகத்தில் அதுவும் போச்சு. இப்போ மார்க்கம் மாத்தியானம். முதல் யுகத்தில் என்ன பார்த்தோம்? தியான மார்க்கத்தாலே, 2வது யாக யஜ்ஞங்களாலே, 3வது அர்ச்சன மார்க்கத்தாலே, 4வது கலியுகம் கலௌ சங்கீர்த்திய கேசவம். நாம சங்கீர்த்தனமே கலியுகத்துக்குண்டான தர்மம். பகவானுடைய நாமங்களை விடாமல் பாடுதல். பாடினா என்ன கிடைக்கும்? அந்த ஸ்லோகமே முடிக்கிறது பாருங்க. தியாயன் கிருத்தேஹே யாயங் கிருத்தே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயான் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி. கிருத்தயுகத்தில் தியான மார்க்கத்தால் எந்த இடத்தை அடைஞ்சிருப்பியோ, திரேதா யுகத்தில் யாக யஜ்ஞத்தால் எந்த பயனை அடைஞ்சிருப்பியோ, துவாபர யுகத்தில் அர்ச்சன மார்க்கத்தால் எந்த பயனை அடைஞ்சிருப்பியோ, அதே பயனை அடைய விருப்பமுடையவர்கள் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தால் அடையலாம். ஜாகிரதையாக இருக்கு அந்த ஸ்லோகம். அதே பயனை அடைய விருப்பமுடையவர்கள், நல்ல கலியுகத்தில் விருப்பம் இல்லாதவாளுக்கு மோட்சம் தரமாட்டார். விருப்பம் இருந்தால் தான் கிடைக்கும். கிளியே சொன்னேனே, சம்பாத்தியம் அவ்வளோ வேணும்னா அந்த விருப்பம் மாறக்கூடாது. என்னால் உழைக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அது சொல்லலாமே தவிர விருப்பத்தையே குறைச்சுன்னுட்டால் வாண்டான்னு விடுவோம். உங்களுக்கு ஒரு கேள்வி பிறக்கலாம், வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு என்ன தகுதி சுவாமி? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பங்களா வாசத்தில் இருக்கணுமா, இல்லை ஏதானும் ரொம்ப படித்து இப்போ முதுகலை பட்டம் வாங்கியிருக்கணுமா? இப்போ நம்மாழ்வார் பக்கத்தில் இருக்கார், புளிய மரத்தடியில் தான் அவர் இருந்தார். எப்போவானும் ஆழ்வார் என்ன படிச்சுட்டு இவ்வளோ நன்னா பாடினார்னு யாரானு கேட்டிருக்கோமா? ஓஹோன்னு பாடியிருக்காரு. வேதத்தையே தமிழாக்கி கொடுத்துருக்காரு. 1102 பாடல்கள் திருவாய்மொழி பாடினாரே. ஒரு வேளை திருச்செந்தூர் தூத்துக்குடி சர்வகலாசாலையில் வந்து முதுகலை பட்டம் பெற்று அப்புறம் ஆழ்வார் பாடியிருப்போனால் அவர் இங்கெல்லாம் படிக்கவே இல்லைங்கிறது தான் அவர் பெருமையே. அவர் படித்து எழுதினவரே இல்லை, படித்ததே கிடையாது இல்லையோ. அப்போ பக்தி பெருமான் அருளை புரிகிறார், அதனால் மேலே மேலே பாடுறார். படித்தவன் தான் மோட்சத்துக்கு போகிறான், பணக்காரன் மோட்சத்துக்கு போகிறான். இன்னென்ன தகுதி வேணும்? கிடையாது. அப்போ ஒரு தகுதியுமே வேண்டாமா? முக்தி அடைவதற்கு எந்த தகுதியும் வேண்டாமான்னா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னு பாருங்க, யாரோ ஒரு நாஸ்திகர் கடவுளே இல்லை வைகுந்தம்னா உனக்கு கிடையாதுங்கிறார். பெருமாள் நேராக போய் அந்த நாஸ்திகனை பிடிச்சி, இங்கே வா, உன்னை கொண்டு போய் நான் வைகுந்தத்தில் உட்காந்து வைக்கிறேன் அப்படின்னு இங்கேயே அங்கே கொண்டு போய் உட்காந்து வச்சுருவாரா? யோசிச்சு பாருங்க. அவர் என்ன வேணால் பண்ணலாமோ இல்லையோ, நினைத்தா முழுமுதற் கடவுள் என்ன வேணால் செய்ய முடியும். அப்போ ஆரோத்தம் வைகுந்தமே கிடையாதுங்கிறான், அங்கே இருக்கிறதெல்லாம் இல்லைங்கிறான், கடவுளே பொய்ங்கிறான், வேதமே இல்லைங்கிறான். பெருமான் நினைத்தா அவனை கூட முக்தி காட்சின்னு போகலாமோ இல்லையோ. போவரான்னு கேட்டால் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னால், அப்புறம் நம்ம ஊருக்கு அந்த ஊருக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? இங்கேயும் தான் எல்லோரும் இருக்கான், அங்கேயும் தான் எல்லோரும் இருக்கான். அப்போ அந்த ஊருக்கே வேறுபாடு. அனைவரும் அவனை விரும்புபவர்கள் வாழும் ஊர். இங்கே உலகத்தையும் சுகபோகத்தையும் விரும்புபவர்களும் வாழும் ஊர்.
இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். இங்கே இருக்கிற நம்மாட்டா இருக்கிற 4 பேரை கொண்டு போய் அங்கே உட்காந்து வச்சுட்டாருன்னா அவள்லாம் சத்தம் போடுவா. நாங்கள் ஏதோ ஒழுங்காக இந்த ஊரோடு இருந்தோம், நீரே சுவாமி யார் யாரையோ கூட்டின்னு வந்திருக்கீர். இல்லை தகுதி இருக்கிறவாள்லாம் பார்க்கக்கூடாது, யாரவனா கூட்டின்னு வந்துவேன்னு பெருமாள் சொன்னால் அப்போ அங்கே இருக்கிறவா என்ன தெரியுமோ கேட்பா, படிச்சிருக்கணும்னு நாங்கள் சொல்லலை, பணக்காரனாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, இங்கே வரணுங்கிற விருப்பம் இருக்கிறவனை கூட்டிட்டு வர மாட்டீரா, அவ்வளவு தானே நாங்கள் கேட்குறோம். இப்போ வைகுந்தத்தை அடையணும், இனிமே பிறக்கக்கூடாது, இந்த விருப்பம் இந்த ஆசை யாரிடத்தில் இருக்கிறதோ அவனை மட்டும்தான் மோட்சத்துக்கு அழைச்சி போகிறார் பெருமாள். அதுக்கு என்ன மார்க்கம்னால் சுலபமான மார்க்கம் நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய திருநாமங்களை பாடுதல், வாயார சொல்லுதல். இது ரொம்பவே எளிது. ஏன்னா அவர்னா கூட கோவிலுக்கு போகிறோம், பெருமாளை சேவிச்சுடலான்னு வச்சுங்க. இப்போ என்னைக்கோ பிறந்த ராமனையோ கண்ணனையோ தரிசிக்கணும்னா முடியுமா? நம்ம அவர் காலத்திலே இல்லையே. அது நடந்தது திரேதாயுகத்தில், துவாபர யுகத்தில். நாம் இருக்கிறது கலியுகத்திலே. இந்த யுகத்துக்கு பெரிய ஆபத்து, பகவானுடைய அவதாரங்கள் நடுவில் நடக்காது. அது துவாபர யுகத்தில் கண்ணன் புறப்பட்டதோடு முடிஞ்சு போச்சு. இந்த யுகத்தில் இனிமேல் கடைசியில் தான் கல்கி பகவான் பிறக்க போகிறார். அது எப்போ இருக்கும் சாமி? கொஞ்சம் சொன்னீர்னா இருந்து வேணால் சேவிச்சுட்டு போயிடலாமா? இருக்கலாம். இன்னும் நீங்கள் ஒரு 4 லட்சம் வருஷம் இருக்கணும், இருந்தால் சேவிக்கலாம். மொத்தம் இருக்கிறது 4,32,000 வருஷம். அதில் இப்போ தொலைஞ்சிருக்கிறது 5,116 வருஷம். இவ்வளவு தான் கலி ஆரம்பித்து முடிஞ்சிருக்கு. பாக்கி கணக்கு போட்டுங்க. அத்தனை வருஷம் இருந்து வேண்டாம் சுவாமி, இதுவே போருன்னு இருக்குது. இப்போ இந்த 5,000 வருஷம், இதுக்கு மேலே வேறு 4 லட்சம் வருஷம் வேண்டாம். என் பேரனுக்கு 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 பேரன் யார் இருப்பாடோ பார்த்துப்பா, இருக்கட்டும். அந்த பேரனுக்கு பேரன் பார்க்குற செய்வான்னு பகவானை பார்ப்பர், நல்லது. கல்கி பகவானியான்னு பார்ப்பர். எனக்கு இப்போ அந்த வாய்ப்பும் இல்லையோ. நான் இத்தனைக்கும் துவாபரயுகத்துக்கு கிட்டக்க இருக்கேன். ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா கண்ணனையானு சேவிச்சிருக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம் நமக்கு. இப்போ நாமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ராத்திரி படுக்கையில் படுத்துட்டு ஒரு 5,000 வருஷம் முன்னாடி பிறந்திருந்தா கண்ணனை நேராக பார்த்துருக்கலாமா? வேற என்ன வேணும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை, உத்வேகம் வரும் இல்லையோ. ராமன்னா கூட பல லட்சம் வருஷம் முன்னாடி போகணும். வேண்டாம் சாமி, ரொம்ப தள்ளி இருக்குது, எங்களால் முடியாது. மேலே அவர் ரொம்ப பெரியவர், நாங்கள்லாம் கை கூப்பிட்டு விட்டுடுறோம். கண்ணன்னா நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருக்கார். பக்கத்துல எல்லாம் இல்லை, அவர் நாம் நினச்சிக்கிறோம் பக்கத்தில் இருக்காருன்னு விட்டுப்போ. அவரும் அதே ராமன் தான், அதே கண்ணன் தான். இருந்தாலும் ஒரு ஆசை, குழந்தை கண்ணன் நம்ம கொஞ்சம் வெண்ணெய் கொடுத்தா வருவார், பால் மோரெலாம் கொடுத்தா வீட்டுக்கு வந்துட்டு போவார்னு நினைக்கிறோமோ இல்லையோ. இருக்கட்டும், அவர் பக்கத்தில் இருக்கார். அவருக்கே நாம் தள்ளி பிறந்துட்டோம். இனிமேல் 4 லட்சம் வருஷம் காத்துட்டு இருந்து கல்கியை சேவிக்க போகிறோமா? அப்போ ராமனையோ கண்ணனையோ தரிசிக்கணும்னு ஆசை வந்தால் என்ன பண்ணலாம்னால், ஒரே வழி கோவிலுக்கு போகிறது தான் வழி. ராமர் கோவிலுக்கு போகலாம், கண்ணனுடைய கோவிலுக்கு போகலாம். இதை போல் கோவில்களுக்கு போனால் தரிசிச்சுக்கலாம். அவர்களே கூட இப்போ இன்றைக்கி ராத்திரி 8:30 மணிக்கு எல்லா கோவிலும் சாட்டியாச்சு. எனக்கு என்னமோ 9:45 மணிக்கு திடீர்னு ஒரு ஆசை, இப்போ ராமரை சேவிக்கணும். விபரீத ஆசை. இத்தனை நாள் அந்த மாதிரி வந்ததே இல்லை. இன்றைக்கி என்னமோ ஒரு ஆசை. எந்த கோவில் கதவை தட்டினாலும் ஆறான்னு திறப்பாளா? திறக்காதோட இல்லை, வாசலில் நின்றோன்னா சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா. என்ன சாமி கோவில் கதவை சாத்தினப்போ நின்றுட்டுருக்கீள், என்ன ஏதானு திட்டம் போட்டுருக்கீளா? போங்க போங்க பிடிச்சி கொடுத்துருவா. அது பண்ண முடியாது. அப்போ ஒரே வழி என்ன? எனக்கு 9:45 ஆசை வந்தாலும், கார்த்தால 4 மணிக்கு ஆசை வந்தாலும், அந்த ராம நாமத்தை ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஹே ராகவ ஹே காகுத்ஸ்த ஹே ரகுகுல திலக ஹே தாசரதே சொல்லலாமே. இருந்த இடத்துலேருந்து 12 மணிக்கு தான் சொல்லுங்களேன். யாரான்னு மறுக்க போகிறாளான்னு? இதை உபனிஷத்தே சொல்லிடுத்து. யாரால் நேர பெருமான சேவிக்க முடியாதோ அவர்களெல்லாம் அவன் நாமங்களின் மூலம் சேவித்து கொள்ளுகிறார்கள்ங்கிறது. அவரை நேர தரிசிக்க முடியலேன்னு வச்சுங்க, ஒரு வாய்ப்பில்லைன்னு என்ன பண்ணலாம்? நாமானி கிருத்வா அபிவதனியதாஸ்தேன்னு உபனிஷத் வாக்கியம். அவனுடைய பெயர்கள் எண்ணிறந்த திருநாமங்கள் உள்ளன. அந்த திருநாமத்தை ஓதி ஓதி ஜபம் பண்ணி அவரை பார்க்கும் இன்பத்தை பெறுகிறான். அவரை பார்க்கறாப்புல நாமத்தை சொன்னா இருக்குமானால் அவருக்கு இருக்கிற அத்தனை குணங்களும் அவன் திருநாமங்களுக்கு உண்டுங்கிறது உபனிஷத். அவர் நம்மளை காப்பாற்றுவார், திருநாமம் காப்பாற்றும். அவர் இனிமையாக அழகாக இருப்பார், திருநாமம் இனிமையாக அழகாக இருக்கும். அவர் நமக்கு பந்துவாக உறவுக்காரராக இருப்பார், திருநாமமும் உறவாக இருக்கும். அப்போ என்னென்ன பெருமகள் அவருக்கு உண்டோ அத்தனை பெருமகளும் திருநாமத்துக்கு உண்டு. இதனால் தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறச்சே, பச்சை மா மலபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான்போ இந்திரலோகமாளும் அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. திருவரங்கத்தெம்பெருமானே, அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்ன உன் திருநாமங்களை சொல்லும் பாக்யம் வாயார சொல்றதுக்கு வை. ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேத்யாலாபினம்
பிரதிபதம் குருமாம் முகுந்த என்ன குலசேகரர் முகுந்த மாலேன்னு பாடியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம். அவசியம் நீங்கள் ஒரு தரம் கேட்டு பார்த்தீங்கன்னா பக்தி ததும்ப சொட்ட சொட்ட இருக்கும். ஒரு ஸ்லோகம் அழுகே வந்துடும். சில பாடல்கள்லாம் நம்ம வீரமாக இருக்கும், தெம்பாக இருப்போம். சில பாட்டெலாம் கேட்ட உடனே நமக்கே தளர்ந்தே போடும். நம்மளால் முடியல சுவாமி, அவருக்கே இந்த பாடுன்னா நாங்கள்லாம் எங்கேன்னு தெரியல, ரொம்ப பக்தராம், அவரையே பெருமாள் இவ்வளவு படுத்திட்டாராமே, கொடுக்கலையாமே, எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியல, கிடைக்குமான்னு பயமே வந்துடும். சிறந்த பக்தர்கள் அவள் கதையை படிக்கச்சே நன்னா இருக்கும். ஆனால் அவள் பட்டிருக்கிற பாடெல்லாம் சில சமயம் பார்க்கச்சே இந்த பெருமாள் நல்லவரா என்னன்னே தெரியலையே சுவாமி, இவ்வளவு நல்லவனா ஒருத்தன் இருக்கான், அவனை போய் சிரமம் கொடுக்குறாரு. ராமதாசரை போய் அடின்னு அடித்தாலாமே, வாய்ண்டாராமே, அப்புறம் ராமன் வருவாராம். இந்த அடியிலேருந்து முதல்லேருந்தே அவரை காப்பாற்றக்கூடாதா? ஏன் தம் பக்தனை சிரமப்பட வைக்கிறாருனால், என்னை சிரமப்பட வச்சியேன்னு அந்த பக்தன் ஒரு நாளும் சொல்லவே மாட்டான். நாம தான் குத்தம் சொல்லிட்டே இருப்போம். ராமதாசர் கதையை படிக்கிறோமோ இல்லையோ, உண்மையாக யார் புகார் பண்ணியிருக்கணும்? அவர் பண்ணியிருக்கணும். என்னை போய் இப்படி அப்படி வாங்க வச்சுட்டியே, நான் பக்தன் இல்லையா, அவனுக்கு கருணை இருக்கான்னு அவர் கேட்டாரானால் கேட்கவே மாட்டார். அதனால தான் அவர் பக்தர். நம்மளையே ராமதாசன் ஒத்துக்க மாட்டேங்கிறாலும் இந்த கேள்வி கேட்டே இருக்க முடியும். நீ ஏன் என்னை படுத்தினே, நீ ஏன் எனக்கு துன்பம் கொடுத்தேன்? அவர் கொடுக்கவே இல்லையே. அவர் என்னை வாழ வச்சிருக்கார், நன்னாத்தான் வச்சிருக்கார். என் பக்தி இன்னும் நன்னா முத்த வைக்கிறார். அதற்காக எடுக்கும் முயற்சி தானே. ஆக தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார், அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை, உன் நாமங்களை சொல்லக்கூடிய இச்சுவை. கையில் ஒன்று இருக்குது, தத்யோதனம் இருக்குது, நித்தியம் கிடைக்கும், கண்டிப்பாக உண்டு மோர் பிரசாதம். ஒருவேளை நீங்கள் ஹிமாச்சல மலைக்கு மேலே ஏறி ஒரு 10 நாள் தபஸ் பண்ணிடனா நல்ல சக்கரை பொங்கல் தரும். ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, நித்தியம் உங்களுக்கு தத்யோனம் கொடுத்துட்றோம், அதை பற்றி கவலைப்படாதீங்க, உண்டு. ஹிமாச்சலத்தின் மேலே ஏறி காலால் ஏறணும், வண்டியில் போகக்கூடாது. ஹிமாச்சலத்தில் ஏறி 10 நாள் தவம் புரிந்தில்னா பட்டினி கிடந்தா நல்ல அக்கார அடிசில், வெறும் சக்கரை பொங்கலோடு இல்லை, அக்கார அடிசில் நன்னா பாலில் கலந்து தரும். அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் மோரஞ்சாத்த ஒழுங்காக கூடும் சுவாமி போகும். ஹிமாச்சலத்துக்கு போகிறது இல்லை, 10 நாளும் தவம் பண்ண போகிறது இல்லை, உள்ள தத்யோனத்துக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, அதனால் அதை நித்தியம் கொடுத்துருங்கோ. அப்போ என்ன பார்த்தீள், தத்யோனம் சுமார் எல்லாருக்கும் தெரியும், பொருள்னு பார்த்தா தத்யோனம் சுமார், அக்கார அடிசில் சக்கரை பொங்கல் வசதி தான். ஆனால் மார்க்கத்தை பார்த்தா நம்மளால் முடியல. இது எளிமையாக கிடைக்கிறது, சக்கரை பொங்கல் கட்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ பொருள் உயர்ந்ததுன்னு தெரிந்தாலும் மார்க்கம் கடினமானதானால் மக்கள் ஏற்றுக்க மாட்டா. இதே இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹிமாச்சலத்தின் பேரில் ஏறி 10 நாள் தவம் புரிந்தா தத்யோனம் தரேன், ஒன்றுமே பண்ணாத பெசாமல் இருந்துடனா அக்கார அடிச்சில் தரேன். இப்படி மாற்றினால்னா சாமி இது ரொம்ப தேவையில்லையே, இதைத்தான் எப்போ வரும், இந்த திட்டம் வரலையே தான் இத்தனை நாளும் காத்திருந்தோம், உடனே கொடுங்கிற மூல்யம். ஏன்னா பொருள் உயர்ந்தது, மார்க்கம் எளியது. அதே போல் இப்போ பகவான் சொல்கிறது, எளிதான மார்க்கம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கோ, இதோ உன் பக்கத்தில் இருக்கிற அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே சொல்லுடு. அதுக்கும் அதே மோட்சம் தான் கிடைக்க போகிறது. வசந்த பொருளில் மாறுதலே இல்லை. இப்போ அதே மோட்சம் கிடச்சிரும். இல்லை அது வேண்டாமா, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ஒரே தியானம் யோகம், அதெல்லாம் போனாலும் அதே மோட்சத்துக்கு தான் வந்து சேர போகிறேன். எது வேணும்னு கேட்டால் இச்சுவை தவிர யான் போய் இந்த சுவை நாமங்களை சொல்கிறத சுவையை விட்டுட்டு வைகுந்தமே வேண்டான்னு விட்டார் தொண்டர்படி ஆழ்வார். அச்சுவை பெருனும் வேண்டேன் அரங்கமான அருளானே. நாம சங்கீர்த்தன சக்கர பொங்கலாட்டம் இருக்குது, வைகுந்தம் தத்யோதனமாட்டம் இருக்குன்ட்டார் அவர். உயரத்துக்கு வேற போனோம் வேண்டாம், அது வெறும் தத்யோனம் தான், ஒன்றும் பெருசு இல்லை. இந்த லோகத்திலிருந்து நான் நாமங்களை சொல்லிகிட்டே கழிச்சுக்கிறேன், அதுதான் எனக்கு வேணும். அச்சுவை பெருனும் வேண்டேன் அரங்கமான அகருளானேன்னு ஏன் சொல்லியிருக்காருனால், நாமங்கள் சொல்லுவது எளிது, நாமங்கள் அதே வலிய பயனை கொடுக்கும். அதனால் தான் இந்த ஸ்லோகத்தில் கலௌ சங்கீர்த்திய கேசவம், கேசவ பெருமானுடைய திருநாமங்களை பாடுங்கள். ஹே கிருஷ்ண, மாதவ, முராரே, கோவிந்த, புண்டரீகாட்ச, ஆபத் பாந்தவ, அநாத ரக்ஷக, எத்தனையோ நாமங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த நாமங்களை சொல்லி சொல்லி பாடிட்டு இருந்தோம்னால் இந்த யுகத்தில் மிக எளிது. அதுக்காக தினமும் கொஞ்ச நேரமான ஒதுக்கணும். கொஞ்ச நேரம், ரொம்பன்னு சொல்லலை. ஏன்னா ரொம்பன்னு சொன்னால் கிருத்தயுகம் ஆகிடப்புறோம். இப்போ நாம் இருக்கிறது கலியுகமும் இல்லையோ, அப்போ எல்லா வேலைக்கு நடுவில் கொஞ்ச நேரம். இதை இப்படியே பண்ணிட்டு இருந்தால் எத்தனை நாள் இழுக்கும் சுவாமி? இப்போ வேறு விஷயம் பார்க்க போகிறோம். அப்போ கலியுகத்துக்கு தர்மம் நாம சங்கீர்த்தனம்னு தெரிஞ்சுனுட்டோமா? இது வெறுமை தெரிஞ்சுன்னு பிரயோஜனம் இல்லை. இப்போ எந்தெந்த கோணத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். 1, பகவானுக்கு தொண்டு புரிஞ்சாகணும். 2, பாகவதர்களுக்கு தொண்டு புரிஞ்சாகணும், மனிதனுக்கு தொண்டு புரியணும். 3, மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் தொண்டு புரியணும். இதுதான் கலியுகத்துக்கு ஏற்ற காரியம். 4 யுகத்துக்குமே இது சிறப்பு.
3 பேர், பகவான், பாகவதர்கள், ஜீவராசிகள். இந்த 3 பேருக்கும் தொண்டு புரிஞ்சுட்டு இருக்கிறது சுலபம். இதில் மன வேலையை விட உடம்பு வேலை நிறையா இருக்கணும். அது முன்னாடியே பார்த்துட்டோம். ஏன்னா மனசுக்கு வேலை கொடுக்கறதுனா கடினம், உடம்புக்கு வேலை கொடுக்கறதுன்னா எளிது. பகவானுக்கு தொண்டு புரியணும், ஆனால் தியானம் பண்ணுறது கஷ்டம். பாகவதாளுக்கு தொண்டு புரியணும், ஓஹோன்னு அவர்களை நினச்சி பல்லாண்டு பாடுறதெல்லாம் எங்களுக்கு வராது. ஜீவராசிகளுக்கு தொண்டு புரியணும், அப்படியே எல்லா ஜீவராசிகளும் ஓஹோன்னு இருக்கணும்னு தியானம் பண்ண எங்களுக்கு தெரியாது. இது 3மே எங்களால் ஆகாது. இப்போ நித்தியம் பெருமான் முன்னாடி உட்காந்து ஜகத்தெல்லாம் வாழணும், எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும்னு 1 மணி நேரம் தியானம் பண்ணுன்னா பண்ணுவோமா? சாமி, நாங்கள் நன்னா இருக்கணும்னு தியானம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீர் எங்கேயோ சிங்கம் புலி ஆடு புலி எல்லாம் நன்னா இருக்கணும் தியானம் நாங்கள் என்ன ரிஷியா? யோகிகளும் இல்லை, ரிஷிகளும் இல்லை. அவர்கள் தியானம் பண்ணுறா ஜகத்தே வாழணும், அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டிரும்னு சொல்கிறோம்னால் உலகமெல்லாம் நன்னா இருக்கணும்னு லோகக்ஷேமத்துக்காக தியானம் பண்ணுறவா முனிவர்கள். நம்மால் முடியாது. அவள் 1,00,000 வருஷம் தியானம் பண்ணுவா. எதுக்கு பண்ணியிருந்தீர்? 10,000 வருஷம் ஒரு யாகம் பண்ணுவா. எதுக்கு பண்ணியா? லோகக்ஷேமார்த்தங்கிறா. உலகமெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ மூலையில் இருக்கா பாருங்க. நாம் ஒன்றும் அந்த கோட்டியில் இல்லையே. இப்போ நாம் நன்னா இருக்க தியானம் கூட நம்மளால் பண்ண முடியல. அப்போ என்ன செய்யலாம்னால், சரி தியானம் பண்ண வேண்டாம், உடல் உழைப்பால் கைங்கரியம் பண்ணலாமோ இல்லையோ? அப்படி தான் இருக்கணும். இப்போ கலியுகத்தில் எளிய மார்க்கம்னு சொன்னால் உடல் உழைப்பு மார்க்கமாக இருக்கணும். 2வது ரொம்ப முக்கிய தேவை, இப்போ கலியுகத்தில் என்ன மார்க்கமோ அது எனக்கு தேவையானதை கொடுக்கறதா இருக்கணும். வெறும் மோட்சம் கொடுக்குறதா இருந்தால் பிரயோஜனப்படாது. அதுதான் முன்னாடியே இருந்திருக்கே இப்போ. ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஆசை பெருகி போத்தோ இல்லையோ, நேர மோட்சத்துக்காக எல்லாம் கேட்க வந்திருக்கலாமே. கலியுக தர்மம் என்னன்னுட்டு உபன்யாசம் கேட்குறதே கலியுக தர்மம். நீங்கள்லாம் தர்மத்தை நன்னா அனுஷ்டானம் பண்ணியிருக்கீள் அப்படின்னு தூத்துக்குடியில் இருக்கிற பெருமாள் இங்கே வந்து இங்கேருந்து உங்கள் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லட்டுமே, கிளம்பிடலாமா? நேராக அவர் வந்து எல்லாம் ஆச்சே, நீங்கள்லாம் ரொம்ப நன்னா சிரிச்சுன்னு கேட்டிருக்கீங்களே, அப்படியே சிரிப்போடு வாங்கோ கிளம்பலான்னு சொன்னால் உடனே சிரிப்பு மாறிடும். இப்போ என்ன சிரிச்சுன்னு இருக்கமோ அப்புறம் சிரிக்க மாட்டோம். சாமி, ஏதோ உபன்யாசம் 3 நாள்னு போட்டால் கேட்க வந்தால் அதுக்குன்னு திடீர்னு கலியுக தர்மம் பண்ணால் மோட்சம்லாம் போனோம், அதெல்லாம் நாங்கள் தயாராகவே இல்லை. இப்போ பின்ன உபன்யாசம் கேட்க வந்தில்லைன்னா ஏதோ கேட்டு வைப்போம்னு கேட்க வந்தோம், கிளம்பிடுவோம்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. இன்னும் பிள்ளை படிக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது, பேரம்பேத்தி பார்க்கணும், எனக்கு சதாபிஷேகம் ஆகணும், இது ஒன்றுமே ஆகாத நான் கிளம்பி வந்துட முடியுமா? இது நல்ல பெருமாளாக இருக்கேன்னு இப்போ கேட்குறவாள்லாம் மோட்சம் கொடுக்குறதா இருந்தால் அடுத்த வருஷத்துலேருந்து உபன்யாசம் கிடையாது என்கிற அளவுக்கு நாம் இருக்கோம். அதனால் இப்போ தேவை நமக்கு இந்த லோக தேவையை கொடுக்கணும். அதே வந்த பெருமாள் இப்படி மாற்றி சொல்கிறாருன்னு வச்சுங்க. நீங்கள்லாம் ரொம்ப நன்னா என்னை பற்றி கேட்டிருக்கீள், நாமங்கள்லாம் சொல்லியிருக்கீள், உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னார். நமக்கு சட்டுன்னு வீடுன்னா மோட்சத்தை தான் சொல்லுவா. ஆழ்வார் பாட்டிலெல்லாம் வீடு வீடுன்னு பெரு வீடு, பெரிய வீடு, முக்தின்னு சொல்லுவா. இந்த பெருமாள் அதைத்தான் சொல்கிறாரோன்னுமோன்னு கொஞ்சம் பயந்தோம். அப்புறம் அவர் சொன்ன, இல்லை நீ ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு ஏதோ திட்டம் போட்டு போல் இருக்கே, அதை வாங்கி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இப்போ நீர் வாரும், வரவேற்கிறோம். அவனுக்கு இப்போ என்ன வேணுமோ, ஆனால் நான் ஏற்கனவே இருக்கேன், அது வந்து 900 சதுரடி தான் இருக்குது, நீர் ஒரு 1500 வாங்கி கொடுப்பீன்னா வாரும். அதுக்கு பெருமாள் ஒரு சின்ன விதி போட்டார். இப்போ 1500க்கு வாங்கித்தரேன், உன்னோட 80வது வயசுக்கு நான் இப்படி சொல்கிறபடி இருந்துட்டு நான் கொடுக்குற பெரிய வீட்டுக்கு வந்துடணும், வரியான்னு கேட்டார். இப்போ நீர் 1500 வாங்கி கொடுக்குற பட்சத்தில் வரேன்னு அவர் சரின்னு கொடுத்துட்டார். இப்போ அப்போ இந்த யுகத்தில் நமக்கு என்ன தேவை? இப்போ எனக்கு என்ன ஆசையோ அதை கொடுத்துட்டு இந்த யுகம், அதாவது இந்த பிறவி எனக்கு முடியும் போது மோட்சம் கொடுன்னு சொன்னால் சரி, அதை யாரும் மறுக்க மாட்டோம். இப்போ வந்த பெருமாளே கூட இந்த பிறவியின் இறுதியில் மோட்சத்துக்கு வரீங்கன்னா உடனே ஒத்துணுவோம் எல்லாரும், அது கண்டிப்பாக செய்யணும் சார். இப்போ கூப்பிட்டீர்னா முடியாது, அவ்வளோதான் சொன்னமே தவிர முடியறச்சே கூடும். பெருமாளுக்கு ஒரு ஆசை, அது என்ன அப்போ மட்டும் வரேங்கிற, இப்போ மட்டும் வரமாட்டேங்கிறியே, ஏன் அடுத்த பிறவி வேண்டாமான்னால், இல்லை நான் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு அது மோசமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் உம்மகிட்ட பேசி இப்போவே வாங்கி வச்சுன்னுடலாம், அடுத்த பிறவி தாழ்ந்த பிறவியாக இருந்தால் கட்டப்படணும்ப்போ அது மோட்சத்துக்கு வந்துடுறோம். பின்ன இப்போ நாள் இப்போ கொஞ்சம் சுமாராக ஒழுங்காக இருக்கேன், நேரம் நீர் அழைச்சின்னு போயிட்டீர்னா நம்மளால் முடியாது, அதனால் இப்போ இருக்கிறதுக்கு நல்லா சௌக்கியமாக வாழ்ந்துடுறேன், நீர் வேறு வீடு வேறு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் இருக்கும் இந்த பிறவிக்கு அப்புறம் எனக்கு பிறவி வேண்டாம், முக்தி கொடுத்துரும் வந்துடுறோம்னால் அதுக்கும் ஒத்துக்கிறார் பெருமாள். ஏதோ ஒன்றை பண்ணி இவன் வந்து சேர்ந்தான்னா சரி, இப்போ இருக்கிறத கொடுத்தாலும் சரி, எப்போ இருக்கிறத வேண்டாலும் சரி. அப்போ கலியுகத்தில் என்ன தேவை? ஒரே மார்க்கம், நாம் எடுக்கிற ஒரே முயற்சி, இந்த லோகத்து பயனையும் கொடுக்கணும், அந்த லோகத்து பயனையும் கொடுக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் நம்ம மனசு இப்போ ஒப்போம். அது எது செய்யும்னால் பெருமாள் செய்கிறாரோ இல்லையோ நாமங்கள் தான் செய்யும்.
நாம சங்கீர்த்தனம் பண்ணினால் வியாதியும் தொலையும், விரோதியும் போவார், ஐஸ்வர்யமும் பெருகும், ஆயுளும் கிட்டும், முக்தியும் கிட்டும். எதுவாக இருந்தால் அது பலமாக இருக்கே. இல்லை பெருமான் தானே இதை கொடுப்பறனால் அவர் பிரதிநிதியான நாமங்களே, அவரை நேர பிடிக்க முடியலேங்கிறதுக்காகத்தான் திருநாமங்களை பற்றி கொடுக்கிறோம். அதை சொல்ல சொல்ல அனைத்தும் கொடுக்கும் என்று திருமங்கையாழ்வார் சொல்றார். குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். சொல்ல தெரிஞ்சுட்டேன், நாமத்தை தெரிஞ்சுட்டேன், என்னெல்லாம் கொடுக்குங்கிறார். குலந்தரும் உயர்ந்த குலத்தில் பிறக்க வைக்கும். நான் தான் பிறந்தாச்சே சுவாமினால் எல்லாராலும் மதிக்க வைக்கும்னு அர்த்தம். குலந்தரும்னு சொன்னால் இனிமே பிறக்க வைக்கும்னு அர்த்தம் இல்லை. குலந்தரும் செல்வன் தந்திடும், நிறையா பணம் கொடுக்கும். எதுக்கு? வெறும் ஓஹோன்னு பட்டாட்டோப்ப வாழ்க்கை வாழறதுக்காக இல்லை. இப்போ அந்த பணத்தை பெற்று நல்ல தனமாக கைங்கரியத்தில் செலவழிக்கிறதுக்காக. பணம் இருக்கிறது தப்பே இல்லை. இப்போ அதை சரியான உபயோகப்படுத்துகிறமான தானே கேள்வி. பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஜகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் நன்மை ஏற்படுங்கிறதுக்காக நம்ம செல்வம் செலவழியணும் இல்லையோ, அதற்குரிய செல்வம் கிட்டும். குலந்தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். நமக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் ஒழிச்சுடும். என்ன பாபமோ பாப வினையோ வினையின் பயனோ ஏது நமக்கு துன்பமே கொடுக்காம ஒழிச்சுடும். அதனால நாராயணாவென்னும் நாமம் பெற்ற தாயினும் ஆயன செய்யும். பகவானுடைய நாமம் நம்ம அப்பா அம்மா எத்தனை நல்லது செய்வாளோ, எத்தனை அன்பையும் பாசத்தையும் பொழிவாளோ, அதை விட பாசத்தை பெருமானுடைய திருநாமம் பொழியும். பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல். நமக்கு எப்பவும் வாழ்க்கைக்கு நலம், இகலோக வாழ்க்கைக்கும் நலம், பரலோக வாழ்க்கைக்கும் நலம். இந்த ரெண்டையுமே பகவானுடைய நாமங்கள் பெற்றுக் கொடுக்கும். ஆகவே நாம சங்கீர்த்தனத்தை பண்ணுன்னு திருமங்கையாழ்வார் கூறியிருக்கார். அப்போ ரெண்டாவதாக எடுத்து எளிய மார்க்கமாக இருக்கணும். முதல் விதி பூர்த்தி ஆகிடுது, ரொம்ப எளிது. பெருமானையே பற்ற முடியலைன்னா கூட இதை எப்போ வேணால் சொல்லிக்கலாம். அது எவ்வளோ எளிதுனால் நாமத்தை சொல்கிறது எளிது, மந்திரம்னுட்டா கட்டம். இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுனால் அதுக்கு நியமம் இருக்கணும், நிஷ்டை இருக்கணும், குளிச்சுட்டு வந்தியா, நின்றுந்தியா, உட்காந்தியா, செருப்பு கேட்டினியா, 1000 கேள்வி. ஒன்றுமே இல்லையே. நான் கோவிந்தா கிருஷ்ணா முராரேன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரை போய் கேட்கணும் சொல்லுங்க. நாமங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது இல்லையோ. 3 எழுத்துடைய பெயரால் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன்னு ஆழ்வாருடைய பாசம். என்ன சுலபமாக நாமத்தை சொல்கிறவனுக்கு கூட பெருமான் இரக்கத்தோடு வந்துடுறார், தயையை பொழிகிறார். ஆகவே நாமங்களுக்கு சுலபம், மந்திரத்துக்கு கூட அவ்வளோ சுலபமாக இல்லை, எளிதில்லை. இப்போ நமோ நாராயணாயான்னு சொல்கிறோம், வெறும் நாராயணான்னு நாமம் சொல்கிறது ரொம்ப சுலபம். அதே ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரம் சொல்லணும்னால் அதுக்கு நியமம் வேணும், ஆச்சாரியத்தில் போய் உபதேசம் பெற்றுக்கணும், சிக்ஷை வாங்கணும், தீட்சை வாங்கணும், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும், எல்லாம் இருக்கும் இல்லையோ. அதெல்லாம் அப்புறம் முதல்ல நாமத்தை சொல்லலாம். நாராயண நாமத்தை சொல்கிறதுக்கு நமக்கே தெரிஞ்சு போயிடும். அர்த்தம் தெரிஞ்சுமானால் அவசியம் கூட இல்லை, மெதுவாக தெரிஞ்சுக்கலாம். சஹஸ்ரநாமம் நித்தியம் சொல்லுவோம் சாமி, நாங்கள் விடாமல் சொல்லிட்டு இருக்கோம். அது எங்களுக்கான அதுக்கு ஒன்றும் அர்த்தம் தெரியாதே. தெரியுமா தெரிய வேண்டாமாண்ணா? தெரியணும். தெரியாட்டதுனால ஒரு தப்பு இல்லை. இப்போ தெரியாட்டா ஒருவேளை பயன் கொடுக்காதோன்னால் கண்டிப்பாக கொடுத்துரும். நாமங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுதோ தெரியலையோ பயனில் குறவில்லை. விளக்கேற்றி வச்சிருக்காளோ இல்லையோ, இந்த விளக்கு எனக்கு தெரியும், தொட்டா சுடுன்னு தெரியும். ஒரு சின்ன குழந்தை வந்தது, தொட்டா சுடுன்னு தெரியாது, தோட்டு கொடுத்து சுடுமா சுடாதா? அது கண்டிப்பாக சுட்டுடும். நான் உடனே கேட்டேன், எனக்கு தான் தெரியும் சுடுன்னுட்டு சுடலாம், அந்த குழந்தைக்கு தெரியாதே, தெரியாத வாழை சுடக்கூடாதுன்னா அது நெருப்புக்கு தெரியாது, தன்னை தொட்டா சுட்டுடும். அது அவனுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற கவலை நெருப்பு கிடையாது. அதே போல் நாமங்களை சொல்லுட்டா பயனை கொடுத்துரும். அதன் பொருள் தெரிஞ்சு சொன்னமா பொருள் தெரியாத சொன்னமான்னு அது கவலைப்படாது. நாமத்தை சொன்னால் அதனால் பயன். எவ்வளவு நாள் சொல்லணும்? நான் ஒரு 1000 வருஷமாக பாப்பம் பண்ணியிருக்கேன். அப்போ திருநாமங்களையும் 1000 வருஷம் சொன்னால் அப்போ பாவம் போகுமானால்? ஒரு குகையில் 1000 வருஷம் இருட்டு, ஒருத்தரும் விளக்கேற்றல, வெளிச்சமே இல்லை. யாரோ தனக்கு தோணித்து நல்ல அகல் விளக்கேற்றினா குகைக்குள்ளே கொண்டு வச்சான். இருட்டு உடனே கேட்டுது, நான் 1000 வருஷமாக இங்கே இருக்கேன், நீ ஒரு 10 வருஷமான ஏற்றி வை, அப்புறம் போகிறேன்னு சொல்லுமான்னு பண்ண முடியாது. அதே நிமிஷம் இருட்டு வெளியில் போய் ஆகணும். எத்தனை வருஷம் இருட்டு செருந்திருந்தாலும் விளக்கேற்றின அடுத்த வினாடி இருள் விலகியாக வேண்டும். அதை போல் எத்தனை நாளாக நம்ம பாபம் பண்ணி வச்சுருந்தாலும் நாமத்தை சொன்ன அடுத்த வினாடி விளக்கேற்றினா போலே இருள் விலகியாக வேண்டும். கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவின செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார்
படமுடையரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தின் நடமினோ நமர்களுள்ளீர் நாம் உமக்கரிய சொன்னோம். பக்கத்தில் திருவனந்தபுரம் பெருமாள். நீங்கள் கிழக்கு கடற்கரையில் இருக்கு, நேராக கோடு போட்டு மேற்கு கடற்கரைக்கு போனோம்னா திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமி. அவரை பற்றி தான் நம்மாழ்வார் பாடிட்டு இருக்கார். அவனுடைய பேரை சொல்லு, கெடும் இடராய வெல்லாம். எத்தனை பாப்பமோ அத்தனையும் தொலையும். எத்தனை நாள் சொல்லணும்? கேசவா என்ன, ஒரு தடவை கேசவான்னு சொல்லு, உன் பாபமெல்லாம் தொலையும். அப்படியா, நான் ரொம்ப பண்ணியிருக்கேனே, 100 பாபத்துக்கு 100 தடவை சொல்ல வேண்டாமான்னால் 100 வருஷம் இருட்டுக்கு 100 வருஷம் விளக்கேற்றுவாளன்னா 100 வருஷம் இருட்டாலும் 1 நிமிஷம் தான் விளக்கேற்றுவா. அதை போல் பாபம் எத்தனை இருந்தாலும் ஒரு தடவை தான் சொல்ல வேண்டும். சொன்ன மாத்திரத்தில் அனைத்தும் விலகிவிடும். அப்போ நாமங்கள் எத்தனையோ நாமங்கள், ஆயிரக்கணக்கான நாமங்கள். பொருள் விளங்கட்டும், பொருள் விளங்கா போட்டோம். ஒரு உருண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பொருள் விளங்கா உருண்டை. அதை நான் சாப்பிட்டதில்லை, இருந்தாலும் சொல்லித்தான் கேள்வி. அது ஏன் சிறுகாலம் தெரியல. இப்போ அது என்ன சாப்பிட முடியாதா? அது உள்ளே என்ன இருக்குமோ தெரியல. இப்போ பொருளே விளங்காது அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாத இருப்போமா? சுவாமி நன்னா இருக்குது, பொருள் விளங்கினா பொருள் விளங்காட்டான்னு கொண்டாடும். வாயில் போட்டுக்கிறாப்பில் தான் நாமங்கள். இப்போ பொருள் தெரியட்டும், பொருள் தெரியாத போட்டோம். சொன்னால் திருப்தியாக இருக்குது, சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்குது, நாமங்களை சொல்ல வேண்டியதுதான். சொல்லலாம். ஆனால் எனக்கு தேடி தேடி பார்த்தேன், 2 வருஷமாக தேடின்னு இருக்கேன், நல்ல நாமமே கிடைக்கல சுவாமி. கிடச்சிருந்தா உடனே சொல்லுவேன். பிடிச்சுன்னுட்டார் ஆழ்வார். நாவில்லை நாமங்கள் செப்ப நின்ன வந்திக்க நெஞ்சில்லை. உனக்கு நெஞ்சு நாமமா இல்லை, 1000 நாமம் பீஷ்மாச்சாரியர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். இருக்குது, பொழுதே இல்லை சுவாமி. நேரம் இருந்தால் நாங்கள் சொல்ல மாட்டோமா? நேரமே இல்லைன்னால் வெட்டி பேச்சு வாசலில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, நிறையா நேரம் உங்ககிட்ட இருக்குது. அது சொல்கிறதுக்கு நாக்கு இல்லைன்னா ஒருத்தம் அதெல்லாம் இருக்குது. எங்கேயும் கடையில் போய் வாங்க வேண்டாம். நாக்கே நான் வாயில் உண்டே, நமோ நாராயணாவென்னு ஓவாதுரைக்கும் உரை உண்டே, ஏத்தும் பொழுதுண்டே. பாடுறதுக்கு நேரம் இருக்குது, சொல்கிறதுக்கு நாக்கு இருக்குது, நாராயணாங்கிற நாமம் இருக்குது. பின்ன என்ன இல்லை? இது எல்லாம் இருக்குது. என்ன இல்லை? சொல்கிறதுக்கு மனசு இல்லை, அவ்வளோதான் இல்லையே தவிர நாமமும் இருக்குது, நாக்கும் இருக்குது, பொழுதும் இருக்குது. 1 நிமிஷம் சொல்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆக போகிறது? ஆனால் சொல்லுவதற்குண்டான மனமின்றி போயிட்டு அந்த மனத்தை மாற்றிண்டு சொல்லணும். நமக்கு நன்மை ஏற்பட போகிறது. எது கேட்டாலும் கொடுக்கும். இந்த லோகத்தில் நன்மையை கொடுக்கும், குலந்தரும் செல்வம் தண்டினும் ஆபத்துக்களை போக்கும். வனேரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சை ஆபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திரம் அனாகுலாத்மா சுகீ பவேத் தத்கிருத சர்வரக்ஷணா. அவனால் ரட்சிக்கப்படுறாப்புல நாமங்களாலும் ரட்சிக்கப்படுகிறோம். கலியுகத்துக்கு எத்தனை ஆபத்து கோலாகலங்கள் இருந்தாலும் இந்த கலிக்குன்னு இருக்கிற தர்மம் திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுதல், இது ரொம்ப சுலபமாக இருக்கே சுவாமி. இது போய் அவ்வளோ பெரிய பயன் கொடுத்துருமான்னா? நான் வீட்டிலே உட்காந்து நாமங்களை சொல்கிறேனே. ஆனால் கலி ரொம்ப கொடுமையானதாச்சே. கலியுகத்துக்கு இதுதான் தர்மமா? ஆமாம். பாகவத புராணத்தில் கலி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறார். நீங்கள் இப்போ பயப்படணுங்கிறதுக்காக நான் படிக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ நம்ம யாரும் பார்க்க போகிறதில்ல. இங்கே இருக்கிறவா யாரும் மிஞ்சி போனால் இன்னும் 50 வருஷம் தானே. அதுக்கு மேலே இப்போ வந்திருக்கிறவருக்கு ஒரு 25 வயசு வச்சுருந்தா கூட 75 வேணால் வச்சுங்கோ, அப்புறம் இருக்க போகிறதில்ல. அவர் சொல்கிறதெல்லாம் இன்னும் 3 லட்சம் வருஷம் கழிச்சு. அப்போ எவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்கிறார். படிச்சுடுறேன், ஏன்னா பாகவத புராணத்தில் இருக்குது. அந்த கட்டம் தெரிஞ்சுட்டா தான் நாம் எவ்வளவு எளிதுங்கிறது புரியும். இப்போ ஒரு பிள்ளையோ பொண்ணோ நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம். நான் பட்ட குடும்பம் என் குழந்தைகள் பட வேண்டாங்கிறதுக்காக அவளை சௌக்கியமாக வளர்ந்துடுவா. ஆனால் இந்த கட்டத்தை சொல்லி கொடுக்காத வளர்த்துட்டில்னு வச்சுங்க, அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது. என்ன வேணால் இப்போ செலவழிச்சிருவா, புரியவே புரியாது. நம்ம அப்பா அம்மா ஏதோ சிரமப்பட்டிருக்காளோன்னு தெரியாது, பொறுப்பே இல்லாத படுவாளோ இல்லையோ. அதுக்காக இப்போ என்ன சொல்கிறா எல்லாருமே, இப்போ உன் கட்டத்தை சொல்லி வை, சொல்லாமல் வளர்க்காதே. அவளை கட்டப்பட சொல்ல வேண்டாம், ஆனால் கட்டமே தெரியாத வளர்த்துடாதேங்கிறாளோ இல்லையோ. அதை போல் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப எளிய மார்க்கம்னால் அப்போ கலியுகத்தினுடைய கொடுமை புரிஞ்சாதான் இதன் பெருமை புரியும். அது எவ்வளவு கட்டமானது என்று தெரிஞ்சுனோட சுவாமி. அவ்வளவு கட்டமானதுக்கு இவ்வளவு சுலபமான வழி நான் பேசாமல் நான் பண்ணிடுறேன் சுவாமி, இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லைன்னு வருவோம் இல்லையோ. இது எவ்வளவு கட்டம்னு சொல்லலைன்னா என்னென்னா ஏதோ நாமம்னு சொல்கிறா, பார்த்துப்போம், அது எப்போ சொல்லாமோ சொல்லிப்போன்னு விட்டுடுவோம். அதில் ஆசையே வராது. அவர் சொல்கிறார் சுகாச்சாரியர், கலியுகத்திலே இப்போ இப்படி தான் இருக்க போகிறதுன்னு பரீட்சத்துக்கு சொல்கிறார். வித்தமேவ கலௌ நிருணாம் ஜன்மாச்சரண குணோதயா ஜன்மாச்சார குணோதயா தர்ம நியாய வியவஸ்தாயாம் காரணம் பலமேவகி. நன்னா இப்போவே ஆரம்பிச்சிருக்கு, தெரியறது இப்போவே. அவர் சொல்கிறது முழுக்க இப்போ நடந்துடலை, ஆனால் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடுது. கலியுகம் எப்படி இருக்குங்கிற வாசனை தெரியாது. வித்தமேவ கலௌ நிருணாம் ஜன்ம ஆச்சார குணோதயா. ஒருத்தன் நல்ல ஆச்சாரம் இருக்கிறவர், உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறவர், நல்ல குணசாலி, இதெல்லாம் எதை வச்சு கண்டுபிடிப்பாள்னால் பணக்காரன்னா இந்த 3 தானே வந்துடுங்கிற. இந்த 3 உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போது
பணம் ஒத்த இடத்துல இருக்குன்னா என்ன குணசாலின்னு கொண்டாட ஆரம்பிச்சுருவாளாம். சாமி அவர் குணம் இருக்கா இல்லையாண்ணா? பணம் தான் குணம், அது இருந்தால் தானே குணம் இருக்குன்னு தான் அர்த்தம். பணம் இல்லாதவன்னா குணம் இல்லாதவன். பணம் இருக்கிறவனாக இருந்தால் எல்லாரும் இந்திரனே சந்திரனே குபேரனே வருணனேன்னு கொண்டாடுவா, பணம் இல்லைன்னா கொண்டாட மாட்டான். இப்படி உலகம் மாடிப்பட போகிறது. அப்போ பணத்தின் அடிப்படையில் தான் குணம். பணக்காரனாக இருந்தால் நல்ல வித்வான்னு ஒத்துப்பாளாம். என்னமா படிச்சிருக்கார் சாமி? நிஜமாக படிச்சிருக்காராண்ணா? பணம் இருக்குது, படிச்சிருக்கார், பட்டத்தை காசு கொடுத்து வாழ்ந்துருவார் சுவாமி, அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. இப்போ ஓஹோன்னு போயின்னா முனைவர் பட்டம் கொடுத்துட்றா. பல பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்கிடுவா. நீர் எங்கே படிச்சிருக்கீர்னா? பள்ளிக்கூடமே போனதில்லை, அது போனதே இல்லை. ஆனால் பட்டம் முனைவர் வச்சுருக்கா, நிஜமாக வாங்கிக்கட்டான். ஆனால் அப்படி தானே வாங்கி விடுறோம். இப்போ அது அவர் சொல்லியிருக்கார் பாருங்க, எப்போதும் பணம் இருக்கிறவனுக்கு பட்டம் வந்து அடைஞ்சிடும். பணம் இருக்கிறவனாக இருந்தால் குணசாலின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவா. தர்ம நியாய விவஸ்தாயாம் காரணம் பலமேவகி. தர்ம நியாயம் எதுன்னு நீதிமன்றத்துக்கு போகிறச்சே எது அதை முடிவு பண்ணும்னால், பேசுகிற யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுருப்பாளோ இல்லையோ, இது ஒரு கட்சி அது ஒரு கட்சி, எந்த கட்சி பலமுடைய கட்சியோ அதன் பக்கம்தான் நியாயம் இருக்கும்னு விட்டார். நியாயம் இருக்கிறது தேவையில்லை, இப்போ அதை பார்க்கவே மாட்டாளாம் யாரும். எந்த கட்சி பலம் இருக்குது, ஓங்கி பேசுகிறவன் பலவான், ஓங்கி பேசுகிறவன் நியாயவாதி. ஒருத்தருக்கு சத்தம் உள்ள தொண்டை முடியலைங்கிறதுக்காக குறைச்சலாக பேசினா இவர் பக்கம் நியாயமே இல்லைன்னு விடுவாளாம். என்ன சுவாமி அநியாயமாக இருக்குது, ஒருத்தர் சத்தம் போட்டு பேசினதுக்காக நியாயமான்? அவ்வளவுதான் கலியுகம். பலம் யாரிடத்தில் இருக்கோ அவன் பேசுகிறது தான் நியாயமாக எடுபட போகிறது. ஏழை சொல் அம்பலமேறாதுன்னு ரொம்ப நாளாக போட்டு வச்சுருக்கு இல்லையா? அப்போ பலம் இருக்கணும், பணம் இருக்கணும், அவனை நியாயவாதின்னு ஊர் ஒத்துனுடும். அதுக்கப்புறம் தாம்பத்தியே அபிருச்சிர் ஹேது மாயைவ வியாபகாரிக்கே. ரெண்டு பேருக்கும் தாவா நடக்கிறதுன்னு வச்சுங்க. இதுதான் சரின்னு இவர் சொல்கிறார், அதான் சரின்னு அவர் சொல்கிறார். யார் மாயாஜாலம் பண்ண தெரிஞ்சவனோ வார்த்தை ஜாலம் பண்ண தெரிஞ்சவன் ஜெயிச்சுருவாங்கிறார். நியாயம் பேசினவன் ஜெயிக்கிறது இல்லை, வார்த்தை ஜாலம் நன்னா தெரிஞ்சிருந்தா ஜெயிச்சுட்டு போடுவான். இப்போவே தெரியறதே, ஓங்கி அடித்து பேசினா அவன் பேர் தனி. மெதுவாக நியாயத்தை எடுத்து சொல்லியிருந்தோன்னா யார் தெரியும் பாப்பா சொல்ல, இவர் இப்படி தான் சுவாமி எப்போ பார்த்தாலும் இழுன்னு இழுத்துட்டே இருப்பார், விட்டு தள்ளும். அவர் பார் அண்ணா பளபளான்னு பேசுகிற விஷயமே இருக்காது, ஆனால் பளபளான்னு சொன்னால் ஒத்துண்டு படுறாளோ இல்லையோ. இப்போ என்ன வேணும்னால், நல்லவனிடத்தில் சாமர்த்தியம் இருந்தால் நாடு தப்பிக்கும். ஒருத்தர் நல்லவராக இருக்கார், அவர்கிட்ட சக்தி சாமர்த்தியம் இருக்கணும். தீயவர்களிடத்தில் சக்தி சாமர்த்தியம் இருந்தால் நாட்டுக்கு கேடு. சக்தியோ சாமர்த்தியமோ இல்லாமல் நாட்டை ஒழுங்காக ஆளவே முடியாது. ஆனால் ஆள்றவன் நல்லவனாக இருக்கணும், இருந்தால் நமக்கு நன்மை, எல்லாருக்கும் நன்மை. அப்போ தாம்பத்திய அபிருச்சிர் ஹேது, பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண போகிறாளோ இல்லையோ, என்னென்ன பார்ப்பார்கள் சொல்கிறார் பாருங்க. இது ஆண், இவள் பெண், இவா ரெண்டு பேருக்கு என்னென்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். கோத்திரம் பார்த்தீளா, நட்சத்திரம் பார்த்தீளா, பொருத்தம் 10 பொருத்தத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீளா, குடும்பம் எப்படின்னு பார்த்தீளா, எதானு பார்த்தீளான்னால் ஒரே ஒரு பதில் தான் வருமா, இவர் ஆணா அவள் பெண்ணா என்று மட்டும் பார்த்தோம்னு வளம். அப்போ மற்ற ஒன்றுமே கிடையாதுன்னா போருமே சுவாமி, கல்யாணத்துக்கு வேறு என்ன வேணும், ஆணாக இருக்கணும் பெண்ணாக இருக்கணும் பண்ணுங்கோ, நம்ம இது தவிர வேறு ஒன்றுமே பொருத்தம் பார்க்க வேண்டாமான்னா அதெல்லாம் அவளே பார்த்துக்க வேண்டியதுதான். அது எங்களுக்கு தெரியாது, ஆணும் பெண்ணும் இருந்தால் கல்யாணம் பண்ணுவோம். இப்போ வயசு ஏதானு பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தருக்கு கூட இருக்கணும், ஒருத்தர் குறைச்சலாக இருக்கணும், அது யாருக்கு இருந்தால் என்ன இப்போ அப்படின்னு விட்டுருவாளாம். நட்சத்திர பொருத்தமான ஏதானு பார்த்தீங்களா, இப்போ 27க்குள்ளே ஏதோ ஒன்று பிறந்திருப்பா சாமி, அதை நாங்கள் மறுக்கலை, அதுக்குள்ளே இவரும் பிறந்திருப்பார், இப்படியே சொல்லிட்டு போனால் பண்ணலாமான்னால் இதுதான் அடிப்படை ஆயிடுங்கிறார். ஆணோ பெண்ணோ, ஆண் பெண் இருந்தால் போரும் கல்யாணம் பண்ணிடு என்பது தான் தாம்பத்தியத்துக்கு வரப்போகிறது. ஸ்திரீத்வே பும்ஸ்துவே தசி ரதி விப்ரத்தே சூத்திரமேவகி லிங்கமேவாசிரமக்கியாதான் அந்யோன்யாபத்தி காரணம் அவருத்தியா நியாய தௌர்பல்யம் பாண்டித்யே சாப்பலம் வச்சா. ஒருத்தனை சிறந்த பண்டித்தன் எப்போ ஒத்துப்பாளன்னா, மயக்கராப்பில் பேசினா பண்டித்தன் விடுவாளாம். அவனுக்கு எதான் தெரியுமா தெரியாதான்னா, எல்லாம் தெரிஞ்சால் மதிப்பு கிடையாது சுவாமி. தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்கிறார், நான் 2 விதத்தில் 2 பேரை ஏமாற்றுவேன். பண்டிதர்கள் கோட்டிக்கு போனால் வேறு மாதிரி பேசுவேன், ஏமாற்றிடுவேன். பாமரனுடைய கோட்டிக்கு போனால் வேறு மாதிரி பேசுவேன், ஏமாற்றுவேன். எப்படி பேசுவீன்னு நண்பர்கள் கேட்குறா. ஆழ்வார் சொல்கிறார், நல்ல பண்டிதனுடைய கோட்டிக்கு போனால் கடவுள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர், நம் அறிவுக்கு எட்ட மாட்டார், அவரை தெரிஞ்சிக்கவே முடியாது இப்படின்னு சொல்லுவேன். ஆஹா என்ன பண்டிதர்னு என்னை உடனே ஏற்றுனுடுவா. இதே பாமரன் கோட்டிக்கு போனால் நான் ஒத்தந்தான் கடவுளை பார்த்துருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் வாங்கோன்னுவேன், உடனே பின்னாடி வந்துடுவோம். இதான் 2 பேருக்கு நான் வச்சுருக்கேன்னாரு. பண்டிதர்கள் கோட்டிக்கு போனால் கடவுளை யார் தெரிஞ்சிக்க முடியும்னா மயங்கிடுவானா. பாமரன் கோட்டிக்கு போனால் என் ஒத்தனுக்கு தான் தெரியும், என் பின்னாடி வாங்கோன்னா எல்லாரும் பின்னாடி போவா. இப்படித்தான் நான் இத்தனை நாள் ஏமாத்திருக்கேன். ஆனால் பகவன் நீ உள்ளேயே உட்காண்டு நான் எப்படி ஏமாத்துறேன்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியாமலே ஏமாத்திருக்கேன். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதியன்னு வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்துட்டேனே. உள்ளத்தில் பெருமாள் அமர்ந்திருக்கார். சர்வச சாகம்
ஹிருதி சந்நிவிட்டா மத்த ஸ்மிருதிஞானம் அப்போகனஞ்ச. அனைவர் ஹிருதயத்துக்குள்ளே உட்காண்டு அவனுக்கு ஏதான ஞாபகம் வந்தாலும் சரி, மறந்து போயிட்டாலும் சரி, புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்தாலும் சரி, எதுவும் அவன் அறியாமல் நடக்குமா? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், நான் என்ன திட்டம் போட்டாலும் அவருக்கு தெரியாது. இங்கேயும் ஒருத்தர் உட்காண்டிருக்கார், திட்டம்னு நினைக்கச்சேவே அவருக்கு தானே தெரியும். எந்த மனசால் நினைக்க போகிறேனோ அந்த மனத்திலேயே ஒருத்தர் உட்காண்டிருந்தார்னால் இப்போ அவருக்கு தெரியாத நான் திட்டம் போட முடியுமா? தொண்டடிப்படியாளர் சொல்கிறார், நான் ரொம்ப நாளாக அவருக்கு தெரியாத போட்டதான் நினச்சின்னு இருக்கேன். முட்டாள்தனம். தெரியாத போட முடியுமா? அது இப்போ தான் எனக்கு புரியறது. எனக்கே ரொம்ப கேலி கூத்தா இருக்குது, சிரின்னு சிரித்தேன். என்னை நினச்சே சிரிச்சுட்டேன். என்னை இவனை ஏற்றிருக்கேன், அவனை ஏமாற்றிருக்கேன், பண்டித்தனை ஏமாற்றிருக்கேன் வேற வழி வச்சு, பாமரனை ஏமாற்றிருக்கேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி, இப்படியே ஏமாத்திருந்தா கடைசியில் என்ன நானே ஏமாத்தின்னு இருக்கேங்கிறது இப்போ தான் தெரிந்து கொண்டேன். இப்படி பல வகையிலே நாம் பேசிட்டு இருக்கலாம். ஆகவே பண்டித்தனோ பாமரனோ ஏதோ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் வலியவன், மாயாஜாலம் பேசுகிறவன், அப்படி வாய்ச்சாலம் பேசுகிறவன்லாம் பண்டிதனாக ஆயிட போகிறான். அநாட்டைதா அசாதுத்வே சாதுத்வே தம்பையேவது ஸ்வீகாரையேவ சோத்வாகே ஸ்நானமேவ பிரசாதனம். அதுக்கு மேலே சொல்கிறார், ஆண் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கச்சே பெண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் மரபு. ஆனால் பெண்ணை கல்யாணத்துக்கு பணம் கொடுத்து பண்ணி வைப்பாங்கிறார். பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறது, கலியுகம் வந்ததுனால் பெண்ணுக்கு ஸ்திரீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணுவா, இது ரொம்ப தப்புங்கிறார் அவர். இதுலேருந்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகத்தில் பணம் கொடுத்து தான் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருக்கா. ஏன்னா அவர் மாத்திராரோ இல்லையா? இப்போ கலியுகத்தில் என்ன ஆகுங்கிறார், பணம் கொடுத்து பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவா. அது இல்லை ஸ்திரீதனம்னா, ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெற்றோருக்கு கொடுக்கப்படும் பணம். பெண்ணை பெற்றவாளுக்கு, பெண்ணை பெற்றவர்களுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் முதல் 3 யுகத்தில் இருந்து தான். இப்போ தான் பெண்ணை மாற்றி பிள்ளைக்கு கல்யாணம் கொடுத்து அதனால தான் கொஞ்சம் பேரை மாற்றினுட்டா. இது ஸ்திரீதனம் இல்லை, வரதட்சிணேன்னு ஆக்கிட்டாலும் இல்லை. வரன்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். ஸ்திரீதனம்னு சொன்னால் குழப்பறது சுவாமி, பேசா கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோம். வரதட்சிணை, தட்சிணை வேதம் படித்தவனுக்கு தட்சிணை கொடுப்பா, மாப்பிள்ளைக்கு தட்சிணை கொடுப்பாரான்னு. இப்போ ஏதோ வேதம் சொல்கிறார், ஏதோ விஷயம் எல்லாம் சொல்கிறாருன்னா உட்காரும் சுவாமி அப்படின்னு சேவிச்சு தட்சிணை கொடுக்கலாம். கல்யாணம் பண்ணிக்க வர்றவருக்கு பெண்ணையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து வம்பையும் விலைக்கு வாங்கிட்டு இத்தனையும் பண்ணி ஜாமாதா தசமோகிரகான்னு எழுதியிருக்கா. மாப்பிள்ளை 10வது கிரகமாக சம்ஸ்கிருதத்தில் வேடிக்கையாக சொல்லும். 9 தானே உள்ளதே, நீ ஏதோ 10வதுங்கிறீனால் 9ம் சேர்ந்து படுத்தின பாடு போராதுன்னு இவர் தனியாக படுத்துகிறாரோ இல்லையோ, அதுக்காகத்தான் 10வது கிரகம்னு பேர் வச்சுட்டா போல் இருக்கு, ஜாமாதா தசமோகிரகா. அப்போ பார்க்கச்சே கல்யாணத்துக்கு எது காரணம் போகிறது? பணம் இருக்கா, பதவி இருக்கா, அண்ணா சம்பாதிச்சிருக்காளா? இப்போ கேட்கச்சே என்ன கேட்குறா? குணம் இருக்கா, பக்தி இருக்கா? கேட்கவே கூடாது. பொண்ணை பெற்றவாளோ பிள்ளை பெற்றவாளோ, பிள்ளைக்கு ஏதானும் தெரியுமா சுவாமி, பூஜையானு பண்ண தெரியுமான்னா இப்படிலாம் கேட்டால் பொண்ணையே கொடுக்க மாட்டா, அப்புறம் 10ஆம் பச்சலின்னு நினச்சிடுவா. இந்த கேள்விலாம் கேட்கவே கேட்காதீங்கிறா. கேட்கணுமோ இல்லையோ? குணம் உண்டா, எங்கேயானு கோவில் குளம் போவரா, குளிச்சுட்டு வர்ற ஆச்சாரமானு இருக்கா, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவரா, ஒரு பூஜை தெரியுமா, அதெல்லாம் இப்போ கேட்குறதே இல்லையே. என்ன சம்பாத்தியம், வீடு வாசல் இருக்கா, கொடுத்தனதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்டி வாகன வசதி இருக்கா, இருந்தால் பெண்ணை கொடுத்தோம் கல்யாணம் உண்டு. 25,000த்துக்கு குறைச்சலாக யாரானு சம்பாதித்தா பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டிதான். இன்றைக்கி உலகம் அது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ 25,000த்துக்கு கீழே இருந்தால் யார் எடுக்கிறா ஜாதகத்தை? இப்போ ஒருத்தர் அதெல்லாம் எடுத்து பார்க்குறதே இல்லை. குறைஞ்சபட்சம் 25,000 இருக்கணும். இருந்தால் சரி. எங்கே வேலையாக இருக்கணும்னா அது இந்த நிறுவனத்தில் வேலையாக இருக்கணும். இல்லை சாமி, அவர் ஏதோ அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கார், 30,000 எங்களுக்கு பிடிச்ச இடத்துல வேலை பார்த்தா தான் பொண்ணும். நீங்கள் எங்கேயோ வேலை பார்த்து என்ன சம்பாதிச்சாலும் கிடையாது. இப்போ நல்ல வேலை வெளிநாட்டு மோகம்லாம் குறைஞ்சாச்சு. இப்போ அங்கெல்லாம் போகிறதா இருந்தால் பெண்ணை கொடுக்குறதாவே இல்லை யாரும். உள்ளூரில் இருக்கணும், பக்கத்தில் இருந்தால் தேவையில்லை, இல்லை மேல் மாடியில் இருந்தால் தேவையில்லை. இதோடு இருந்தால் பெண் அடிக்கடி தொலைபேசி பேசிகிட்டே இருக்கணும், நித்தியம் என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஆபத்தே அங்கே தான் ஆரம்பம். அவள் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நிம்மதியாக அவளை விட்டால் ஒழுங்காக இருக்கும். நித்தியம் அந்த வீட்டில் என்ன நடக்கிறது, இந்த வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தோம். யாருக்கும் யார் குடும்பத்தோடையும் ஒத்து போகாது. நமக்கே ஒத்து போலே ஏதோ இருக்கிற நாளை கழிச்சுட்டு பகவான் திருவடி அடையிறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்தந்த ஆத்மாவுக்கு பரமாத்மாவோட தான் ஒத்து போகுமே தவிர ஒரு நாளும் மற்றொரு ஜீவாத்மாவோட ஒத்து போகாது. போகணும்னா இந்த பிறவியோட சம்மந்தப்படுறோமோ இல்லையோ, என் கர்மம் என்ன பிடிச்சின்னு இருக்கு, அவர் கர்மம் அவரை பிடிச்சின்னு இருக்கு, எங்கள் 2 பேருக்குள்ளே எங்கே ஒத்து போகும் சொல்லுங்கள்? ஏதோ வாழ்க்கைன்னு ஒரு பந்தத்துக்கு வந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், முடிச்சிட்டோம். என்னைக்கு ஆத்மாவுக்கு பொருந்தக்கூடியது பரமாத்மாவோட தான். அதனால் நேர் தொடர்பாக அங்கே தான் பார்த்துக்கணுமே தவிர இங்கே இருக்கிற காலத்துக்குள்ளே நீ என்ன பண்ண, இன்றைக்கி என்ன குழம்பு பண்ண, இன்றைக்கி என்ன கூட்டு பண்ணியிருக்கே, இன்னைக்கு அது பண்ணியிருக்கே தேவையில்லை. இப்போ எப்படி பண்ணணுங்கிறதுலேருந்து ஆரம்பம்.
கையில் தொலைபேசி இருந்தால் அதுமா பண்ணுறாளோ இல்லையோ, பேசுங்கோ பேசுங்கோ பேசிகிட்டே இருங்கோ, ஒரு பைசாவுக்கு பேசுங்கோ, எத்தனை நாள் வேணால் பேசுங்க. இவன் ஏற்கனவே பேசி பேசி காலத்தை கழிச்சிருக்கான். இன்னும் எல்லாரும் விளம்பரப்படுத்தி பேசுங்கோ பேசுங்கன்னு இருந்தால் பேசணும், பகவத் விஷயத்தை பேச வேண்டும். என்ன குழம்பு பண்ணோம், என்ன கரியமது பண்ணோன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. சாப்பிட்றதுக்காகவா வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? வாழறதுக்காக ஏதோ சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று இதை போல் பேசியிருந்தால் ஒரு 1/2 மணி பேசணும்னு வச்சுங்க, அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷமான யாரையான பற்றி குத்தம் சொல்ல தோணும். வெறுமா இருக்காது வாய். இது நடந்தது அது நடந்தது, இவா இப்படி பேசினா அப்படி பேசினாளா, ஒன்று இப்படி பேசினாலான்னு நம்ம 2 தூபம் போடுவோம், அவா 2 தூபம் போடுவா. தூபம் வெறுமை இருக்குமா, பற்றிக்கும். பல விஷயத்தை கொஞ்சம் தூபத்தை அணைச்சுட்டா மனசுலேருந்து தேவையில்லாதது போயிடும். மனசுங்கிறது சின்ன இடத்துல பகவானை வச்சுக்கிறத விட்டுட்டு அழுக்கையாக போட்டு அடைச்சிருந்தோன்னா அவருக்கு இடம் இல்லாத படுறது. இப்போ அவரை வச்சுட்டோம்னா மற்றது வெளியில் போடும் இல்லையோ. நன்னா பேசுங்க, 1/2 மணி 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் பேசணும்னா பகவானை பற்றி நாமங்களை பற்றி பேசணும். அதைத்தான் அவர் இல்லைங்கிறார். இப்போ ஸ்வீகார ஸ்நானமேவ பிரசாதனம், ஆச்சார அனுஷ்டானம் எதான்னு இருக்குமானால் அந்த நாள் எது ஆச்சாரம்? மடியாக துணி உணர்த்திருக்கணும், அதை தான் எடுத்து உடுத்திக்கணும். இன்னும் பாத்திரத்தில் தான் பண்ணணும். வெங்கல பாத்திரம் தொடுவா, பித்தளை பாத்திரம் தொடுவா. இப்போ நாம் வச்சுருக்கிற நிறையா பாத்திரங்கள்லாம் தொடக்கூட மாட்டான் அந்த நாளில். இப்போ ஒரு ஊறுகாய் போடணும்னா அதுக்கு காலம் உண்டு, ஒரு மாவுடுவை தொடணும்னா காலம் உண்டு. 10 பாத்திரம் பாப்பா, எச்ச பண்ணவே மாட்டா. தீர்த்தத்தை இந்த பக்கம் வச்சுக்கணும், இலையில தான் சாப்பிடணும், மேசை சாப்பாடு கூடவே கூட எத்தனை இருந்தது அந்த நாளில். அதெல்லாம் என்னது சுவாமி என்னமோ சொல்லிட்டு இருக்கிருப்போ, இப்படிலாம் கூட உண்டான இருந்தது. இப்போ மடியாக இருக்கணும், விழுப்புப்பட்டுக்கூடாது, பூஜை சமயத்தில் யார் பேர்லையும் தொடக்கூடாது, இதெல்லாம் வச்சுன்னு இருந்தோம். அது போயிடுது. இப்போ எது ஆச்சாரமாக இருக்குமா? கலியுகத்தில் சிறந்த ஆச்சாரம்னா குளிச்சுட்டு வந்தால் ஆச்சாரங்கிறார். இப்படிதான், நான் வேறு ஒன்றுமே போயிடுமா? இப்போ ஒரு சுவாமி என்னால் பெரிய விஷயம், எவ்வளோ ஆச்சாரம், குளிச்சுட்டு வந்திருக்காருங்கிறான். நித்தியம் அது ஆச்சாரத்தில் கணக்கா சுவாமி? அடிப்படையில் கணக்கு இல்லையானால் அடிப்படையே ஆச்சாரமாக ஆயிட போகிறது. இதுதான் இப்போ இருக்க போகிறது. இப்போ அடிப்படையில் ஏதோ வந்தானே குளிச்சுட்டான்னு வந்தானோ இல்லையோ சுவாமி, அந்த வரைக்கும் திருப்திப்பட்டுங்க. இப்போ ஸ்நானமேவ பிரசாதனம், தூரே வாரியயனம் தீர்த்தம், லாவண்யம் கேசதாரணம். ஒருத்தனுக்கு அழகு எதுனால் சிகை அலங்காரம் நன்னா இருந்தால் அதுதான் அழகுன்னுட்டாராம். அதுக்கு தான் இப்போ எல்லாரும் கிளம்புறா. இப்போ நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு பெண்ணு பிள்ளை திடீர்னு காணப்படுவா. எங்கே போயிருக்காருன்னா இல்லை வருவா, 7 மணிக்கு தான் வருவாங்கிறார். இது எங்களை வேறு ருக்மிணி கல்யாணம் சொல்லு, சீதா கல்யாணம் சொல்லுன்னு கூப்பிடுவா. நாள் சாயங்காலம் வாங்கோ, நாங்கள் போயிடுவோம். போயிட்டு உட்காந்து 4:30 மணிக்கு சொல்லுன்னு இருப்பா. போய் உட்காந்து பொண்ணு பிள்ளைங்கன்னா அவள் வரமாட்டா சுவாமி, எங்களுக்கு தான் கல்யாணம், அவளுக்கு உங்களுக்கு எதுக்கு சீதா கல்யாணம் சொல்லணும்? இப்போ பொண்ணை பிள்ளை அப்படின்னா நீ 7 மணிக்கு தான் சொல்லணும். அவள் இப்போ வரமாட்டா. எங்கே போயிருக்காருனால் பொண்ணு சீத்தை ஆறத்துக்கும் ராமன் ஆறத்துக்கும் 2 பேரும் பிள்ளை ராமனானோ பொண்ணு சீத்தையானோ போயிருக்காள்னா அப்படின்னு புரியல. என்ன ராமனு சீத்தை எங்கேருந்து வரப்போறான்னா அழகை மாற்றின்னு வரணுமா, அதுக்காக எங்கேயோ போயிருக்கா அப்படின்னு நினச்சின்னேன். ஒரு நாளும் இவன் ராமனாக ஆக போகிறதில்லை, அவள் சீத்தையாக ஆக போகிறதில்லை. ஏதோ இருக்கிற இடத்துல இருக்கிற அழகுக்குள்ளே வச்சுக்கலாமான்னா போயிட்டு வர முடியும். அது கேசதாரணம். மேனி அழகு இருந்துட்டால் அதுதான் அழகு. உள்ளத்தின் அழகை பற்றி கவலைப்பட போகிறதில்லை. கண் அழகாக இருந்ததா, பார்வை குளிர்ச்சியாக இருந்ததா, பேச்சு நன்னா இருந்ததா, இதெல்லாம் பார்க்க போகிறது இல்லையா. கேச பாசம் இழுத்து நன்னா அதுக்குன்னு இருக்கிற கொண்டைகள்லாம் விதவிதமாக போட்டுனுட்டா அதுதான் அழகாப்பட போகிறது. லாவண்யம் கேசதாரணம், உதரம்பரதா ஸ்வார்த்தாக சத்தியத்தே தார்ஷ்டியமேவகி. உதரம்பரதா வயிற்றுப்பாட்டுக்காக என்ன பொய் வேணா சொல்லுவான்னுட்டார். வயிறு நன்னா இருக்கணும், இதை அவர் சொல்லியிருக்காரே தவிர நிஜமாக வயிறு நன்னா இருக்கிறதுக்காக நம்ம இந்த பாடுபடுறோம். இப்போ உழைக்கிறோம் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுறோம். ஒத்தனை இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறது இல்லை, மாறியே போயின்னு இருக்கா. இப்போ சொல்லியிருக்கா 2020க்குள்ளே பாரத தேசத்தினுடைய 55% நகரப்புறத்தில் தான் இருக்க போகிறதான், கிராமத்தில் இருக்க மாட்டானே. என்ன ஆகும் பாருங்க. முதல்ல 2020க்குள்ளே 130 கோடி போடுவோம். 130 கோடியில் 55% நகரத்தில் இருக்க போகிறதுனால் தெரிச்சிடும், வெடிச்சுடுறாப்புல ஆகிடும் நகரங்கள்லாம். அப்படி தான் ஆக போகிறதான். அது அவளும் சொல்ல இவரும் சொல்லிட்டார். இப்போ நகரத்துக்கு நம்ம போயிட்டோமே, வயிற்றுப்பாட்டுக்காக பண்ணுறோம்னு பேசுகிறோமே. நிஜமாக வயிற்றுப்பாட்டுக்காக இவ்வளோ உழைக்கிறோம்? வயத்துப்பாட்டுக்கு தேவை 3000 ரூபா மாதம். ஒழுங்காக கையில் 3000 ரூபா இருந்தால் நிம்மதியாக சாப்பிட்டுடலாம். சரி, வாடகைக்கு 500 ரூபா சேர்த்துங்க, இருந்தாலும் 10,000 ரூபா தானே. 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இந்த பாடம் எல்லாரும் பண்ணுறாப்போ. அவர்கள் 25 எப்படி, 40 எப்படி, 50 எப்படி, 100 எப்படி, இந்த ஊரில் ஒரு வீடு வாங்கலாமா, அந்த ஊரில் வீடு வாங்கலாமா, எதை கேட்டாலும் நிலபலனில் முதலீடு பண்ணி வைங்கோங்கிறாப்போ. கையில் பணம் இருந்து நிலபலனை வாங்கி வைக்க ஏழை மக்களுக்கு நிலமே கிடைக்கிறதில்ல. இப்போ அவள் வீடே வாங்க முடியாது. கிராம பக்கத்தில் ஒன்றும் இல்லை, ஆழ்வார் திருநெல்ல தான் தங்கியிருந்தேன். அங்கேருந்தேன் இப்போ உபன்யாசத்துக்கு வந்தேன். ஏதோ யாரோ பேசிட்டு இருந்தால் 2 பேர் என்னன்னு கேட்டால் வீடு 40 லட்சம் ரூபாங்கிறா. ஆழ்வார் திருநகர் இல்லையா 40 லட்சம் ரூபான்னா? இல்லை 1 கோடிக்கு இருக்குங்கிறா.
அந்த அளவு இப்போ சென்னப்பட்டினத்துக்கு போனால் மாம்பலம் மயிலாப்பூர்லேயும் 1 கோடி இருக்குது, பக்கத்தில் ஆழ்வார் திருநகரிக்கு வந்தால் இருக்குது. ஏன் இருக்குன்னால் நிறைய பேர் முதலீடு பண்ண காத்துட்டு இருக்காங்கிறார். இப்போ ஞானம் பக்தியெல்லாம் ஆழ்வார் முதலீடு பண்ணாரே, அதெல்லாம் வேண்டாமான்னால் அதை அவர் வச்சுக்கிட்டோம், சௌக்கியமாக இருக்கட்டும். அவர் எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இப்போது இது கலியுகம்னு புரிஞ்சுக்கணும், அதனால் முதலீடு பண்ணி வைக்கணும். எத்தனை பணம் இருந்தாலும் போராது சுவாமி, சொல்கிறச்சே சொல்கிற எல்லாரும், இது கலியுகம், எத்தனை பணம் இருந்தாலும் போராது, ஆந்தனையும் சம்பாதிக்கணும். நம்ம தீனமாக கேட்குறோம், எத்தனை பணம் இருந்தாலும் போராது இல்லையோ, பின் எதுக்கு சம்பாதிக்கிறீர்? எப்படி தான் போராதேன்னு விடுவாளானா, அது போராதுங்கிறதுனால நிறையா சேர்த்து வச்சுக்கணும் என்று தான் இந்த ஏதோ வயத்துப்பாட்டுக்காகன்னு சொல்ல போகிறோம். நிஜத்தில் வயத்துப்பாட்டுக்காக இல்லையது, ஏதோ சொகுசு புறத்தியார் இடத்துல பேர் எடுக்கணும் என்று கலியுகம் ஓடப்போகிறது. தாக்ஷியம், குடும்ப பரணம், யசோர்த்தே தர்மசேவனம். ஒருத்தர் தர்ம காரியம் பண்ணுறாரு, என்ன சரியாக சொல்லியிருக்கார், பொட்டில் தெரித்தாப்பில் சொல்கிறார், எல்லா தர்ம காரியங்களும் பெயரெடுப்பதற்காக பண்ணப்படும் விட்டார். யாரும் தர்மம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு பண்ண மாட்டான். எனக்கு பேர் வரணும், புகழ் வரணும், பத்திரிகையில் பேர் வரணும், புகைப்படம் வரணும், இதுக்கு தான் தர்மம் பண்ண போகிறான். நல்ல கோவில் கட்டியிருப்பார், கடைசியில் இவருக்கும் சேர்த்து விக்கிரகம் வச்சுட்டார். சாமி பெருமாள் உள்ளே இருக்கார், என்ன இருக்கட்டும், என்னையும் சேர்த்து கும்பிட்டுட்டேன், எல்லாரும் நான் தான் கட்டியிருக்கேன், எனக்கும் ஒரு விக்கிரகம் வைனால். அதுவும் அந்த நாளில் ராஜாக்களுக்காக மற்ற பேர் வச்சிருக்கா கேள்விப்பட்டிருக்கோம். ஏதோ விஜயரங்க சொக்கநாதர் இருந்தார், விக்கிரகம் வச்சார், இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். நாயக்க மன்னர்கள்லாம் ஓஹோன்னு கட்டினா அவளுக்கெல்லாம் வச்சுருக்கோம். நாம் ஏற்கனவே இருக்கிற கோவிலே ஏதோ ஒரு 10 லட்ச ரூபா குடிச்சு புனருத்தாரம் பண்ணிட்டு ஏன் சிலையே நான் வச்சுக்கிறேன்னால் பேருக்கும் புகழுக்கும் தான் தர்ம காரியமே பண்ண போகிறான். ஆடம்பரத்துக்கு தர்ம காரியமாக போடும். குழல் விளக்குகள்லாம் இருக்கும் இல்லையோ, கோவில் இதை போல் விளக்கெல்லாம் போட்டுட்டு அதில் பேர் எழுதுவா. நம்ம பேரை கெட்டி எழுதிட்டு அதை பேர் விளக்கு முடுக்க இருந்து வெளிச்சமே வெளியில் வராது. இவன் பச்சை மயிலே நீல மயில நம்ம கெட்டியாக எழுதினா இவர் பேர் தான் தெரியுது, வெளிச்சமே வரல. இப்போ இப்படித்தான் தர்ம காரியமாயிட போகிறது. தாக்ஷியம் குடும்ப பரணம் பிரம்மவி க்ஷத்ரசூத்ராணாம் யோபலி பவிதான்ருபா பிரஜாகி லுப்தை ராஜன்னைஹி நிர்கிருணைஹி தஸ்யுபிர் மர்வபிகி மேலே அனாவிருஷ்டியா வினங்ஷந்தி. இப்போ தான் தேசம் எப்படி மாறப்போகிறதுன்னு சொல்கிறார். ஆச்சின்ன தார திரவிணாக யாஸ்யந்தி கிரிகானனம் சாக மூலாமிஷௌக பல புஷ்பாஷ்டி போஜனாக அனாவிருஷ்டியா. இயற்கை உணவுகளை சாப்பிட மாட்டார்கள், செயற்கையான உணவை சாப்பிட ஆரம்பிச்சிருவா. பக்தியோட பெருமான தொழமாட்டா, எங்கே 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 என்ன கிடைக்கும்னு தேடுறதுக்கு மட்டும் ஆரம்பிச்சிருவா. ஒன்றும் அதிக மழை பெய்ய போகிறது, இல்லை பஞ்சம் வந்துடும், சரியான மழை இருக்காது. மாதம் மும்மாரி பொழுதல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாடகத்தெல்லாம் பார்ப்போமே, எப்பவும் ராஜா மந்திரி கேட்பார், மந்திரியே மாதம் மும்மாரி பொழிகிறதா? அவர் பதில் சொல்கிறார், ஆம் அரசே மாமம் மும்மாரி பொழிகிறது. அவர் சொல்கிறாரா? ஆண்டாள் பாடியிருக்காளே, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளா. திங்கள் மும்மாரி, திங்கள்னா மாதம், திங்கள்னா ஒரு மாதம் இல்லையோ, மாதத்துக்கு 3 தடவை மழை பெய்யணுமா. ஒரு நாள் மழை பெய்யணும், 9 நாள் வெயில் காயணும். அப்போ தான் பூமி ஜலத்தை வாங்கிக்கும். வரிசா மழை பெஞ்சுட்டே இருந்தால் கடலுக்கு போயிடும் தண்ணீர், பூமிக்குள்ளே போகாது. இப்போ எல்லாரும் ஆசைப்படுறது நிலத்தடி நீர் திரும்ப கூடணுங்கிற, அதெல்லாம் குறைஞ்சிட்டே போகிறது. இந்த ஆழ் துடைக்கிணறு போட அதெல்லாம் நேரம் இங்கேருந்து வருது. இப்போ தண்ணீர் தட்டுப்பாட்டில் பெரிய யுத்தமே வரப்போகிறதுங்கிறார் அவர். இப்போ அறிவியல் எல்லாம் எழுதுறா, நித்திய செய்தித்தாளை பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலம் தான் இனிமேல் உலகத்திலேயே தண்ணீர் நிறையா இருக்க போகிற இடமா. அது உருகினா அப்படியே ஜலம் இல்லையோ, மற்ற எல்லா இடமும் பாலைவனமாக மாறிண்டே வருது. ஹிமாச்சலம்தான் தண்ணீர். வடக்கு பக்கம் போனால் வேற நாடு, மேற்கு பக்கம் வேற நாடு, கிழக்கு பக்கம் வேற நாடு, தெற்கு பக்கத்தில் நாம் இருக்கோம். மற்ற 3 பக்கத்தில் இருக்கிறதும் பெரிய வலிமை உள்ள நாடு. அப்போ அவர்களெல்லாம் ஹிமாச்சலம் எங்களுது தான் சண்டை போட வரப்போகிறாளாம். அப்போ 3வது உலகப் போர் வரச்சே தண்ணீருக்காகத்தான் வரப்போகிறது அப்படின்னு ரொம்ப அறிவியல் ஆராய்ச்சியாளர்லாம் எழுதிட்டு இருக்கா. அதை என்றைக்கோ சொல்லியிருக்கார் இவர். தண்ணீரில் ஆபத்து வரப்போகிறது. ஒன்றும் அதிக மழை பெய்யும், இல்லை பஞ்சம் தலைவிரித்து ஆடும். அப்போ 9 நாள் வெயில் காயணும், 1 நாள் மழை, மறுபடியும் 9 நாள் வெயில், 1 நாள் மழை. இப்படி பெஞ்சா நன்னா இருக்கும். அனாவிருஷ்டியா வினங்ஷந்தி துர்பிக்ஷ கரபீடிதாக சீத வாதாத பப்ராவிருடேகி மயர் அந்யோன்யதா பிரஜாக. மேலே சொல்கிறார், அவரவர்கள் நிறைய கடன் வாங்கி வட்டி கொடுத்து கட்டப்படுவாங்கிறார். சரியாக சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளும் நிறையா கடன் வாங்குகிறோம். வீடாக 15 வருஷத்துக்கு வாங்கிக்கோ, 20 வருஷத்துக்கு வாங்கிக்கோ. நம்மளை கடனாளி ஆக்கிறதுலே பல பேருக்கு ரொம்ப திருப்தி.
அவர் நமக்கு எப்பவும் கொடுக்கின்றவர் கடன்பட்டவராக இருக்கணும். சொல்கிறோமோ இல்லையோ, நான் தேவருக்கு எப்பவும் கடன்பட்டிருக்கேன்வா. அது ஏதோ நல்ல வார்த்தையில் சொல்கிறது, நீர் நமக்கு பண்ணியிருக்கிற உதவிக்கு கடன்பட்டிருக்கேன்னு. ஆனால் இப்போ சொல்கிறது நிஜமாகவே கடன்பட்டிருக்கேன். எத்தனை வருஷமோ தள்ளணும், வட்டி கட்டிகிட்டே இருக்க போகிறோம். வட்டியாக கட்டின்னு முதல் எப்போவான்னு திருப்பவுமான தெரியல. வட்டி நிறையா வேணுங்கிறதுக்காக முதலீடு பண்ணால் அசல் காணப்படுறது. அசல் ஜாகிரதையாக இருக்கணுமேங்கிறதுக்காக முதலீடு பண்ணால் வட்டியே வர்றதில்லை. இப்படி ரெண்டு. அவர் சொல்லுவது வரி நிறையா கட்ட போகிறான், வட்டி நிறையா கட்ட போகிறான், கடன் நிறையா வாங்கிட போகிறான். அனாவிருட்டியா க்ஷுத்ருட்பியாம் வியாதிபிச்சைவ சந்தியப்பியந்தேச்ச சிந்தியா 30-20 வருஷாணி பரமாயுஹு கலவுனாம். இன்னும் மோசம், ஆயுசு தாண்ட இப்போ கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் எவ்வளோ இருக்கும்? கிருத்தயுகத்தில் இருந்தவாள்லாம் 9 அடி உயரம் இருந்தாலாம், திரேதாயுகத்தில் இருந்தவா 8 அடி உயரம் இருந்தாலாம், துவாபர யுகத்தில் இருந்தவா 7 அடி உயரம் இருந்தாலாம். கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் 6 அடி உயரமா. இப்போ சரியா இருக்கு பாருங்க, கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் 6 அடி உயரமா. இல்லையா சாமி, நாங்கள்லாம் 5.5 என்ன தொடங்கி 5000 வருஷம் ஆயிடுத்து, அங்குலமானும் குறையாதா? அப்போலேருந்து இப்போ குறைஞ்சி போச்சு. கடைசியில் எவ்வளவு இருப்பாள்னா 2ம் குறைஞ்சிடும். 3.5-4 அடி உயரம் தான் இருப்பாங்கிறார். 3.5-4 அடி உயரம் தான் ஆள் இருக்குமா. ஆயுஸ் எவ்வளவு இருக்கும்னால் 80,000 60,000 இருந்தது, 20,000 10,000 ஆச்சு, துவாபர யுகத்தில் 5,000 6,000 ஆச்சு, இப்போ கலியுகத்தில் 80 90 70 80 இருக்குது. இது தள்ள 30லேருந்து 40 வயசு தான் ஆயுஸே இருக்கும்ட்டார். இன்னும் போனால் கலியுகத்தினுடைய கடைசியிலே 30-40 வருஷங்கள் மட்டும்தான் இருப்பா. க்ஷீய மானேஷு தேகேஷு தேகினாம் கலிதோஷதா வர்ணாசிரமவதாம் தர்ம நஷ்டே வேதபதே நிருணாம் பாகண்ட பிரச்சுரே தர்மே தஸ்யுப்ராயேஷு ராஜசு. ராஜாக்கள் ராஜ்யத்தை நடத்துறதை விட நிறைய திருடர்களாயிடுவாங்கிறார். நாடு முன்னேற ராஜாக்களெல்லாம் பகவானுக்கு பிரதிநிதி, இந்த நாட்டை பெருமாள் நம்ம இடத்துல ஒப்படைச்சிருக்கார், ஜாகிரதையாக மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிடணும். இந்த எண்ணம் இருக்காது. இந்த நாட்டுக்கு நானே அதிபதின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். பெருமானுக்கு பிரதிநிதின்னு நினைக்கிறத விட்டுட்டு நானே நாட்டுக்கு அதிபதின்னு நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுவா. அப்படி ராஜநீதி மாறிப்பட போகிறது. பாகண்ட பிரஜரஹா சௌரியானிருத விருத ஹிம்சானன விருத்திஷுவை நிருஷு. பல பேரும் தங்கள் சொத்து போராதுன்னுட்டு பெரத்தியார் சொத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடுவா. மனிதனே அடித்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுடுவோம். தண்ணீருக்கு பதில் ரத்தந்தான் கிடைக்கும். இப்படி பலதும் கலியுகத்தில் நடக்க போகிறது. நிஜமாவே பரீட்சித்து பயந்து போட்டான். நீர் எனக்கு என்ன ஏதான் பக்தி சொல்ல வந்தீரா, இல்லை இப்படி தான் பயப்படுத்த வந்தீரான்னால் பயப்பட்டுட்டியோ இல்லையோ, இப்போ தெரிஞ்சுக்கோ. இது இத்தனையிலேருந்து தாண்டனம்னா யுகத்துக்கு தர்மம் நாம சங்கீர்த்தனம். அதை விடாமல் செய்தியானால் இந்த ஆபத்தில் நீ இருக்க வேண்டாம். கலி படுத்தும்னு சொன்னேனே தவிர ஒன்னப்படுத்தும் நான் சொல்லவே இல்லை. இப்போ நீ நாமங்களை ஒழுங்காக சொல்லிட்டு இருந்தியானால் இதற்குள்ளே போக வேண்டாமே. இப்போ எத்தனையோ சிறைச்சாலை இருக்குது, எத்தனையோ கொடுமை இருக்குது, அவாவா தீவிரவாதம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. நம்மளாம் அதை நினச்சி பயந்துட்டு இருக்கோமான்னு. இப்போ சாமி நாங்கள் எதுக்கு சுவாமி அந்த பக்கம் போக போகிறோம்? இதுதானே நம்ம வாதம். அதே போல் கலி எத்தனை கொடியதாக இருக்கணும், நம்ம அங்கே போகணுன்ற அவசியம் இல்லையா? அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கமேனால் கலியில் வாழ்ந்து கொண்டே விலகி இருப்பதற்கு வழி உண்டு. பாலைவனத்துக்குள்ளே சோலைவனம் இல்லையா, பார்த்துருக்கமோ இல்லையோ? பாலைவனம் ஓஹோன்னு இருக்கும், நடுவில் ஒரு சின்ன சோலை கிடைக்குமோ இல்லையோ? அதை போல் கலியுகம்ங்கிறது பாலைவனம், அதற்கு நடுவில் இருக்கிற சோலை தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறவனுடைய இல்லம். அவன் எங்கெங்கு நடக்கிறதோ, எங்கெங்கே நாமங்கள் பாடப்படுறதோ அதுக்கு தனி சிறப்பு தான். அதனால் இந்த சங்கீர்த்தனத்தையே பண்ணின்று அணு கிரகப்பிராயேஷு ஆசிரமேஷு யௌனப்பிராயேஷு பந்துஷு பிராயேஷு புச்சாக பிராயேஷு தேனுஷு இத்தம் கலௌகத பிராயே ஜனேது கரதர்மிணி தர்மத்ராணான சத்வேன பகவான் அவதரிஷ்யதி. இப்படி கலி முற்ற எம்பெருமான் கடைசியாக பிறப்பார், கல்கி பிறப்பார்னு சொல்லியிருக்கார் அவர். இந்த கலியுகத்துக்கு இருக்கிற தர்மமே நாம சங்கீர்த்தனம். அது வாயால் பண்ண வேண்டிதானே, ரொம்ப சுலபம். பகவானிடத்தில் பக்தி பண்ணுறதுக்கு வழி பூஜை, அதையும் சுருக்கமாக பண்ணலாம். அப்போ பகவானிடத்திலே பக்தி, பாகவதர்களுக்கு கைங்கரியம், ஜீவராசிகளுக்கு கைங்கரியம், 3ஆக பிரிச்சு விடுவோம். அதில் பகவானுக்கு கைங்கரியத்தில் மிக முக்கியம் எது? நாம சங்கீர்த்தனம். அதைத்தான் இன்றைக்கி நாம் பார்த்துருக்கோம். இப்போ இதில் இன்னும் சொல்ல வேண்டியதை நாளைக்கு சொல்கிறேன். அப்போ பகவத் கைங்கரியம், உடலால் செய்ய வேண்டியது தினம் பூஜை, மனத்தால் செய்ய வேண்டியது கொஞ்ச நேரமான தியானம். சமயம் அதெல்லாம் வருமானு தெரியல, உட்காந்தாலே 1000 வம்பு தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ தான் வாசக்கதவை தட்டுறா, அப்போ தான் கைத்தொலை பேசி சத்தம் போடுறது. ஒன்று நினைக்கவே முடியலன்னா போனால் போகிறது விட்டுடுங்க. அதெல்லாம் வேண்டாம். என்ன தொந்தரவு இருந்தாலும் சரி, பெருமானுடைய திருமேனியை தியானிக்கலாம் இல்லையோ?
நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன், வெங்கடாச்சலபதி என்னமா இருந்தார், அரை நிமிஷம் தான் சேவிக்க விட்டா, ஜரகண்டின்னு உடனே அனுப்பிச்சுட்டா. இருந்தாலும் ஏதோ அந்த அரை வினாடிக்குள்ளே சேவிச்சேன். அதை கொஞ்ச நேரமாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தினமும் நினைக்கணும். அவர் என்னென்ன கண்ணனா சேட்டித்தம் பண்ணியிருக்கார், ராமனா என்னென்ன பண்ணியிருக்கார் என்பதை கொஞ்ச நேரமான நினைக்கணும். இது முடியும். தொந்தரவு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நினச்சிட்டே இருங்கோ. ஒரு 6 மாதத்துக்குள்ளே தொந்தரவுகள் தானே விலகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் தொந்தரவு விலகி ஆரம்பிக்க முடியாது. கொஞ்சம் வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்கோ. எல்லா தொந்தரவும் நின்று தடையு இடங்களே இல்லை, இடைஞ்சில்லாத தியானம் பண்ணுறேன்னா நடக்கவே நடக்காது. என்றைக்கு கடல் அலை ஓய்ந்து சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியுமா? அதனால் ஆரம்பிச்சுக்கணும். விடாமல் எங்கள் கண்ணன் விடமாட்டார், பகவானை நான் தியானிக்கணும்னு வச்சுன்னுட்டேன். இப்போ என்ன தடங்கள் வந்தாலும் விடப்படாது. வாச கதவை திறந்து விட்டுட்டு வந்தாலும் திரும்பி வந்து உட்காந்துக்கும். அந்த 10 நிமிஷம் உட்காந்தே தீர்வேன் பிடிவாதம் பிடிங்கோ. தானே 3 மாதத்தில் கூடும், 6 மாதத்தில் சரியாகும், 1 வருஷத்தில் நன்னாவே ஆடும். அப்போ மனத்தளவில் தியானித்தல், வாயளவில் நாமங்கள் செப்ப. நம்முடைய வாக்குக்கு வேணுமோ இல்லையோ கைங்கரியம், காயத்துக்கு கைங்கரியம், மனசுக்கு கைங்கரியம், வாக்குக்கு கைங்கரியம். மனத்துக்கு வியாபாரம் கைங்கரியம் தியானித்தல், வாக்குக்கு வியாபாரம் கைங்கரியம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுதல், உடலுக்கு செய்தல் எங்கோ போகிறோம், பெருக்கிறோம், முழுகிறோம், பூ தொடுக்கிறோம், நித்தியம் பூஜை பண்ணுறோமோ இல்லையோ. பெருமானுக்கு பூஜை பண்ணுவது, அவருக்கு பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறது, சுத்தி பண்ணுறது, திருவஞ்சன அபிஷேகம் பண்ணுறது, பிரசாதம்லாம் தழுகையெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணுறது, பூ தொடுக்கு எல்லாமே உடல் தானே. அப்போ உடல் சுத்தமாக இருக்கணும், வாக்கு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். இந்த 3த்துக்கும் பூஜை, நாம சங்கீர்த்தனம், தியானம், இந்த 3 கலியுகத்தில் எளிமையாக பண்ணிவிடலாம். இது பகவானுக்காக பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் பாகவதர்கள் எப்படி நடந்துக்கணும்? இந்த யுகத்தில் தான் பகவான் பிறக்கவே போகிறது இல்லையே. அவர் நேர பிறந்தார்னா போய் தானம் பண்ணிட்டு வந்துடலாம். அவர் இல்லைன்னால் அவருக்கு பிரதிநிதியாக பரம பக்தர்கள் இருப்பார். அப்போ அவர்களை தெய்வத்துக்கு சமமாக எடுத்துன்னு நாம் தொண்டு புரியணும். ரொம்ப கஷ்டம், ஆனால் ரொம்ப எளிது. ஏன் ரொம்ப கஷ்டங்கிறேன்னா, நமக்கு இருக்கிற செருக்குக்கும் ஆணவத்துக்கும் ஒரு மனுஷனை போய் பகவானுக்கு நிகராக ஒத்துக்க மனசு வரவே வராது. ஆனால் அடியார்க்கடியான் அடியார்க்கடியான்னு எத்தனை பாடியிருக்கா. ஆழ்வார்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், மொத்த பேரும் பாடினது அடியார்க்கடியான் அடியார்க்கடியான். பெருமாளே விட்டுட்டா. அவர் இருக்கட்டும் சாமி, அவரெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கார். மக்களோட மக்களாக பரமபக்தர்கள் கலந்திருக்கா. அவளை அடையாளம் கண்டுட்டு திருவடியோடு இருந்துட்டோம்னா அந்த மகான்களுடைய அருளால் நமக்கு பெருமை கிடைச்சிட போகிறது இல்லையோ. பக்தர்களை எப்படி நடக்கணும், பாகவதர்களிடத்துல எப்படி சேவை பண்ணணும், இது நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நாம சங்கீர்த்தனம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதே கலியுகத்தில் மற்றொரு தர்மம் பாகவத சேவா, பக்த சேவா. மகேஷனுக்கு சேவை எது? மக்களுக்கு சேவை பண்ணாதான். அது எப்படின்னு பக்தர்களுக்கு சேவை பண்ணுறதை பற்றி நாளைக்கு பார்ப்போம், பாகவத வைபவத்தை. அதுக்கப்புறம் நாளை மறுநாள் ஜீவராசிகளிடத்தில் எப்படி நடந்துக்கணும். நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற நாய், பூனை, யானை, புலி, சிங்கம், குதிரை எத்தனையோ இருக்கே. மரம், செடி, கொடி, கங்கை, யமுனை, காவேரி, தாமிரபரணி பலதும் இருக்கே. இந்த இயற்கையின் இடத்துலையும் மரம், செடி, கொடிகளிடத்தே அதே ஜீவராசிகளிடத்தில் எப்படி நடந்துக்கணும், அடிப்படை தர்மங்கள். ஏதோ தியானம்லாம் சொல்லது இருக்கட்டும், திருடிண்டே தியானம் பண்ணலாமா? பொய் சொல்லிண்டே வேறு எது யாரையோ போட்டு அடிச்சுட்டே பூஜை பண்ணிடலாமா? கூடாது இல்லையோ. அப்போ எது கண்டிப்பாக கூடாது, கலியுகத்தில் என்னென்னது தவிர்க்கப்பட வேண்டியது எது அப்படிங்கிறத நாளை மறுநாள் பார்ப்போம். ஏன்னா செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லிட்டா விட வேண்டியதுன்னு சொன்னத்தானே உண்டு. இன்னென்ன தப்பு எங்கிட்ட இருக்க அதை விட்டுடணும், இன்னென்ன நல்லது இல்லை அதை சேர்த்துக்கணும் என்று கலியுகத்துக்கு என்ன தர்மம்னு பிரிச்சுப்போம். அப்போ இன்றைக்கி நாம சங்கீர்த்தனம் தான் தர்மம்னு பார்த்துருக்கோம். நாளைக்கு பக்த சேவா, பாகவத சேவா பற்றி பார்ப்போம். நாளை மறுநாள் ஜீவராசிகளிடத்தில் எப்படி நடந்துக்கணும், பொது தர்மம் என்ன, தள்ளத்தக்க அதர்மங்கள் என்ன, எது நம்மக்கிட்ட கூடாது இப்படிங்கிறத நாளை மறுநாள் சொல்கிறேன்.